ராம 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 जानकीकांत स्मरणं जय जय राम राम सद्गुरु महाराज की जय आंजनेय स्वामी जय हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासकुन्दे दुःशङ्कस्फटिकमणिनिभ भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तु मुनिं वन्दे चेतसम् अकल्मषम् व्यासो नैकमचर्चया मृदुगिरा वल्मीकजन्मा मुनिः वैराग्ये शुक एव भक्तिविषये प्रह्लाद एव स्वयं ब्रह्मा एव च नारदा प्रतिमयोः सगीत साहित्ययोः यो रामनामामृतपाननिर्जितशिवस्तं त्यागराजं भजे उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयं वैदेहि सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितं अग्रे वाचयति प्रभुजनसुते तत्मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः हनुमने कण्डीर परम गुणवाने कण्डीर हनुमने कण्डीर परम गुणवाने कण्डीर अंजना पुत्रन हनुमंतल अजादनीर पवन हनुमंतल पंचमुखं हनुमंतल अंजन पर पवन हनुमंतल हनुमने कण्डीर परम गुणवाने कण्डीर भक्तिயில் பெரியவன் ஹனுமந்தன் சக்தியுடையவன் ஹனுமந்தன் யோக்தி தெரிந்தவன் ஹனுமந்தன் முக்தி தருபவன் ஹனுமந்தன் ஹனுமனை கண்டீர பரம குணவானை கண்டீர தடைகளை தகர்ப்பவன் ஹனுமந்தன் படைக்கு ஜாதவன் ஹனுமந்தன் படை மாலை பிரியல் ஹனுமந்தன் அடையாளம் தானவன் ஹனுமந்தன் ஹனுமனை கண்டீர பரம குணவானை கண்டீர பெண்ணில் பரப்பவன் ஹனுமந்தன் மண்ணின் மகளை கண்டவன் ஹனுமந்தன் தல்லிகரில்லாதவன் ஹனுமந்தன் பழகு சிறந்தவன் ஹனுமந்தன் ஹனுமனை கண்டீர பரம குணவானை கண்டீர நவாகம் கேட்பவன் ஹனுமந்தன் நவ வியாக்கரண பண்டிதன் ஹனுமந்தன் நவஜீவனம் தருபவன்
ஹனுமந்தன் நவபக்தியின் உருவம் ஹனுமந்தன் ஹனுமனை கண்டீர பரமகுணவானை கண்டீர கதையில் சிறந்தவன் ஹனுமந்தன் கதை கேட்பவன் ஹனுமந்தன் கீதையும் கேட்டான் முரளிதரனிடம் கீதையும் கேட்டான் முரளிதரனிடம் ஹனுமனை கண்டீர பரம குணவனை கண்டீர ஹனுமனை கண்டீர பரம குணவனை கண்டீர. சத்குருநாதர் ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியோடைய கீர்த்தனம். கீதையும் கேட்டான் முரளிதரனிடம் கீதையும் கேட்டான் முரளிதரனிடம். அந்த கீதையை அந்த முரளிதரன் கிட்ட கேட்டான். முரளிதரனாகிய என்னிடத்துல இந்த கீதையை கேட்டுட்டான் அப்படின்னு இந்த கீர்த்தனத்தை சமர்ப்பிக்கிறார். ஆச்சரியமான பிரபாவம். அந்த ஒரு பிரபாவத்தை 68 சர்க்கம் சுந்தரகாண்ட வர்ணிக்கிறது. வால்மீகிக்கு வர்ணிச்சு போறல. பகவத் பிரபாவத்தை காட்டிலும் பக்த பிரபாவத்தை ஜாஸ்தி வர்ணிக்கிறார். பகவத் பிரபாவங்கள் எல்லாம் ஆங்காங்க ஒரு காண்டத்துல சொல்லிட்டு, வருஷக்கணக்கான சரித்திரங்களை ஒரு காண்டத்துல சொல்லிட்டு, ஒரு நாள் பிரபாவம் ஒரு நாள் ராத்திரியில சாதிச்சது அதை 68 சர்க்கம் வர்ணிக்கிறார். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம் வத, என்னன்னு சொல்றது இந்த பிரபாவத்தை. லங்கையே புஷிக்கி ராவணனையே பார்த்து சவால் விட்டுட்டு ராவணன் கிட்டக்க ராம பரத்வத்தை எடுத்து சொல்லி, ராமரை ஈஸ்வரன்னு தெரிஞ்சுக்கோ, அவளை சாட்சாத் பராசக்தின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு எல்லாம் பேசி அங்குல்யத்தை கொடுத்து சூடாமணியை வாங்கிண்டு அப்படி வரணும்னா அது என்ன சாமானிய காரியமா? அது அவ்வளோ பெரிய ஊர்ல அந்த ராட்சசாலோட கண்ணில எல்லாம் விரல விட்டா ஆட்டி அக்ஷகுமாரனை வதமே பண்றார். ராவணனுடைய ஒரு பிள்ளையை வதம் பண்ணி விட்டார். சுந்தரகாண்டத்திலே காவாசி யுத்தம் முடிஞ்சு கொடுத்துன்னு அர்த்தம். கால்வாசி யுத்தம் சுந்தரகாண்டத்திலே முடிஞ்சு கொடுத்து. அப்படிப்பட்ட பிரபாவம் அவருடைய பிரபாவம். அதுலேயும் ராமநாமத்தை கொடுக்கிறார். வானரோஹம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவ்யங்குலீயகம் கிரஹீத்வா பிரேக்ஷமானாச பர்த்துக்கர விபூஷணோ பர்த்தாரமிவ சம்பிராப்தோ ஜானகி முதிதா பவத். அந்த மோதிரம் சாமானிய மோதிரமா இருந்திருந்தா தாயாருக்கு இத்தனை ஆனந்தம் வந்திருக்காது. அந்த மோதிரம் சாமானிய மோதிரம் இல்லை, ராமநாமம் பதித்த மோதிரம், ராமநாமாங்கிதம். அந்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகம், அந்த மோதிரத்தை அடைந்த உடனே தாயாருக்கு என்ன ஆனந்தம் வந்ததுன்னா ராமரையே அடைந்த ஆனந்தம் வந்தது. பர்த்தாரமிவ சம்பிராப்தம் ஜானகி முதிதாபவத். இது சாதாரண ஒரு வைர மோதிரமோ ரத்ன மோதிரமோ இருந்திருந்தா இல்லையா அத்தனை ஆனந்தம் வந்திருக்குமா? ராமரையே அடைஞ்ச ஆனந்தம் வந்திருக்குமா? ராமநாமாங்கிதமான மோதிரம், அதுவும் குரு கையால எப்ப நாமா கிடைச்சு விடுறதோ அப்ப என்ன ஆயிடுறதுன்னா பகவான கையில பிடிச்சு கொடுத்து விடுறாருன்னு அர்த்தம். அந்த நாமத்துக்கும் அந்த நாமத்துக்குரிய வஸ்துவுக்கும் பேதம் இல்லை. புரந்தரதாசர் முதலிய மகான்கள்லாம் ரொம்ப துணிஞ்சடிச்சு ஒரு விஷயம் சொல்றா, நீ கூட வேண்டாம் உன் நாமா போறோம் அப்படிங்கிற. நின்யாக்கோ நின்ன ஹங்யாக்கோ நில்யாக்கோ நின்ன ஹங்யாக்கோ நின்ன நாமத பலபுந்தரே சோ நில்யாக்கோ நின்ன ஹங்யாக்கோ நின்ன நாமத பலமுந்தரே சகோ நில்யகோ நின்னகோ கரிம கரிகே ಸಿಕ್ಕಿ ಮೊರೆಯಿಡುತ್ತಿರುವ ಕರಿಮ ಕರಿಗೆ ಸಿಕ್ಕಿ ಮೊರೆಯಿಡುತ್ತಿರುವ ಆದಿಮೂಲ ಎಂಬ ನಾಮವೇ ಕೈದೋ ಆದಿಮೂಲ ವೆಂಬ ನಾಮವೇ ಕೈದೋ ನಿಲ್ಯಕೋ ನಿನ್ನ ಹಂಗ್ಯಕೋ ಪ್ರಹ್ಲಾದನ ಪಿತ ಬಾಧಿಸುತ್ತಿರುವ ಪ್ರಹ್ಲಾದನ ಪಿತ ಬಾಧಿಸುತ್ತಿರುವ
ನರಹರಿಯುವೆ ನಾಮವೇ ಕಾಯ್ದೋ ನರಹರಿ ಎಂಬ ನಾಮವೇ ಕಾಯ್ದೋ ನಿಲ್ಯಕೋ ನಿನ್ನೆ ನಂಗ್ಯಾಕೋ ನಿನ್ನ ನಾಮದ ಬಲ ಉಲ್ದರೆ ನಿಲ್ಯಕೋ ನಿನ್ನ ಪ್ರಹ್ಲಾದನ ಪಿತಾ ಬಾಧಿಸುತ್ತಿರುವಾಗ ನರಹರಿ ಎಂಬ ನಾಮವೇ ಕಾಯ್ದೋ கரி மகரிகே சிக்கி முறையிடுதிருவாக. அன்னைக்கு கஜேந்திரன் முதல வாயில மாட்டின்டானே. கரினா யானைன்னு அர்த்தம். மகரிகே சிக்கி, மகரம்னா முதல்ல, முறையிடுதிருவாக முறையிட்டுதே. பெரும்பாலும் கன்னட பதங்கள்லாம் தமிழாவே இருக்கு. முறையிடுறதுங்கிறது நமக்கும் அதே தான். கன்னடத்துலையும் முறையிடுதிருவாக. பகவான் இடத்துல கதறானே. எப்படி கதறினா? ஆதிமூலா அப்படிங்கிற நாமம் தான் காப்பாத்திட்டு, நீ காப்பாத்தல, ஒரு நாமா தான் காப்பாத்திட்டுங்கிறாரு இங்க. ஆதி மூல வெம்ப நாமவே காய்து நரஹரி ಎಂಬ நாமவே காய்து கிருஷ்ண கிருஷ்ணா ಎಂಬ நாமவே காய்து. அப்புறம் நீ எதுக்குன்னு விட்டார். அப்புறம் நீ எதுக்கு? உன் நாமா தான் நீ வரதுக்கு முன்னாடி வந்து காப்பாத்தி விடுறதே. தட்சணம் ரட்சிக்கிறது எதுனா பகவன் நாமா. அந்த நாமத்துக்கும் நாமத்துக்குரியவனுக்கும் வித்தியாசம் இல்லை. எப்போ நாமா கிடைச்சுடுத்தோ அப்பவே நாமத்துக்குரியவன் வரப்போறான்னு அர்த்தம். இதுக்கு பிரமாணம் சபரியே பிரமாணம். சபரிக்கு என்ன கோதண்டத்தை வச்சுட்டு ஜட்டாபாரத்தோட மரவுரியோட லக்ஷ்மணனோட சீதையை பறி கொடுத்துட்டோ ராமர் தேடின்னு வருவார்னு தெரியுமா? தெரியாது. அவளுக்கு ஒன்று தெரியும், இந்த நாமத்தோட பொருள் என்னை தேடி வரும். அது கூட அவளுடைய பலத்தால் இல்லை, என் குரு கிருபை. என் குரு சொல்லியிருக்கார், என் குரு சொல்லியிருக்கார், இந்த நாமத்தோட அர்த்தம் என்ன தேடிட்டு வரும், இந்த நாமத்தோட அர்த்தம் என்ன தேடிட்டு வரும். தினப்படி இத்தனை பழம் பறிச்சு வச்சுன்னு காத்துட்டு இருப்பா. வந்துதா இல்லையா? ನಿನ್ನ ನಾಮದ ಬಲ ಒಂದರೆ ಸಾಕು. என்ன அழகான விஷயம். இதை வச்சுட்டு போதேந்திராள், பகவன் நாம போதேந்திராள் சித்தாந்தம் பண்றா. நாமத்துக்கும் நாமத்துக்குரியவனுக்கும் பேதம் இல்லைங்கிறதுக்கு பரமப்பிரமாண ராமநாமம் பதித்த மோதிரத்தை பெற்றுக்கொண்டதால ராமனையே அடைந்த ஆனந்தத்தை சீதை பெற்றாள். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, நாமமும் நாமியும் வேற இல்லை. நாம்னி நாம்னோர் அபேததா. அந்த அத்தியாயத்தோட பூர்த்தியை பார்த்தேல, அந்த அத்தியாயம் 36வது அத்தியாயத்தோட பூர்த்தியை பாருங்க. சோகத்தை விட்டான்னு இருக்கு அந்த இடத்துல. இப்ப ராமரை பறி கொடுத்து என்ன துக்கப்பட்டு இருந்தாலோ அந்த சோகத்தை விட்டுட்டா. வீத சோகா. ஏன்னா நாமத்தை நம்மளா ஜபம் பண்றதை காட்டிலும் ஒரு குரு உபதேசத்தால, குரு கிருபையால அப்படி ஒரு நாமா வரத்தை அந்த குரு என்ன பண்றாருன்னா தன் தபசையும் சேர்த்து கொடுக்கிறாருங்க. गुरु कृपांजन पायो मेरे भाई, राम बिना कछु देखत नाई। अंतर राम बाहर राम, जहाँ देखूं वही पूर्ण ही काम। जागत राम सोवत राम, स्वप्न में देखूं वही राम ही राम। कहत कबीरा अनुभवने का, कहत कबीरा अनुभवने का। जहाँ देखूं वही राम सारी का, जहाँ देखूं वही राम सारी का। गुरु कृपांजन पायो मेरे भाई, राम बिना कछु देखत नाई। ராம பினா குச் பி திக்தா நஹி அப்படின்னு அர்த்தம். ராம பினா கச்சு தேக்கத்து நாயி அப்படின்னா ராமனை தவிர எதுவுமே தெரியலையே. எப்போ? குரு கிருபைங்கிற மைய கண்ட தீட்டிண்டு உலகத்தை பார். குரு கிருபா அஞ்சன, அஞ்சனம்னா மை. குரு கிருபைங்கிற மைய தீட்டிண்டு உலகத்தை பார்த்தா ராம பினா கச்சு தேக்கத்து நாயி. अंतर राम बाहर राम, जहाँ देखूं राम ही राम। जागत राम सोवत राम, स्वप्न में राम। கபீர் சொல்றார், நான் கவிதை பாடுறேன்னு நினைச்சுக்காதீங்க, அனுபவத்தை சொல்றேன். குரு கிட்ட இருந்து நாமத்தை வாங்கிட்டு அந்த நாமத்தை ஜபம் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் இந்த பிரபஞ்சமே ராமமயமாயிடும்.
அப்புறம் பிரபஞ்சமா தெரியாது, ராமமயமா தெரியும். ஈ ஜகமுல வேல நீ ஜபமுல வேல ஈ ஜகமுலு நீவை நீ ஜபமுல வேல ஈ ஜகமுலு நீவை ராஜ ஜபமுளவேல ஈ ஜகமுலு நீவை ராஜில்லு நைய. ராமநாமத்தை சதா ஜபம் பண்ணிட்டே இருக்கேன், சதா ஜபம் பண்ணிட்டு திடீர்னு கண்ணை திறந்து இந்த பிரபஞ்சத்தை பார்த்தா பிரபஞ்சத்தில் இருக்கிற நாமரூபங்கள்லாம் வரைஞ்சு போயிடுத்து, எல்லாம் உண்மயமா ஆயிடுத்தேன். எவ்வளவு கீர்த்தனம் பிரமாணம் இருக்கு. இப்ப சீதை மொள்ள கேட்கிறா, இப்ப ராமதூதன் தாங்கிறதுக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. இனிமேல் சந்தேகம் கிடையாது. ராவணனோங்கிற பயம் இருந்ததே, அந்த பயம் போயிடுச்சு. இப்ப மொள்ள கேட்கிறா, ஏதாவது என்னை பத்தி பேசுறா, என்ன நினைக்கிறாரா, என்ன கூட்டிட்டு போறதுக்கு ஏதாவது முயற்சி பண்றாரா, அதுக்கு தக்க ஜனங்களோட சக்கியம் வச்சுட்டு இருக்காரா, அதுக்கு தக்க புருஷகாரம் பண்றாரா, இல்ல தெய்வமேனு உட்காந்துருக்காரா? இதெல்லாம் சீதை கேட்கக்கூடிய ஆச்சரியமான விஷயங்கள். ஹனுமானை பார்த்து கேட்கிறா, என்ன நினைக்கிறாரோ அப்படின்னா ஹனுமான் சொல்றார், அம்மா உங்க சிந்தனத்தை தவிர இன்னொரு சிந்தனம் இல்லையே அவருக்கு. ந மாம்சம் ராഘவோ புங்க்தே ந சைவ மது சேவதே பல்யம் சுவிகிதம் நித்யம் பக்தமஷ்ணாதி பஞ்சமம் நைவதம் ஷான்னமசகான் ந கீட்டான் ந சரீஸ்ருபான் ராഘவோபனயேத் காத்ராத் த்வத்கதேனாத்மனா த்வத்கதேனாந்தராத்மனா நித்யம் தியானபரோ ராமோ நித்யம் சோகபராயணா நான்யச்சிந்தயதே கிஞ்சித் சது காமவசங்கதः. ஒரு பிடி ஆகாரம் எடுத்துக்கிறது இல்லை, ஒரு தீர்த்தபானம் பண்றது இல்லை. சீதே 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 சீதேதி மதுராம் வாணிம் வியாஹரன் பிரதிபுத்தியதே. சீதே சீதே சீதேன்னு கதறார், துடிக்கிறார். ஒரு சமயம் மூர்ச்சை ஆயிடுறார். அவர் மேலே ஏதாவது புழு பூச்சி உருவினா கூட அவருக்கு தெரியறது கிடையாது. உங்களிடத்திலேயே அவருடைய சித்தம் லயிச்சு. தாயார் எப்படி இருக்காரோ அங்க பெருமாளும் அப்படிதான் இருக்கார். ஆஞ்சநேயர் நினைச்ச இவா ரெண்டு பேரும் உயிர் தரிச்சுன்னு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் யோசனை பண்ணினார். என்ன காரணம் அப்படின்னுட்டா, ரெண்டு பேருடைய ஹதயமும் ரெண்டு பேர்கிட்ட இல்லை, அதுதான் காரணம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இவ ஹிருதயம் அவர்கிட்ட இருக்கு, அவர் ஹிருதயம் இவகிட்ட இருக்கு. அவாவா ஹிருதயத்தை பரஸ்பரம் மாத்தின்னு இருக்கிறதுனால அடுத்தவா ஹிருதயத்தை இவா காப்பாத்தின்னு இருக்கா. அதனால அவாவா உயிரோடு இருக்கா. அவாவா ஹிருதயம் அவாவா கிட்ட இருந்ததானால் ஹரி ரீதி ஜபதி சகாமோ வினய விஹிதய வரணேவ நிகயமோ ராதிகா கிருஷ்ண விரஜேதவ கேசவ ராதிகா. ராதையினுடைய விரகத்தை அஷ்டபதியில ஜெயதேவர் சொல்றது, அந்த விரகம் தாங்காமல் ராதைக்கு பிராணன் போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து கொடுத்த தோழிகளுக்கெல்லாம். ராதைய ஹரி 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 அப்படிங்கிறாளா. ஹரிரித்தி ஜபதி சகாமம் விரக விஹித மரணேவ நிகாமம். கிருஷ்ண விரகத்துல துடிச்சு ஏதோ உயிர் போயிடுமோ அவளுக்குன்னு இவாளுக்கெல்லாம் பயமா இருக்கான். அவளும் ஹரிநாமத்தை சொல்றா. ஏன்னா பிராணப்பிரயாண சமயத்துல ஹரிநாமா சொல்லணுமே. அந்த விரகத்துல இப்ப பிராணம் போயிடுமோல இருக்கு. அந்த பயத்துல அந்திம காலத்துல ஹரிநாமா சொல்லணும்னு சொல்றாளா ராதை. நீ இப்ப வரலேனா அவளை நீ பிராணனோட பார்க்க முடியாதுன்னு தோழிகள்லாம் கிருஷ்ணன் இடத்துல போய் சொல்றா.
இங்க சீதை ரொம்ப அழகா சொல்றா. என்ன அப்படின்னா, அமிர்தம் விஷசம்பிருக்தம் துவயாவானர பாஷிதம் யச்சனான்யமனாராமோ யச்ச சோகபராயண. அமிர்தம் விஷசம்பிருக்தம். ஹனுமன் நீ பேசுறது அமிர்தத்தையும் விஷத்தையும் கலந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா என்னையே அவர் நினைச்சுட்டு இருக்கார் அப்படின்னு கேட்கறது எப்படி இருக்குன்னா அமிர்தமா இருக்கு. ஆனா தன்னை கவனிச்சுக்க மாட்டேங்கிறார், என் ஞாபகத்துல தன்னை கவனிச்சுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு நீ சொல்றதை கேட்டா விஷம் போல இருக்கு. அமிர்தத்தையும் விஷத்தையும் சேர்த்து கொடுக்குறீங்க. ஆஞ்சநேய சுவாமி பார்த்தார், அம்மா இத்தனை கவலைப்படாதீங்க, நான் ஒருத்தர் இருக்கேன், ஒன்னும் நான் வந்திருக்கேனே, நானே கூட்டிட்டு போயிடுறேன், என்ன பேசாம என் முதுகுல ஏறிக்கோங்களே. இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா? மசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலாரத்னம் வல்தேகநிலத்மஜம். மசகீனா கொசுன்னு அர்த்தம். வரக்கூடிய ராட்சசாலெல்லாம் கொசு மாதிரி நசுக்கிடுவேன். என் முன்னாடி எவனும் வர முடியாது. ராவணன் 1000 ராவணன் வரட்டும், அத்தனை பேரையும் நசுக்கி உங்களை கூட்டின்னு போய் பிரபு சந்நிதியில சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க பேசாம என் முதுகுல ஏறிக்கோங்களேம்மா. சின்ன ரூபத்தை எடுத்துட்டு இருக்காரு, சின்ன பூனையை விட சின்ன ரூபத்தை எடுத்துட்டு இருக்காரு அவர். சீதை இப்படி பார்க்கறா, யாரு நீயா அப்படிங்கிறா. யாருப்பா நீயா? நீயா என்ன கூட்டின்னு போற? உன்னுடைய ஆர்ச்சவம் புரியறது, என்கிட்ட உனக்கு அத்தனை பிரீத்தி இருக்குன்னு தெரியறது, பக்தி இருக்குன்னு தெரியறது. ஆனா இந்த ரூபத்தை வச்சுட்டு எப்படிப்பா அப்படின்னா ஆஞ்சநேயர் சொல்றார், திஸ் இஸ் a great insult. என்னை பத்தி உங்களுக்கு தெரியல, நான் எந்த ரூபத்தோட பறந்து வந்தேன் தெரியுமா? நவம் பரிபவம் கிருதம். உடனே ஒரு ரூபத்தை எடுத்துண்டாரே பார்க்கணும். சதஸ்மாது பாதபாது தீமான் அப்ளுத்ய ப்ளவகர் ஷபஹ ததோ வர்த்திதுமாரேபே சீதா பிரத்யய காரணாத். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ரூபத்துல ஆகாசத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்து நிற்கிறார் ஆஞ்சநேயர். ஒரு பெரிய மேரு பர்வதம் வளர்ந்து நின்னதுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கார். ஜிதேந்திரியோ மனோவேகம் பவரோமசித பவன குமாரம் ககனே சஞ்சலம் வானரம் த்யாயாமி சஞ்சல புச்சம் கிங்கிணி பூஷிதம் ஜகவ சர்வ ஜகன்மங்கள விக்ரம் ககனே சஞ்சரம் வானரம் த்யாயாமி ககனே சஞ்சரம் வானரம் த்யாயாமி. பெரிய ரூபத்தை எடுத்துட்டு ஹரிஃப் பர்வத சங்காஷா தாமிரவக்த்ரோ மகாபலः வஜ்ரதோ பீமோ வைதேகிமிதம் அப்ரவீத். இப்ப நம்புறேளான்னு கேட்டார். இப்ப நம்புறேளாமா? சீதை சொன்னா, ரொம்ப சந்தோஷம், நீ இப்படிப்பட்ட பிரபாவசாலியா? அது எப்படி இருந்ததுன்னா ஆச்சரியமா இல்ல, ஒரு குழந்தை ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுக்கும், ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு. அவதான் சொல்லி கொடுத்துருப்போம். அந்த குழந்தை வந்து கொஞ்சம் பிஸ்காரம் பண்ணிட்டு காமிக்கும். அதை கண்ணேன்னு கட்டிப்பா இல்லையா? அப்போ ஒரு அம்மா எந்த ஆனந்தத்தை அடைவளோ அந்த ஆனந்தத்தை அடைஞ்சாலாம் தாயார் ஹனுமானுடைய பிரபாவத்தை பார்த்துட்டு. அவளுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவள் அகில சக்தி. அதுல தன் குழந்தை ஒண்ணு இப்படி ஒரு பிரபாவசாலியா இருக்கே அப்படிங்கிறத கண்டு ஒரு தாயார் குழந்தையை கண்டு சந்தோஷப்படுறத போல சீதை ஹனுமானை பார்த்து சந்தோஷப்பட்டா. அப்ப கூட சீதை சொல்றா, உனக்கு தொகும் என்னை கூட்டின்னு போயிடுவேன், உன் பிரபாவம் ஆச்சரியமான பிரபாவம், ஆனா அது அவருக்கு அழகில்லை. அவர் வர வேண்டாமா? அவர் வந்து ராவணனுடைய தசமுக மௌளி பலிம் ரமணீயம் கேசவத்ருத ரகுபதி ரூப ஜய ஜெகதீஷ ஹரே, அவர் வரணும். அவர் வந்து எனக்காக அவர் பரிஞ்சுண்டு வரணும், படையோட வரணும். ராவணனுடைய 10 தலையை கிள்ளி எரிஞ்சு என்னுடைய தன்னுடைய வாம பாகத்துல உட்காத்தி வச்சு கூட்டிட்டு போகணும். அதுதான் அவருக்கு அழகு. அதனாலதான் தியாகராஜர் சொல்றார், பரமத்முனி பரமத்முனி சரி சுடகு சேரி குலி ஜின் சரி சுடகு சேரி குலி ஜின் சரி யோவரே ஸ்ரீஜனகி நிசரி யோவரே
त्वया देवी भाषितं शुभदर्शने सदृश स्त्री स्वभावस्य साध्वीना विनयस्य च युक्तरूपं त्वया देवी भाषितं शुभदर्शने. அம்மா, இந்த பதில் உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். வேற ஒருத்தராக இருந்தால் என்னை தயவு செய்து கூட்டின்னு போயிடுப்பா, 10 மாசமா நான் கடந்து தவிக்கிறேன், யாராவது இங்கே வந்தா தேவையில்லைன்னு பார்த்துட்டு இருந்தேன், நல்ல வேலையா நீ வந்தே அப்படின்னு கிளம்புற ஜோரை தான் பாப்பா. தாயாரை தவிர யாரால இப்படி பேச முடியும்? சதிருஷம் ஸ்திரீ ஸ்வபாவஸ்யே சாத்வீனாம் வினயஸ்ய ச. உங்களை போன்ற மகாபதிவிரதைக்கு தான் இந்த பதில் தகும். அவர் வரட்டும், அவர் வந்து அழிச்சுட்டு போட்டோம். என் விஷயத்துல அவருக்கு எத்தனை பரிவு இருக்குன்னு நான் பார்க்க வேண்டாமா? எனக்காக அவர் எப்படி வந்து பரிஞ்சுண்டு வந்து இங்க யுத்தம் பண்ணி இல்லையா ராவணனை சமூலம் நாசம் பண்ணி என்னை கூட்டிட்டு போற ஜோரை பார்க்கணும் அப்படின்னு தாயார் சொல். இந்த சமயத்துல தான் தாயார் பல விற்த்தாந்தங்களை சொல்றா. அதுல ஒரு பாகத்தை ஹனுமான் சொன்னார், ஒரு பாகத்தை தாயார் சொல்றார். ஆஞ்சநேயர் சொன்னார், உங்களை கண்டா ஒரு விஷயத்தை தெரிவிக்கும்படியா சொன்னார். சித்திரகூடத்துல ஒரு சமயம் நீங்க வந்து பெருமாளோட இருந்துட்டு இருக்கக்கூடிய சமயம் ஏகாந்தத்துல, அப்போ ஒரு மனசிலைங்கிற ஒரு கல், இந்த கல்லை என்ன பண்ணலான்னா, அந்த மனசிலாங்கிற கல்லை இப்படி தண்ணியில நினைச்சா அதுல திலகம் இட்டுன்னு விடலாம், அதுல என்ன குழைச்சு திலகம் இட்டுன்னு விடலாம். அடிக்கடி என்ன பண்ணுவா, அதால கோடு போட்டு ஆடுபுலி ஆட்டம் விளையாடுறது வழக்கம். பெருமாளும் தாயாரும் ஒரு பெரிய பாறையில இந்த மனசிலா கல்லாலேயே இந்த கட்டம் போட்டு ஆடுபுலி ஆட்டம் விளையாடுவாளே, இந்த புளியங்கொட்டையை வச்சுன்னு விளையாடுவா. பெருமாளும் பிராட்டியுமா ஆடுபுலி ஆட்டம் விளையாடுறா. தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், அப்படி ஒரு ஏகாந்த சந்தர்ப்பத்தை சொல்லி, அந்த மாதிரி தாயாரும் நீயும் ஏகாந்தமா இருக்கிற சந்தர்ப்பத்துல நான் என்னை பார்த்து தியாகராஜா நாங்க ஏகாந்தமா இருக்கோமோ இல்லையோ ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு என்னை பார்த்து நீ சொல்லக்கூடாதா? அந்த சமயத்துல எனக்கு ஒரு சேவை கொடுக்க கூடாதா? லக்ஷ்மணனுக்கு உன்னுடைய ஏகாந்தத்துல ஒரு ஸ்தானம் கொடுக்கறையே, அதை போல நீயும் தாயாரும் ஏகாந்தமா இருக்கிறத அடியனை பார்த்து ஒரு சங்கீதம் பாடு அப்படின்னு என்னை பார்த்து நீ ஆக்கியம் பண்ணப்படாதா அப்படிங்கிற. ரம வீர மன சூர மவீர சூர மவீர சூர மவீர பங்கருமேட்டி பகுப்பை பங்கருமேட்டி பகுப்பை பமணி ஜனகி பங்கருமேட்டி பகுப்பை பமணி பொங்குச்சே மல்லே வீழுலே பூஜில் செவேட ஸ்ரீ சகீதமோ படுமணி சகீதமோ படுமணி சுவாமி ரஜுனி சுவாமி ரஜுனி ரமாபி
ஆச்சரியமான தங்கமயமான மண்டபம். బామని జానకి శృంగారించుకొని చెలువంత నిన్నుగని ஏகாந்தத்துல நீயும் சீதையுமா அழகான மல்லிப்பூவால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மெத்தை, தங்கமயமான கட்டில், அதுல மல்லி மெத்தை, அதுல ஏகாந்தமா ஜானகி சர்வ அலங்காரங்களும் பண்ணிட்டு உன்னிடத்துல வந்து வீற்றிருக்க, நீயும் தாயாருமா ஏகாந்தமா இருக்கிற சமயத்துல பொங்கூச்சு மல்லே வீருல பூஜில்ச்சு வேள ஸ்ரீஹரி, உன்னை நான் மல்லி புஷ்பங்களால அந்த சமயத்துல ஆராதனம் பண்ற சமயத்துல தியாகராஜா ஒரு பாட்டு பாடு அப்படின்னு என்னை பார்த்து நீ சொல்லக்கூடாதா அப்படிங்கிற. சங்கீதமு பாடுமணி சுவாமி தியாகராஜுனீதோ ரமாபிராம ரஞ்சில்ல பல்ககராதா. தியாகராஜனை பார்த்து மனசு ரஞ்சனமாகும்படியா என்னை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை நீ சொல்லக்கூடாதா, என்னை பார்த்து ஆக்கியம் பண்ணப்படாதா அந்த ஏகாந்தத்துல. அப்படின்னா எத்தனை அனுபவம், எத்தனை கீர்த்தனம். இந்த மாதிரி ஒரு ஏகாந்தம். இவன் 2 பேரும் ஆடுபுலி ஆட்டம் விளையாடின்னு இருக்கான். இதுல என்ன பந்தயம்னா, ஜெயிக்கிறவா வந்து தோக்கிறவாளை கட்டணும், தோக்கிறவா கட்டுப்பட்டு நிற்கணும், கட்டிடணும் அப்படின்னு பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஒரு சேலஞ்ச். எப்பவுமே ராமர் தான் தோப்பர். ஏன் அப்படின்னுட்டா, இவளோட கட்டாட்ச பானம் இல்லையா, ஆமீலிதாட்சம் அதிகம்ய முதாமுகூதம் ஆனந்தகந்தம் அனிமேஷ மனங்கதந்திரம் ஆகேகரஸ்திதகனி நிகபக்ஷ்மநேத்ரம் பூத்யை பவேல் மம புஜங்கசயாங்கனாய. அனங்கதந்திரம்ங்கிறார். தாயாருடைய கண்களில் தாயார் பெருமாள் அப்பப்போ ஒரு பார்வை பார்த்துட்டே விளையாடுவோம். அந்த கட்டாட்சத்தில் எந்த காயை நகர்த்துறோம், எப்படி நகர்த்துறோம்னு தெரியாமல் நகர்த்தி வெட்டுப்பட்டுடுவார், தோத்து போயிடுவார். எப்பேற்பட்ட ராவண பானங்கள், எப்பேற்பட்ட கரதூஷண பானங்கள் இல்லையா, அந்த பானங்கள்லாம் இங்கே ஒன்றும் கிட்டக்க கூட நெருங்க முடியாது. ஆனால் இந்த கட்டாட்சமாகிய தாயாருடைய அனங்கதந்திரம் ஆகேகரஸ்திதகனி நிகபக்ஷ்மநேத்ரம், இதெல்லாம் அந்த கட்டாட்சத்தை தான் கனகதாரா ஸ்லோகம் முழுக்க ஆச்சாரியால் வர்ணிக்கிறார். அந்த கட்டாட்சத்தில் தோத்து போயிடுவார், எதையோ நகர்த்தி விடுவார், கடைசியில் வெட்டு போட்டு விடுவார். அன்னைக்கே அதே மாதிரி ஆயிடுது. உடனே தாயார் சொன்னா, எப்போ மாதிரி தோத்து போயிட்டா அப்படின்னா, சீதையை உங்ககிட்ட தோக்கறதுலேயே ஒரு ஆனந்தம் இருக்குடி அப்படின்னார். இது அவளுக்குள்ள இருக்கிற ஏகாந்தம். இது ஒரு கட்ட பிரம்மச்சாரிட்ட சொல்லிக்கிறார் 2 பேரும். காரணம் என்னன்னா, இந்த ரசத்தினுடைய யாதார்த்தியம் அவருக்கு தான் புரியும். இது ஒன்று யாரோ ஸ்திரீ இல்லை, யாரோ புருஷன் இல்லை, சாட்சாத் பரதேவதை, சாட்சாத் பரமபுருஷன். அவளுடைய ஏகாந்தம், அவளுடைய சிருங்காரம்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி யோக்கியதை வேணும். அதுக்கு இப்போ தெருவில் கை கோத்துண்டு சுத்துறதே அது இல்லை, இது தனி யோக்கியதை வேணும். இந்திரியங்களை ஜெயிச்சிருக்கணும். இந்திரியம் புத்தி இது அதுக்கு தான் சொல்கிறேன். பிரமாணம் சொல்லின்றதனே முந்தியிலிருந்து சொல்லிட்டு வரேன். சுந்தரகாண்டத்தில் ஆரம்பத்திலேருந்து ஹனுமான ஜிதேந்திரியர்னு காண்பிச்சுட்டு வருது சுந்தரகாண்டம். அப்படிப்பட்டவாளுக்கு தான் இந்த யதார்த்தம், இந்த யாதார்த்தியம் புரியும். இது என்ன அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணினா, தாயார் ஒரு முல்லை பந்து கட்டி வச்சிருக்கானாம். நிறைய முல்லை புஷ்பங்கள் அரும்பி இருக்கு, நல்ல வசந்த ருத்து. அந்த முல்லை புஷ்பங்களை எடுத்துன்னு வந்து ஒரு பந்தா கட்டி பெருமாள் ஒரு மரத்தில் நிற்க வச்சு இந்த புஷ்ப பந்தால கட்டிவிட்டான். பெருமாளும் ஆனந்தமாக கட்டுப்பட்டு நிற்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லிட்டா, அவருடைய ரூபத்தை தியானம் பண்ணிவிட்டா நம்ம சம்சார கட்டு போயிடும் நம்மளை விட்டு. ராமநாமத்துக்கே தாரக நாமம்னு பேர். தாரகம்னா தாண்டி விடுறதுன்னு அர்த்தம். சம்சாரத்தை தாண்டி விடுற நாமம் இல்லையா. ஆனால் இவர் இங்கே ஆனந்தமாக கட்டுப்பட்டு நிற்கிறார். தாயார் சொன்னால் இப்படியே நின்றுருக்கோம், நான் ஆத்து காரியங்கள்லாம் முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் இப்படியே நிற்கணும் அப்படின்ட்டு போயிட்டா. இது பரியந்தம் பிரபு சொல்லி அனுப்பிச்சிருக்கார், இப்படி என்னை கட்டினா. தாயார் சொன்னா அவ்வளோதான் சொன்னாரா, அதுக்கு மேலே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறா. என்ன பண்ணினா அப்படின்னுட்டா, தாயார் ஆத்து காரியங்கள்லாம் முடிச்சுன்னு மத்தியான வேளையில் அப்படி வந்து பார்த்தா பெருமாள் கட்டுப்பட்டு நிற்கிறார். ஏன்னா வேற எந்த கட்டாலையும் அவரை கட்டி விட முடியாது, பிரேமையால் கட்டி விடலாம். யசோதா அப்படிதானே கட்டினா. கட்டைய நீ கயிற்றை தேடியும் காணும், கை காண கயிறெல்லாம் அளவாக காணும், மட்டமில்ல உரலோடு கட்டிட தோடும், மடமடையனு முனி செவி புகவல் தான் மருதமரம் 2 காணவை காணும், நீதான் மெச்சிக்கொள்ள வேண்டும்.
அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன்னம் மலர் மகள் விரும்பும் அரும்பெறல் அடிகள். பற்றுடைய அடியவர்க்கு எளியவன். அப்படிப்பட்ட பற்று, பற்றுங்கிறது பக்தின்னு அர்த்தம். அந்த இடத்துல சம்சாரத்தில் இருக்கிற பற்ற சொல்ல, பகவான் கிட்ட இருக்கிற பற்று, அந்த சுத்தமான பிரேமைக்கு கட்டுப்படுவான். அந்த பிரேமையால கட்டிவிட்டு போயிருக்கா, இல்லைன்னா வேற எந்த கைத்தாலையும் கட்டுவிட முடியாது. அப்படி நிற்கிறார். தாயார் வந்தா அந்த கட்டை அவளே அவிழ்த்து விட்டா. பெருமாள் அந்த கட்டில இருந்து அவிழ்ந்து வந்தார். இப்படி காண்பிப்பா, அப்படி தலையை அப்படி காண்பிச்சார்னா வச்சு விடுங்கோன்னு அர்த்தம். இந்த புஷ்பத்தை வச்சு விடுங்கோன்னு அர்த்தம். ரொம்ப அழகா பின்னி அழகா அந்த புஷ்பத்தை அப்படி சூட்டி விட்ட உடனே பெருமாள் சொன்னார், சீதை எல்லாம் நன்னா இருக்கு, இந்த கொண்டைக்கு மேலே ஒரு செண்பகம் வச்சா இன்னும் நன்னா இருக்கும். ஏன்னா ஜடைக்கு பூர்ணமா அந்த மல்லிப்பந்தை சுத்தி விட்டுட்டார். மேலே ஒரு செண்பகம் இருந்தா நன்னா. செண்பக புஷ்பங்கள் அப்படி புஷ்பிச்சிருக்காங்க. அந்த சம்பக மரத்துல போய் ஒரு புஷ்பத்தை பறிக்கலாம்னு போனேனா, யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா? ஆஞ்சநேயர்கிட்ட தான் அதை சொல்லிட்டு இருக்கா. ஆஞ்சநேயரை பார்த்து சொல்றா, போனேனா உங்களை மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் அந்த மரத்துக்கு மேல. நான் போய் பறிக்க போனேன் அப்படின்னார். நான் பயந்து வந்து பெருமாளை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டேன். அப்ப என்னுடைய நெத்தியில அப்பதான் அவர் மனசிலைங்கிற அந்த திலக்கம் இட்டு விட்டு இருந்தார். அந்த திலக்கம் போய் பெருமாளுடைய மார்ல ஈசி எடுத்து. நான் பெருமாளை பார்த்து சொன்னேன், உங்களுக்கு வீர திலகம் இட்டு விட்டுட்டேன் பத்தேளா அப்படின்னு கேட்டேன். வீர திலகம்னா ராவண ரண யாத்திரைக்கு வீர திலகம் அப்படின்னா, இந்த ரண யாத்திரைக்கு அன்னைக்கே நான் திலகம் இட்டு விட்டுட்டேனே, இன்னும் ஏன் வரலேன்னு நீ போய் கேளு. இன்னொன்னு, காக்காசுரன் ஒரு அசுரன். அசுரன்னா அசுரன் இல்லை, இந்திரனோட பையன், ஜெயந்தன்னு பேர். பண்ணினது அசுரத்தனமான காரியம், அதனால காக்காசுரன் பேருந்து கொடுத்து. அவன் ஒன்றும் அசுரன் இல்லை, இந்திரன் பிள்ளை தான். ஆனால் பண்ணின வேலை பேர்பட்ட வேலை. சித்திரக்கூடத்தில் ஒரு நாள் பிரபு தாயார் மடியில சைனிச்சுன்னு இருக்கார். ஏகாந்தத்தில் இவன் காக்கா ரூபத்தை எடுத்துட்டு வந்து தாயார் வந்து கொத்தினான். அந்த ரத்த பிந்து பிரபுடைய முகத்தில் வந்து விழுந்தது. பிரபுக்கு கோபம் வந்தது. எழுந்து அப்படி பார்க்கிறார், யாரு சீத்தை இந்த அபச்சாரத்தை பண்ணினதுன்னு கேட்டார். சீத்தை மொள்ள அப்படி பார்த்தா, அங்கே பார்த்தா அந்த காக்கா நின்று இருக்காங்க. இவன் தான் சொல்லல, கிருப்பையோட அவனை ஒரு பார்வை பார்த்தா பிரபு புரிஞ்சுன்னு விட்டார். ஒரு புல்ல கிள்ளி பிரம்மாஸ்திரம் போட்டார். அதுதான் சரசர சமரைக சூர சரதி மதவிதார அப்படிங்கிறார் தியாகராஜ். ஒரு சரமும் சரமா மாறும்னு சொன்னார் இல்லையா? அந்த புல் அவனை எல்லா லோகத்திலையும் துரத்திண்டு வந்து கடைசியில த்ரீலோகான் சம்பரிக்கிரம்ய தமேவ சரணங்கதா சதம் நிபதிதம் பூமோ சரண்ய சரணாகதோ. எல்லா லோகத்தையும் சுத்தி அடிச்சுட்டு வந்து கடைசியில ராமச்சரணத்துல விழுந்தா. அந்த அந்த புல்லால இவனுடைய ஒரு கண்ணை மட்டும் வாங்கிட்டு அவனுக்கு உயிர் கொடுத்தார். அதுவும் சீதை கிருப பண்ணதுனால. அந்த காக்காசுரனுக்கே ஒரு புல்லக்கிள்ளி பிரம்மாஸ்திரம் போட்டவருக்கு என் விஷயத்துல 10 மாசமா இப்படி உட்கார்ந்து இருக்காரு. 10 மாசமா இந்த பிரபுக்கு என்ன வந்து ரட்சிக்கிறதுக்கு. அந்த க்ஷணம் அங்கிருந்து ஒரு பிரம்மாஸ்திரம் போட்டா கூட இந்த ராவணனுடைய 10 தலை போயிடுமே. இப்படி நல்லாம் சொன்னா உடனே இந்த இடத்துல ததோ வஸ்திரகதம் முக்த்வா திவ்யம் சூடாமணிம் சுபம் பிரதேயோ ராகவாயேதி சீதா ஹனுமதே ததௌ பிரதிகிருஹ்ய ததோ வீரோ மணிரத்னமனுத்தமம் அங்குல்யா யோஜயாமாஸ் நஹ்யஸ்ய பிரபவத் புஜஹ. ஹனுமான் இடத்துல இத்தனை விற்த்தாந்தங்களையும் தெரிவித்து தன்னுடைய வஸ்திரத்தில் முடிஞ்சு வச்சிருக்கக்கூடிய சூடாமணியை எடுத்து ஹனுமான் இடத்துல கொடுக்குறா. திவ்யமான சூடாமணி. ராமர் அங்குல்யத்தை கொடுக்குறார், தாயார் சூடாமணியை கொடுக்குறா. இதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. அங்குல்யத்தை கொடுக்கறதுனால ராமர் அபயம், நான் இருக்கேன் அப்படிங்கிறார். சூடாமணியை கொடுக்கறதுனால தாயார் என்ன பண்ணுறான்னா, நான் அந்த அபயத்தை ஸ்வீகரிச்சுக்கிறேன், நமஸ்கரிக்கிறேன், என் சிரசால நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் விதமாக சூடாமணியை கொடுக்குறார். இது ஒரு சூக்ஷ்மம். கையில் இருக்கிற ஆபரணத்தை கொடுக்கறதுனால அபயம் கொடுக்கிறார். சிரசில் இருக்கிற ஆபரணத்தை கொடுக்கறதுனால நான் அதை நமஸ்கரித்து ஸ்வீகரிச்சுக்கிறேன்னு தாயார் சொல்கிறார். இந்த சூடாமணியை கொண்டு பிரபுகிட்ட கொடுங்கோ, என்னை பார்த்ததுக்கு அடையாளமா இந்த சூடாமணியை பார்த்தா இது அவருக்கு பல கதைகள் சொல்லும் அப்படிங்கிறார். இதை பார்த்து அவர் பல விஷயம் தெரிஞ்சுப்பார். பரம சந்தோஷம் வந்தது. எப்பவுமே காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறவா என்ன பண்ணுவா அப்படின்னுட்டா, ஒரு காரியம் இல்லை 10 காரியத்தை சேர்த்து சாதிச்சுட்டு வந்துடுவா. காரிய துரந்தராளா இருக்கிறவ. அசடுகளா இருந்தா ஒரு காரியத்தையும் உருப்படியா பண்ணாச்சு. சாமர்த்தியாளா இருக்கிறவா, அப்பேற்பட்ட சமர்த்தாளா இருக்கிறவா ஒரு காரியம் சாதிக்கிறேன்னு போயிட்டு அப்புறம் 10 காரியத்தை ஒரே சமயத்துல சாதிச்சுட்டு வந்துடுவா. ஹனுமான் நினைக்கிறார் வந்த காரியம் ரொம்ப சுலபமா முடிஞ்சு போயிடுச்சு. அங்க இருக்கிற பழங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா, கொஞ்சம் தீர்த்தங்கள்லாம் எடுத்துட்டா, இப்பதான் கொஞ்சம் தெம்பு வந்தது இருக்கு, ஒரு ஜோஷ் வந்துருக்கு.
நிறைய எனர்ஜி இருக்குது, அதெல்லாம் லெட் அவுட் பண்ணி ஆனுமே. இப்போ என்ன பண்ணுறது, பெரிய எனர்ஜி எடுத்துன்னு வந்திருக்காரு அவர். தாயாரை பார்த்தா எடுத்து, சூடாமணி வாங்க எடுத்து, அப்படி கிளம்பி விடலான்னு முடியல. அத்தனை எனர்ஜிக்கு ஒரு லெட் அவுட் வேணுமே அவருக்கு. அஞ்சலே ஒன்று பெற்றான், அஞ்சலே ஒன்றை தாவி, அஞ்சலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காகே, அஞ்சலே ஒன்று பெற்றான் அங்கை கண்ட எல்லார் ஊரில். பஞ்சபூதங்களையும் தன் வசத்தில் வச்சுருக்கிறவர் ஆஞ்சநேயர். அப்பேற்பட்ட யோகீஸ்வரர், அப்பேற்பட்ட தபஸ்வி, அப்பேற்பட்ட ஞானி, அப்பேற்பட்ட பக்தர், அப்பேற்பட்ட அவதார புருஷர், அப்பேற்பட்ட வித்வான், நீ எந்த ரீதியில் எடுத்துட்டாலும் ஹனுமானுக்கு நிகரே இல்லை. அவர் பார்த்தார், ராவணனையே பார்த்து ஒரு மிரட்டிட்டு போனாதான் என்ன, திடீர்னு எங்கிருந்தோ ஒரு எனர்ஜி வருது. ராவண அளவுக்கு கொஞ்சம் விஷயத்தை எஸ்கலேட் ஆனோம். ஒரு சாதாரண வானரத்தை பற்றி ராஜா பரியந்தம் விஷயம் போகணும், அப்போதான் ராஜா வந்து பார்ப்பார். அப்படின்னா அதுக்கு தக்க ஏதாவது ஒன்று பண்ணணும். அங்கே அசோகவனத்தை துவம்சம் பண்ண ஆரம்பித்தார். அதில் முதல்ல எதுன்னா, எந்த மண்டபத்திலிருந்து சீதையை முதல்ல பார்த்தாரோ அந்த சைத்திய பிராசாதம்ங்கிற மண்டபம், 1000 கால் மண்டபம். அவருக்கு தோணித்து இந்த மண்டபத்தில் சீதா கல்யாணம் பண்ணினா எவ்வளோ நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மண்டபத்தை வெறுமனை வச்சுருக்கான். இந்த மண்டபத்தை துவம்சம் பண்ணினார். மரங்கள் எல்லாம் பேத்து எரியறார். அங்கே இருக்கிற கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சார். அங்கே இருக்கிற ஃபவுண்டைன் என்னென்னலாம் வச்சுருக்கான் எல்லாத்தையும் பொழந்து ஒட்டச்சு தள்ளுறார் கீழே. இந்த ராட்சசிகளாக எழுந்துட்டு சடச்சடா படபடான்னு ஏதோ சத்தம் கேட்கறது பார்த்தா பெரிய வானரம். எல்லாரும் முதல்ல ஜம்புமாலிங்கிற அந்த மந்திரி புத்திரங்கிட்ட போய் சொன்னால் அவர் யுத்தத்துக்கு வந்தார். ஜம்புமாலியை ஜம்பு பழம், நல்லா நாவல் பழம் நசுக்கிறது போல நசுக்கி எரிஞ்சுட்டார். அடுத்தது பஞ்ச சேனாதிபதிகள் வந்தா, பஞ்ச சேனாபதிகளை வதம் பண்ணினார். ராவணனுடைய பிள்ளை அக்ஷகுமாரன் வந்தான். இந்த துணியை நன்னா இப்படி பிழிஞ்சு உணர்த்துவான், அது மாதிரி பிழிஞ்சு விட்டார் அவனை. இப்படி அக்ஷகுமாரன் தான் ஆயிடுச்சு. அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். ராவணனுக்கே தோணித்து, என்னடா அது ஒரு வானரம் வந்து இந்த பாடுபடுத்துறதா. ராவணன் நானே யுத்தத்துக்கு போறேன்னு கிளம்பினான். இந்திரஜித் சொன்னா, அப்பா உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, இந்த குரங்கு பிடிக்கலாம் நீங்க போகப்படாது, நான் போயிட்டு வரேன். இந்திரஜித்தோட ஆச்சரியமாக யுத்தம் நடக்கிறது. இந்திரஜித் கடைசியில் பிரம்மாஸ்திரம் போட்டுட்டான். ஆனால் ஒரு ஆச்சரியம், எந்த அஸ்திரமும் ஹனுமானும் ஒன்றும் பண்ணாது. இது பிரம்மாவே கொடுத்த வரம். எந்த தேவதையினுடைய அஸ்திரமும் ஹனுமானும் ஒன்றும் பண்ணாது. நித்திய சிரஞ்சீவி அவர். ஆனால் அந்த அஸ்திரத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதனால கட்டுப்பட்டார். ஏன் கட்டுப்பட்டார்னா, அப்போதான் நம்மளை ராவணன் சபைக்கு கூட்டிட்டு போவார். இப்போ சாமி கப்சிப்னு இருந்துட்டா அப்புறம் அங்கே போய் பார்த்துக்கலாம். இவரை பிரம்மாஸ்திரமே ஒரு கட்டு, மந்திரத்தால் கட்டு, பிரம்மாஸ்திரத்தால் கட்டிடும். அது ஹனுமான் சும்மா அப்படி கட்டுப்பட்டு மூர்ச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கார். இந்த ராட்சசர்கள்லாம் அதுக்கு மேலே புத்திசாலி. அதுகள்லாம் என்ன பண்ணிட்டு அதுக்கு மேலே நிறைய கயிறெல்லாம் கொண்டு வந்து கட்டுறது. ரொம்ப புத்திசாலி, அதி புத்திசாலி. இந்திரஜித் மண்டையில் அடிச்சுன்னா, உங்களை மாதிரி மேதாவிகளையெல்லாம் வச்சுட்டு நான் படுற பாடு. பிரம்மாஸ்திரமே ஒரு கட்டு, அதுக்கு மேலே இதுகள்லாம் ரொம்ப அதிஸ்ரத்தையாக வந்து கட்டுறது. எல்லாத்தையும் முடிச்சு ஹனுமான் கட்டட்டும் உட்காண்டுறது. இதெல்லாம் நேரா ராவணனுடைய சபைக்கு ஹனுமான் அப்படி கூட்டிட்டு போறதே, ஹனுமானை பார்த்த உடனேயே இப்பதான் பார்க்கறான், எழுந்து இப்படி கை குவிச்சு ராவணன். எடி அவன் அறியாம நான் புரியறது, பார்த்தா பரமேஸ்வர ஸ்வரூபம்னு தெரியாது. இவன் பரம சிவபக்தனா இருக்கிறதுனால, ஹனுமான் ருத்ராம்சமா இருக்கிறதுனால அவன் அறியாம எழுந்து கை குவிச்சுட்டான். கிமேஷ பகவான் நந்திஹி அப்படிங்கிறான். நந்தி பகவானே வந்துட்டாரோ. இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஒரு சமயம் கைலாசத்துக்கு போனான். எப்பவும் கைலாசத்துக்கு போயிட்டு வருவான், அடிக்கடி போயிட்டு வருவான். கைலாசத்துக்கே போயிருக்கிற சமயத்தில் அன்னைக்கு நந்தி வாசல்ல உட்கார்ந்துருக்கார். நந்தி சொல்றார், உள்ள போகப்படாது அப்படிங்கிறார். உள்ள பகவான் நிஷ்டையில் இருக்கார், யாரையும் விடப்படாதுன்னு சொல்லியிருக்கார். நான் தான் வாசல்ல உட்காந்துருக்கேன், உள்ள எல்லாம் போகப்படாது. ராவணன் நந்தியை பார்த்து சி குரங்கு அப்படின்னா. நந்தியை பார்த்து நந்தி சொன்னா, ரொம்ப சந்தோஷம், அதோட வாயாலேயே கெடும், நீ ஒம்பாயாலேயே கெட்ட, அந்த வானரத்தாலேயே லங்கைக்கு நாசம் அப்படின்னு சபிச்சார். இது ஞாபகத்துக்கு வருது ராவணனுக்கு. இப்போ அந்த அவர் தான் வந்துட்டாரோ. ஆனா ஹனுமான் ராவணனை பார்க்கிற, எப்பேற்பட்டவனா இருக்கான், என்ன தேஜஸ். ஆனா இந்த முட்டாளுக்கு இது தெரியாம போயிடுத்தேன், ராமர சர்வேஸ்வரன்னு தெரியாம போயிடுத்தேன். பரம சாம்பவாக்ரேசருளு அதுல சொல்றார், சரச சாமதான பேத தண்ட சதுர. இது ஹனுமத் பாவத்தில் பாடின கீர்த்தனம். இவ்வளவு சிவபக்தனா இருந்தும் கூட, சிவபக்தாள்ல பிரதானமானவனா இருந்தும் கூட, பலுகுரவணூனி தெளியலேக்க போயே. தியாகராஜர் பிட்டி பண்றாருங்க. இவ்வளவு பெரிய
சிவபக்தனா இருந்து இவனுக்கு இது தெரியாம போயிடுத்தே. ராமரை சர்வேஸ்வரன் தெரியாம போயிடுச்சு. எந்த சிவன் தன்னுடைய ஹிருதயத்துல சதா அந்த ராமனை தியானம் பண்ணிட்டு இருக்காரோ, எந்த தாரக பிரம்மத்தை தியானம் பண்ணிட்டு இருக்காரோ, அந்த தாரக பிரம்மே கோதண்டபாணியா அவதாரம் பண்ணி கொடுத்துங்கிறதுனால பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆக்கிரகத்தால அவரே ஆஞ்சநேயரா அவதாரம் பண்ணியிருக்கார். அது தெரிய வேண்டாமா? இதுல சாமதான பேத தண்டம்ங்கிற 4 உபாயங்களையும் ராமருக்கு எப்படி பிரயோகப்படுத்தணும்னு நன்னா தெரியுங்கிறார் தியாகராஜர். சாமதான பேத தண்ட சதுர. ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும்னா, ஒரு டீலை க்ளோஸ் பண்ணணும்னா அதுக்கு 4 உபாயம் இருக்கு. சாமம் இல்லைன்னா பேதம் இல்லைன்னா தானம், கடைசியில தான் தண்டம். நீதி, ராஜநீதி. இது அதில் இந்த 4ஐயும் எந்த டைம்ல எப்படி உபயோகப்படுத்தணும்னு ராமருக்கு நன்னா தெரியுமா. ராவணன் கிட்டக்க இது 4ஐயும் பிரயோகப்படுத்துறார். கடைசியில இது எதுக்குமே அவன் வழிக்கு வராததுனால தண்டத்தை எடுக்கிற மாதிரி ஆயிடுத்துங்கிறார் தியாகராஜா. ஹிதவுமடலோ பாகவதி தேவி சதமுகனயோத்யா இச்சேனடிவி நத சகோதருனி ரஜி ஜேசிராஜ ஹதமு ஜேசி தேவி தியாகராஜனூத சரத சாமம்ங்கிறது தான் ஹிதவுமடலோ பாகபல் கிதிவி. முதல்ல சமாதானம் தானே பேசி பார்த்தார். அங்கதனை விட்டு சமாதானம் இல்லையா, ஹனுமானை விட்டு சமாதானம், இதெல்லாம் சமாதானம் பேசுறதுக்கு தான் சாமம்னு பேர். அவன் வழிக்கு வரல. சதமுகனயோத்யா நிச்சேனல் டிவி, அயோத்தியில உனக்கு பாதியை கொடுத்து விடுறேன், சீதையை கொடுத்து விடுன்னு தானம் பேசி பார்த்தார். வழிக்கு வரல. நத சகோதருனி ராஜி ஜேசி ராக, இவங்கிட்ட இருந்து விபீஷணனை பிரிச்சு இவனுடைய பலத்தை குறைச்சு விபீஷணனை தங்கிட்ட சேர்த்துண்டு பேதம்ங்கிற உபாயத்தையும் பண்ணி பார்த்தார். ஹதமு ஜேசி தீவி, சாமதான பேதம் எதுவும் எடுபடலை. கடைசியில் தண்டத்தை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ராமர் ஒன்றும் பண்ண முடியாது. ராமர் பர்ஃபெக்டா எல்லாத்தையும் பண்ணி தான் பார்த்தார். இந்த சாமதான பேத தண்டத்தை உபயோகப்படுத்துறதுல ராமன் சதுர். என்ன கீர்த்தனை அதெல்லாம், என்ன அப்சர்வேஷன் இதெல்லாம். பரமசாம்பவக்ரேசரு லுண்டக பலுகு ராவணுனி தெளியலேకపోయే. இந்த சங்கீதத்தோட அழகு பாருங்கோ. இது ஒரு காப்பி நாராயணின்னு ஒரு ராகம். இதுல இந்த பிரயோகத்தை எப்படி எடுத்துட்டு இருக்காருன்னா, ராவணன் கிட்டக்க ஒரு பிட்டி, இவனுக்கு தெரியாம போயிடுத்தே, இவ்வளவு சிவபக்தனா இருந்தும் இது தெரியாம போயிடுத்தேங்கிறத அந்த இடத்துல அந்த ராகம் எப்படி வருதுன்னா, பரமசாம்பவ, அது ஒரு ஆச்சரியம். கிரேசருளுண்டக பலுகுராவணூனி, இவ்வளவு இருந்தும் அந்த ராவணனுக்கு இது தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிற பாவத்தை தெளியலேకపోయే. இந்த பிட்டி தெரியாம போயிடுத்து. இந்த ராகபாவம் எப்படி வருது பத்தியெல்லா எழுஞ்சு. இதுதான் சங்கீதம். இந்த சங்கீதம் நமக்கு பகவத் தியானத்தை கொடுக்கறதுக்கு தான். நம்ம தியானத்தை இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு இல்லை, நமக்கு பகவத் தியானம் வரத்துக்கு. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறேன், நம்மள 4 பேர் நினச்சிக்கிறதுக்கு தான் சங்கீதம் நினச்சிக்கிறேன். அந்த கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கும் வாழ்க்கை ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. ஜென்மா முழுக்க ஞாபகம் வச்சுருப்பாள், அன்றைக்கி சண்முகப்பிரியா அப்படி பாடினார் அப்படின்னு கடைசியில் அந்திம ஸ்மரணம் பண்ணினார். அப்புறம் நீ போகிற லோகத்துக்கு தான் அவளும் வரணும். அதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் அட்டென்ஷன் சீக்கிங்க்கு சங்கீதம்னு நினைச்சிருக்கா. அந்த சங்கீதம் அவனுக்கே பிரயோஜனப்படாது. என்டர்டெயின்மெண்ட் இல்லை சங்கீதம், என்லைட்டன்மெண்ட் சங்கீதம். பாடுறபடி பாடினா பகவான் எதிர வந்து நின்றுடுவான். ரொம்ப பெரிய விஷயம் அது. தியாகராஜ ராமாயணம் சொல்றத தானே இதெல்லாம் சொல்ல முடியும். வேற எப்ப சொல்றது இதெல்லாம் தெய்வத்தை பார்த்து பாடின பாட்டு. லோகத்துல பிரக்யாத்தியை சம்பாதிச்சுக்கிறதுக்காக பாடின பாட்டு இல்லை. அவளுக்கு யார் சங்கீத கலாநிதி கொடுக்க முடியும் நான் கேட்குறேன். இந்த பாட்டை பாடி கலாநிதி, சிரோமணி, சூடாமணி என்னமோலாம் வருது. அவள் இருந்த இடம் தெரியாது யாருக்கும்.
இன்ஃபேக்ட் 4 பேர் திட்டின்னு தான் இருந்தா அவள் அண்ணாவே திட்டின்னு இருந்தார் அவர். புரியுறதா? அவள் லோகத்தை லட்சியம் பண்ணி பாடல் இந்த பாட்டு. They were completely oblivious of what's happening around. அவ ஏதோ ஸ்திதியிலிருந்து பாடினது இதெல்லாம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். உடனே ராவணன் கேட்கறான், யாரு குரங்கே நீ அப்படின்னு கேட்கறான். ஏன் உங்க தலைவன் வாலி சௌக்கியமா தானே இருக்கான்? வாலி இருந்தா நீங்கெல்லாம் இப்படி வாலாட்ட மாட்டே, உங்க வாழை ஒட்ட நறுக்கிடுவானே, அந்த வாலிக்கு என்னாச்சு? ராவணனுக்கு தெரியாத வாலிக்கு என்னாச்சுன்னு ஆஞ்சநேயர் என்ன பண்ணினார், அந்த கட்டுகளை எல்லாம் அப்படி உடச்சி எறிஞ்சார். தன் வாளையே ஒரு ஆசனமா போட்டு அவனுக்கு நேரம் அப்படி உட்காந்து சொல்றார், வாலி போயிட்டான். எத்தனை நாள் யுத்தம்? யாரோட யுத்தம்? எந்த கந்தர்வனோட யுத்தம்? எந்த யக்ஷனோட யுத்தம்? ராமரோட யுத்தம்லாம் கிடையாது. ஒரு அம்பு போட்டார், அவ்வளவுதான். அந்த அம்பால வாலி கீழே விழுந்துட்டோம். இப்ப வானர சைன்யத்துக்கு ராஜா சுக்ரீவன், சுக்ரீவனுடைய ஆக்ஞையால நாங்க வந்திருக்கோம், என்ன ராமதூதன்னு தெரிஞ்சுக்கோ. ராமரை யாருன்னு நினைச்சுட்டு இருக்க? சர்வான் பூதானு சச்சராச்சரான் ததா ஸ்ரஷ்டும் சக்தோ ராமோ மகாயசக. இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி நிறுத்தி தனக்குள்ள ஒடுக்கிண்டு திருப்பியும் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ற சர்வேஸ்வரன் யாரோ அவரை ராமர்னு தெரிஞ்சுக்கோ. ஹரியட சுருட நருட ஹரியட सर्वलोकान् सुसंहृत्य सबूत सचराचरान् पुनरेव तथा स्रष्टुं शक्तो रामो महेशः. நீ ஒருத்தைய கொண்டு வந்து வச்சிருக்கிய சீதைங்கிற பேர்ல, அவள் யாரு தெரியுமா? காலராத்திரி திதாம் வித்தி. அவள் தான் காலராத்திரிங்கிறத தெரிஞ்சுக்கோ. சர்வலங்கா விநாசினி ததலம் கலபசேன சீதா விக்ரகரூபிண. காலராத்திரிய கொண்டு சீதைங்கிற ரூபத்துல வச்சுருக்கேன். அவதான் சர்வ லங்கையும் நாசமாகிறதுக்கு காரணம். இப்பவே லங்கை நாசமா போறது. ஆஞ்சநேயர் எந்த நெருப்பை கொண்டு லங்கைக்கு வச்சார் அப்படின்னுட்டா, எந்த நெருப்பு இத்தனை நாளா சீத ஹிருதயத்தில் எரிஞ்சுன்றதோ அந்த ஆதாயத்தே நைவ ததாக லங்காம் உல்லங்க சிந்தோ சலிலம் சலீலம் யசோ கவன்யம் ஜனகாத்மஜய ஆதாயத்தே நைவ ததாக லங்காம் நமாமி தம் பிராஞ்சலிராஞ்சநேயம் நமாமிதம் பிராஞ்சலிர் ஆஞ்சநேயம். சீத ஹிருதயத்தில் எரிஞ்சின்றிருந்த நெருப்பை தான் ஆதாய தேனைவ ததாக லங்காம். அந்த நெருப்பை கொண்டு லங்கையை பஸ்மம் பண்ணினார். அதனால ஜாக்கிரதை. உடனே ராவணன் பார்த்தா, இந்த குரங்க கழுத்தரு அப்படின்னா. விபீஷண சுவாமி சொன்னார், தூதனை வதம் பண்ணப்படாது, ராஜநீதி இல்லை அண்ணா, தூதனை அவமானப்படுத்தலாம், கொலை பண்ணப்படாது. உடனே பல துணிகளை அவருடைய வால்ல சுத்தி நிறைய ஆஜ்யத்தை கொட்டி நெருப்ப வச்சுடும், தானே பொசுக்கி போட்டோம். அவர் என்ன பண்ணிவிட முடியும்? பஞ்சபூதங்களும் அவருக்கு வசப்பட்டதுன்னு இப்பதானே சொன்னேன். அஞ்சலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். அஞ்சுன்னு கம்பன் சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம் பஞ்சபூதமும் அவருக்கு வசப்பட்டிருக்கு.
நிறைய கார்பாயசங்கிற துணியை கொண்டு வந்து அவருடைய வாலில் சுற்றி நிறைய ஆஜ்யங்களை கொட்டி பெருசாக நெருப்பு வச்சாலே பார்க்கணும். ஹனுமான் பேசாமல் இருந்தார். அதுக்கு ராசியான ஒரு இடம் உண்டு, அங்கே தான் பிரபாவத்தை காண்பிக்கணும். அவரை நன்னா சங்கிலியில் கட்டி லங்கா வீதிகளில் இப்படி புறப்பாடு பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். முதல் புறப்பாடு ஹனுமானுக்கு அதுதான். அப்படி போகிற சமயத்தில் என்ன ஆச்சுன்னா சைத்திய பிராசாதம்ங்கிற இந்த இடம் வந்தது. அங்கே தான் அவர் இந்த சங்கிலிகளை அறுத்து எரிஞ்சுன்னு அந்த சைத்திய பிராசாதத்தில் தாவினார். அப்புறம் அங்கேருந்து ஒரு வீடாக தாவர எல்லா வீட்டையும் அரக்கில் கட்டி வச்சிருக்கான் ராவணன். ஏன்னா அக்னி பயமே இல்லை அங்கே அவனுக்கு. இன்னைக்கு பரம பாகவதோத்தமரான ஹனுமான் இடத்துல பட்ட அபச்சாரத்தால் அக்னி நல்லா கொழுந்து விட்டு எரிகிறார். எல்லாரும் விட அக்னி பிடிச்சுன்னு எரியுறது. எல்லா ராட்சசாலும் ஆகாசத்துக்கு போயிட்டா லங்கையே பத்தின்ட்டு எரியறது. இந்த விஷயத்தை சீதை கேள்விப்பட்டால் உடனே சீதை இங்கிருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறா, என்னுடைய பதி சுஸ்ரூஷை சத்தியமானால், என்னுடைய பாத்திபிரத்தியம் சத்தியமானால், நான் ராமரையே சதா சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது சத்தியமானால், ஷீதோபவ ஹனுமத, இந்த அக்னி ஹனுமானை சுடாமல் இருக்கட்டும். அப்ப கூட ஹனுமான் நினைச்சுக்கிறார், இவ்வளவு நெருப்பு சுட்டும் கூட, இவ்வளவு நெருப்பு பத்தின்ட்டும் கூட என்ன சுடலையே, எனக்கு சீதளமா இருக்கே, இது தாயாரோட கருணை தானே, வேற என்ன அப்படின்னு நினைச்சிருந்தார். இருந்தாலும் தாயாருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு பயப்படுறார். ஏன்னா லங்கையே பத்தின்ட்டு எரியறதே, அசோகவனத்துக்கும் ஏதாவது வந்திருக்குமோ, தாயாருக்கு ஏதாவது ஹானி வந்திருக்குமோ, நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேனே, நான் பண்ணின காரியமெல்லாம் இப்போ வியர்த்தமாக போயிடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறதையே ஆகாசத்துல சாரணர்கள்லாம் அப்படி பேசிட்டு போறா. பூர்ணமா லங்கையே எரிஞ்சாலும் கூட அசோகவனம் எரியாமல் இருக்கு, அதுக்கு அந்த சீதையினுடைய பிரபாவம் தானே காரணம் அப்படின்னு பேசிட்டு போறா. தாயாரை திருப்பி ஒரு தடவை போய் பார்த்து சேவிச்சுட்டு ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு, ஜகத ஜய ஜனகி பிராணநாயக ஜகத காரக ககனதிப சத்குலஜ ககனதிப சத்குலஜரேஸ்வர குஷி வந்துடுத்து. ஆகாசத்துல பறக்கிறதே சூரிய கிரணங்கள் அவர் மேல வந்து படுறது இல்லையா. சூரியனை பார்த்ததும் ககனாதிப சத்குலஜராஜராஜேஸ்வர, ககனாதிபன்னா சூரியன் அர்த்தம். ககனத்துக்கு அதிபதி, ஆகாசத்துக்கு அதிபதி சூரியன். ககனாதிப சத்குலஜ, அந்த சூரிய குலம்ங்கிற சத்குலத்துல பிறந்த ராஜராஜேஸ்வர சுகுணாகர சுரசேவிய பௌவ்ய தாயக சதா சகல ஜகத நந்தகர, இப்படி ஒரு பஜனை பண்ணிட்டு போனார். சீதையை ராகவனி ஹிருதயத்தில் வச்சுட்டு ஜெய ஜானகி பிராணநாயகா அப்படின்னு ஹிருதயத்தில் வச்சுட்டு அந்த தியானத்தோட அப்படியே கிளம்புறார். இவர் வர வேகத்தோட பார்த்த உடனே ஜாம்பவான் முதலிய வானரங்கள்லாம் தெரிஞ்சுனுட்டா, ஆஹா பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு தான் வரார். வர சோரை பார்த்தா தெரியறது. உடனே அவருக்கு ஏதாவது நல்லா பெரிய ஆசனங்கள்லாம் எடுத்து போடுங்கிறார் ஜாம்பவான். அவருக்கு ஆசனங்கள்லாம் எடுத்து போடு, அவர் பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு வரார். நம்ம கோஷ்டிலேயே அவரோட பிரபாவம் எங்கேயோ இருக்கு. நான் போயிட்டு வந்து விட்டாரே அதுவே பெரிய பிரபாவம். அந்த ஊருக்கு போயிட்டு ஒருத்தன் முழு ஆளா திரும்பி வருதுன்னா சாமானிய காரியமா? ஆனா இவருடைய வினயத்தை பாருங்க. வினயம் ரொம்ப முக்கியம். பக்தியில ரொம்ப முக்கியம் வினயம். ஹியூமிலிட்டி இஸ் த ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது இல்லாதபடி பக்தி சித்திக்கவே சித்திக்காது. தமசமனு கங்கா ஸ்நானமு சுகமா கர்தம துர்விஷய கூபஸ்நானமு சுகமா. தமசம சமதமாதி குணங்கள், கருணை, பொறுமை, பிரேமை, சகிப்புத்தன்மை, சத்தியம், இதெல்லாம் தான் சமதமாதி குணங்கள். ரொம்ப முக்கியமானது இது. இப்படி இருந்தா அவ வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஓடுற கங்கை மாதிரி இருக்கும். ஜல 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 ஜலன்னு ஓடும். இன்னைக்கு இங்கே பாராயணம், நாளைக்கு இங்கே க்ஷேத்ராடனம், இப்படி ஒரு தீர்த்தாடனம், இப்படி ஒரு சப்தாகம், இப்படி ஒரு நவாகம், அப்படியே போயிட்டு இருக்கும். சாதுக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கங்கை மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் ஃப்ளோ ஆகிறதுனால மட்டும் இல்லை, 4 பேருக்கு பிரயோஜனப்படுறதுனாலையும் 4 பேரை பாவனம் பண்ணுறதுனாலையும். ஃப்ளோ ஆகிட்டே இருக்குங்கிறதுல விஷயம் இல்லை, எதை நோக்கி ஓடுறதுங்கிறது தான் விஷயம். எப்படி கங்கை சமுத்திரத்தை நோக்கி ஓடுறதோ அதை போல சாதுக்களோட வாழ்க்கை பகவானை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கும். ஓடிண்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. இப்படி நல்லா இருக்கு, இப்படியே உட்காந்துருக்கலாம், இப்படியே சாப்பிட்டு இருக்கலாம், அப்படியே தூங்கிட்டு இருக்கலாம். எதுக்கு நான் எழுந்துட்டு வரணும்? எனக்கு எழுந்துக்கவே முடிய மாட்டேங்கிறதே. இதெல்லாம் ஜன்மாலும் உருப்படாது.
ஏன்னா ஒரு இடத்துலயே தேங்கி இருக்கிற ஜலத்துல எப்படி புழுக்கள்லாம் வந்து நாரி போய் அதுவே அந்த இடத்துல அந்த இடத்த பக்கத்துல இருக்கிறவாளெல்லாம் அஃபெக்ட் பண்ணிடுமோ இல்லையா, அத மாதிரி தமோமயமா இருக்கிறவனுடைய வாழ்க்கை அப்படி ஆயிடும். சாதுக்களுடைய வாழ்க்கை வந்து பிரவகிச்சுட்டே இருக்கும், அது எல்லாரையும் பாவனம் பண்ணிட்டே இருக்கும், ஆனா பகவானை நோக்கி ஓடிண்டே இருக்கும். அதனாலதான் தமசம மனு கங்கா ஸ்நானமு சுகமா கர்தம துர்விஷய கூபஸ்நானமு சுகமா இல்லையா. தேங்கி இருக்கிற ஜலம் போல இந்த சம்சார விஷயத்துல உழண்டு இருக்கிறவனுடைய வாழ்க்கை பகவானை நோக்கி ஓடக்கூடிய வாழ்க்கைங்கிறது 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். அவனுடைய ஆத்ம குணங்களாலையும் அவனுடைய பக்தியாலையும் லோகத்தை பாவனம் பண்ணுவான், லோகத்துக்கு உபகாரம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவனுடைய கதி தடபடாது, அது பகவானை நோக்கி போயிட்டே இருக்கும். என்ன பண்ணினார் அப்படின்னா, வந்தவர் அத்தனை பேருக்கு கீழே உட்காண்டார். கீழே பெரிய ஆசனம்லாம் போட்டுக்கல, ஜாம்பவானுக்கு ஒரு ஆசனம் கொடுத்தார், அங்கதன் இளவரசன் அவனுக்கு ஒரு ஆசனம் கொடுத்தார், இவர் அத்தனை பேருக்கும் கீழே உட்காண்டார். அங்க என்ன சொன்னார் தெரியுமா, அதுதான் ஆச்சரியம். தாயார்கிட்ட சொன்னார், அம்மா இருக்கிறதுலயே சின்ன அம்பி நான் தான், அதனாலதான் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கா. அங்க என்ன விட ரொம்ப பெரியவாளா இருக்கா. மத்த பிரத்யவர கச்சிது நாஸ்தி சுக்ரீவ சந்நிதௌ, என்னை விட சின்னவா யாரும் இல்லை, அதனால என்ன அனுப்பிச்சிருக்கா. இப்போ ஒரு ஆத்துல 10 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒரு சாமான் வாங்கணும்னா இருக்கிறதுலையே யாரும் சின்னவாளடே போய் வாங்கிட்டு வாட அப்படின்னு அவனை தானே அனுப்புவா. அத மாதிரி இருக்கிறதுலயே அம்பினா, அதனால என்ன அனுப்பிச்சிருக்கா. ராவணன்கிட்டயும் அதை தான் சொன்னார், இருக்கிறதுலே சின்ன அம்பி நான் தான் அப்படின்னா பெரிய அண்ணாலாம் வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சுப்பார். நான் வந்ததுக்கே தாங்கலையே, பெரிய அண்ணாலாம் வந்தா என்னத்துக்காத் அப்படின்னு சொல்லிக்கிறது. என்ன ஒரு வினயம் வேணும். இருக்கிறதுலே அவர் தான் பெரியவர், ஆனா தன்னை விட ஒரு சின்னவன் இல்லைங்கிறார். சமஸ்த விஷயங்களையும் இங்க தெரிவிச்சுட்டார். அப்ப கூட அத்தனையும் சொல்லிவிட்டு இது அத்தனையும் ராம கிருபையால நடந்தது அப்படின்னு முடிச்சார். தன் பிரபாவம்னு அதை சொல்லவே இல்லை. ஆனா இவா கிட்டக்க தெரிவிச்சுன்றதை கூட சுவாமி கிட்டக்க போய் தெரிவிக்கல. ஏன் தெரிவிக்கலைன்னா, அவர் கிருபை அதுக்கு அவர்கிட்டயே சொல்லணும். தன் பிரபாவம்னு நினைச்சாதான் அங்க சொல்லிக்கணும். இங்க கூட தன் பிரபாவம்னு சொல்லல, இத்தனையும் சொல்லிவிட்டு இது அத்தனையும் ராம கிருபையால நடந்ததுன்னு முடிச்சார். ஆனா ராமர் கிட்டக்க இதை கூட தெரிவிக்கல. ஏன் அப்படின்னுட்டா, பக்திங்கிறது பிரவச்சனம் இல்லை, அனுபவம். அனுபவமா இருக்கணும். அது எப்படி போய் பிரபுகிட்ட போய் பிரபு கிருபையை சொல்றது, இத்தனையும் நாம் பண்ணினே அப்படின்னு நினைச்சா வேணா சொல்லலாம். அவர் கிருபை அவருக்கு எதுக்கு சொல்லணும். அது அது எப்படி இருக்கு பார்த்தா அங்க ஒரு ஆச்சரியமான விஷயம். உடனே இவர்கள்லாம் சேர்ந்து ராம சந்நிதிக்கு போறா. அங்க ராம சந்நிதியில கொண்டு வந்து முதல்ல அந்த சூடாமணியை கொடுத்துட்டு முதல் காரியம் ஹனுமான் பண்ணியது என்னன்னா, தாயார் இருக்கிற திக்க நோக்கி ஒரு நமஸ்காரம் பண்ணினார். தாம் திசாம் பிரதி, எப்பேற்பட்டவள் சீதை சொல்லி மாளாது இல்லையா. ஸ்வாகதம் ஸ்வாகதம் சீதே, 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 ஸ்வாகதம் ஸ்வாகதம் சீதே. தர்மச்சாரிணி தர்மபாலினி தர்மகாமினி சீதே, ஸ்வாகதம் ஸ்வாகதம் சீதே, ஸ்வாகதம் ஸ்வாகதம் சீதே, மங்கள விலாசினி மங்களதாயினி மங்களாலய சீதே, ஸ்வாகதம் ஸ்வாகதம் சீதே, ஸ்வாகதம் ஸ்வாகதம் சீதே. ஜகத்காரிணி ஜகத்வியாபினி ஜகத்பாலினி சீதே, ஸ்வாகதம் ஸ்வாகதம் சீதே, ஸ்வாகதம் ஸ்வாகதம் சீதே. அவள் தர்மச்சாரிணி தர்மபாலினி தர்மகாரிணி. எப்பேற்பட்டவள், என்ன சாமானிய ஸ்திரீயா? அவள் இருக்கிற திக்க நோக்கி நமஸ்காரம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, பல விஷயம் இருக்கிறதுல ஒன்று, உயிரோட இருக்கிறவாளுக்கு தான் நமஸ்காரம் பண்ண முடியும். அந்த திக்க நோக்கி நமஸ்காரம் பண்றதுனாலேயே அவ ஜீவித தசையில இருக்கான்னு அர்த்தம். இது ஒரு அர்த்தம். இன்னொன்று,
அவள் நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஸ்திதியில இருக்காள்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் சேவிக்கிற ஸ்திதியில இருக்காள். அப்படின்னா என்னன்னா அப்படிப்பட்ட சாரித்திரத்தோடு கூடினவளா இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? அத்தனை பேரையும் பாவனம் பண்றவள், அத்தனை பேருக்கும் அனுக்கிரகம் பண்ணக்கூடியவள். நம்ம அத்தனை பேரும் அவளை நமஸ்காரம் பண்ணும் ஸ்திதியில இருந்துட்டு இருக்கா. நமக்கெல்லாம் அபயம் கொடுக்கக்கூடிய ஸ்திதியில தான் இருக்கா. அப்படிப்பட்ட பரம பாவனியா இருக்கா. அப்படிங்கிறதுனால நமஸ்காரம். அது இன்னொரு அர்த்தம். இன்னொன்று, அந்த திக்கை நோக்கி நமஸ்காரம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அவ எந்த திக்குல இருக்காளோ அந்த திக்கே பாவனமா எடுத்துன்னு அர்த்தம். நம்ம சத்குருநாதர் அழகா ஒரு கீர்த்தனம் பாடுறார். அதுல சொல்றார், அபராதமறியாத அதிசயங்களோ அபராதம் நினைக்காத விசித்திர மனமோ தியாகத்திலும் இது என்ன தியாகமோ தீரல் ராமனும் உனக்கு நிகரோ பொறுமையும் கருணையும் தவமும் சேர்ந்து ஓருரு கொண்டதோ அசோகவனத்தில் அஞ்சனி புத்திரல் அஞ்சலி செய்தவளே சஞ்சலமில்லாத சித்தம் உடையவளே அஞ்சுதியில் பாய்ந்தவளே தஞ்சமடைந்தேன் அபராதினானே பொறுமையும் கருணையும் தவமும் சேர்ந்து ஓருரு கொண்டதோ அசோக வனத்தில். ஹனுமானுடைய ஹிருதயம் தியாகத்திலும் இது என்ன தியாகமோ தீரல் ராமனும் உனக்கு நிகரோ. இவளுடைய தியாகத்தை பார்க்கறத ராமருடைய தியாகம் ஒன்றும் இல்லைன்னா எடுத்தோம். இதைத்தான் மா ஜானகிலையும் தியாகராஜர் சொல்றார் இல்லையா, ஸ்ரீநாயகா யசமு நீகே கல்க ஜெயலேதா, அந்த புகழெல்லாம் அவள் உனக்கு விட்டு கொடுத்து விடலையா அப்படிங்கிறார். அதனால அஞ்சனி புத்திரன் அஞ்சலி செய்தவளே. கம்பராமாயணத்துல ரொம்ப அழகு. கம்பன் சொல்றான், அவளுடைய கண்களை கொண்டு அவளை சீதையை நான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா அந்த கண்கள்ல தெரிஞ்ச தியாகம், அந்த கண்கள்ல தெரிஞ்ச கருணை, அந்த கண்கள்ல தெரிஞ்ச பவித்திரத்தை, அந்த கண்கள்ல இருக்கிற தீக்ஷ்ணம், அதுல இருக்கிற தபசு, இது அத்தனையும் பார்த்து அவளை தாயார்னு தெரிஞ்சு கண்டேன் சீதையை கண்களால் கற்பினுக்கு அணியை. கற்புடைய பூஷணமாக இருக்கிறவளை பார்த்தேன். கற்பினுக்கு அணியை, அது ஒரு அழகுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்பு அவளுக்கு அணின்னு சொல்லல, கற்புக்கு இவள் அணியாம். கற்பினுக்கு அணியை. நான் சொல்றது புரியுறதா உங்களுக்கு? பாத்திபிரத்தியம்ங்கிற கற்பு இவளுக்கு பூஷணம்னு சொல்லல, அந்த பாத்திபிரத்தியத்துக்கு இவள் பூஷணமா இருக்கா. கற்பினுக்கு அணியை அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? பாத்திபிரத்தியம்ங்கிற ஒரு குணத்துக்கு இப்போ ஒரு தனி அழகு வந்துடுத்து சீதையாலன்னு அர்த்தம். சீதைக்கு பாத்திபிரத்தியத்தால அழகு இல்லை, பாத்திபிரத்தியத்துக்கு சீதையால ஒரு அழகு. கற்புக்கு ஒரு பூஷணம் போல சீதை இருக்கா. என்ன இதெல்லாம் கம்பனுடைய வாக்கு, ஆச்சரியமானது. உடனே ராமர் எழுந்து வந்தார். எழுந்து வந்து ஆஞ்சநேயரை மாரோட ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஆலிங்கனம் பண்ணிட்டு சொல்றார், இதம் தூமமதீனஸ்ய மனோபூயா பிரகர்ஷதி யதிஹாஸ்ய பிரியாக்யாது நகுல்மி சத்ருஷம் பிரியம் நகுல்மி சத்ருஷம் பிரியம். ரொம்ப ஆச்சரியமா சொல்ற ஆஞ்சநேயரை பார்த்து, ஆஞ்சநேயா நீ பண்ணதுக்கு நான் என்ன பிரதி பண்ண முடியும்? நீ ஏதாவது உன்னை எதிர்பார்த்து பண்ணினா அதை வேணா நான் கொடுத்து விடலாம். உனக்கு தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ இதில் ஏதாவது வேணும்னா அதை கொடுத்து ஈடு கட்டி விடலாம். நீயோ எதையுமே எதிர்பார்க்கல, முக்தியை கூட எதிர்பார்க்கல. முக்திக்கு அகில சக்திக்கு திரிமூர்த்துலகதி மேல்மி ஏன ராமா பக்தி பீக்ஷமியவே. முக்தியை விட பெருசான எந்த ஒரு பக்தி உண்டோ அந்த பக்தி எனக்கு கொடுத்துடும். முக்தியை கூட எதிர்பார்க்காத ஒரு பக்தியை எனக்கு கொடு அப்படின்னு தியாகராஜர் கேட்டுக்கிறார் இல்லையா?
நீ அந்த பக்தியால் இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணிவிட்டேன், அதனால ஒன்று தரேன், என்னையே கொடுத்து விடுறேன். என்ன சேர்ந்தது எதெல்லாம் உண்டோ, ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதஹ, என்ன சேர்ந்தது எதெல்லாம் உண்டோ இனி நான் உள்பட எல்லாம் ஒன்ன சேர்ந்தது அப்படின்னு ஆஞ்சநேயரை இறுக்கி கட்டின்றார். ஹனுமானும் பார்த்தார், இதுதான் சரியான சமயம். அசுகஹி ஸ்ரீபதி கண்டலகாவே சனகாதிக பிரம்மாதி முனீஷா நாரத சாரத சகித ஈஷா. அசுகஹி ஸ்ரீபதி கண்டலகாவே. ஹனுமான் என்ன பண்ணினார், இதுதான் சான்ஸ்னு ராமரை தானும் இறுக்கி கட்டினுட்டார். நம்ம சத்குருநாதர் அழகா சொல்லுவார், இனிமேல் ராமர் யாருக்காவது தரிசனம் கொடுக்கணும்னா ஹனுமான் பிடியை லூஸ் பண்ணாதான் உண்டு. ஏன்னா அவர் தான் என்ன இறுக்கி கட்டின்னு இருக்காரு. ஹனுமான் சொல்றார், உங்க கல்யாண குணத்துக்கு என்ன மாதிரி 1000 பேர் கிடைப்பார், ஆனா உங்களை மாதிரி இன்னொரு சுவாமி இல்லையே, இவரை மாதிரி அவர் இருக்கார், அவர்கிட்ட பேடலான்னு இல்லையா. ரமணி மனசு நீ சொகுசு நீசு வேரே ரம நீ மனசு நீ சொகுசு நீசு வேரே ரம தமசமத தெய்வமேல தமசமத தெய்வமேல தியாகராஜ நூத திவ்ய தமசமத தெய்வமேல தியாகராஜ நூத திவ்ய லா தாமச மத தெய்வம் மேல நீ மனசு நீ சொகுசு நீ தினுசு வேறே. அந்த வேறேங்கிறதுக்கு அர்த்தம் ரொம்ப அழகு. வேறேன்னா என்ன அர்த்தம், அது வேற சார், அது வேற சார் அப்படின்னா என்னன்னா அன்பேரலல்டுன்னு அர்த்தம். நான் இன்னொன்னோட அதை கம்பேர் கூட நான் பண்ண மாட்டேன். இது மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்ன மாதிரி இன்னொன்று கிடையவே கிடையாது. நீ மனசு நீ சொகுசு நீ தினுசு வேறே. எனக்கு இன்னொன்று எதுக்கு, இன்னொன்று ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது முதல்ல. சார் இவரை விட அவர் சிரேஷ்டம், அவரை விட இவர் சிரேஷ்டம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல இன்னொன்னும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இதையும் அதையும் கம்பேர் பண்ணணும். எனக்கு ஒன் மனசு ஒன் சொகுசு ஒன் தினுசு இதை அனுபவிக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லையே. நான் தலை தூக்கினா தானே இன்னொன்று இருக்கான்னு தெரியறதுக்கு, அப்புறம் இதையும் அதையும் கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றை தவிர இன்னொன்று தெரியலையே. எந்த பாக்கியமும பரகிருவே எந்த பாக்கியமு மா பரகிருவே எவரிடுமோ ஜெயமுலனுன எந்த பாக்கியமும பரகிருவே எவரிடுமோ ஜெயமுலனுன భాగ్యము చింతజేరి సౌజన్యుడే పలిగి చింతజేరి సౌజన్యుడే పలిగి చింతబాగతోల యుదివ్రోచిదేవి చింతబాగతోల యుదివ్రోచిదేవి ఎంత భాగ్యము మా బలగిరిదేవి ఎవరిడుమో జగములలోన ఎంత భాగ్యము మా బలగిరిదేవి. ஜகமுலலோதன எந்த பாக்கியமு. என்னை பக்கத்தில் வச்சுண்டு என்னோட இவ்வளவு மிருதுவா சம்பாஷணம் பண்ணி என்ன ஒரு பொருட்டா வச்சுண்டு எனக்கு ஒரு கைங்கரியத்தை கொடுத்து என்னை கொண்டு அதை நடத்தி அப்புறம் என்னை பார்த்து பலே ஹனுமான் அப்படிங்கிறேன். இது உங்க கிருபை இல்லாம வேற என்ன பிரபு?
இந்த 3 உலகங்கள்லையும் எனக்கு ஈடு யாருமே கிடையாது. ஏன்னா உங்க சரணத்தை சேர்ந்தவன், அது ஒண்ணு போறாதா? அதுவும் என் சாமர்த்தியத்தால் இல்லை, என் சிண்டை பிடிச்சு நீங்க வச்சுட்டு இருக்கீள். என்ன தன் தாசன்னு நீங்களே பண்ணி வச்சுண்டு எனக்குள்ள புகுந்து என்ன எல்லா காரியமும் பண்ண வச்சு இப்ப என்ன பார்த்து ஆஹா பலே பேஷுங்கிறேன். அதாவது ஒரு குழந்தைக்கு அம்மா என்ன பண்ணுவான்னா தானே கையை பிடிச்சு ஸ்லேட்ல எழுதி வைப்பா. அப்புறம் அவளே 10க்கு 10 போட்டு வெரி குட் போட்டுடுவோம். எழுத வச்சதே அவதான். చెంత చేరి సౌజన్యుడై పలికి చింతబాగ తొలగించి బ్రోచితివి. என்ன அருகாமையில வச்சுண்டு என்ன பிரதிக்ஷணமும் லாலனை பண்ணி என்னையும் ஒரு பொருட்டா வச்சுண்டு, இது என்ன உங்களுக்கு ஒரு பெரிய காரியமா? இந்த சமுத்திரத்தை தாண்டறதோ இல்ல ராவணனை போய் ஒரு மிரட்டிட்டு வரதோ இல்ல சீதையை போய் அழிச்சுட்டு வரதோ இது உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனா எங்க ஜென்மாவை சபலம் பண்ணணும்னு எங்களையும் ஒரு ஆளா வச்சு எங்களுக்கு ஒரு கைங்கரியத்தை கொடுத்து இல்லையா உங்க கிருபையை வருஷிக்கிறேன். இது வந்து எங்க சாமர்த்தியம் இல்லை, உங்க கிருபை அப்படிங்கிறார் ஆஞ்சநேயர். சுக்ரீவன் உடனே ஒரு கர்ஜனை பண்ணினான். இனி எதுக்கு தாமசம்? எப்போ தாயார் சௌக்கியமா இருக்கா, லங்கையில தான் இருக்கான்னு தெரிஞ்சு கொடுத்தோம். இனி வானரப்படை கிளம்பட்டும் லங்கையை நோக்கி. கமாண்ட் தான், கமாண்டர். வானர சைன்யமா, வானர சமுத்திரங்களும் வருது. ஆக்சுவலி வால்மீகி கணக்கு சொல்லிட்டு வர்றார், எந்தெந்த சைன்யத்துல எத்தனை வானரம் அப்படின்னு. இதுல ஒரு 100 கோடி, அதுல ஒரு 1000 கோடி, அதுல ஒரு 1,00,000 கோடி அப்படின்னு அது கணக்கு சொல்லிட்டே போறாரு. ஆக்சுவலி சமுத்திர தீரத்துல போய் இந்த வானர சைன்யம் செட்டில் ஆச்சு. இனிமேல் தான் நீ சமுத்திரத்தை தாண்டி அந்தாண்ட போனோம். சமுத்திர தீரத்துல இன்னொரு சமுத்திரம்னு தோணித்தான். அதை பார்த்தா ஆக்சுவலி இது ரெண்டையும் பார்த்தா ஒரு சாகர சங்கமம்னு தோணித்தான். கன்னியாகுமரியில் எப்படி பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் அண்ட் அரபிக் சி 3 சேர்றதோ அத மாதிரி இங்க 2 சமுத்திரத்தோட சங்கமமோ அப்படின்னு தோணித்தான். இந்த வானர சைன்யம் சமுத்திர தீரத்துக்கு வந்து செட்டில் ஆயிருக்கிறது. அப்படி பார்க்கிறார் எப்படி சமுத்திரத்தை தாண்டதுங்கிற யோஜனை. இப்போ இதுக்குள்ள விஷயம் ராவணனுக்கு போயிடுச்சு. ஆகாசத்துல அடிக்கடி இவனுடைய ஒற்றர்கள்லாம் இங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா. அவெல்லாம் போய் சொல்லிட்டா ஒரு பெரிய வானர சைன்யத்தோட இங்க ராமர் வந்து முகாமிட்டிருக்கார். ஏன் உடனே வந்து நமஸ்காரம் பண்ண வேண்டியதானே, வேற என்ன பண்ணணும்? ஒரு நமஸ்காரம் பண்ணா அத முடிஞ்சு போயிடுச்சு. ராவணன் உடனே ஒரு தர்பாரை கூட்டினான், மந்திரி சபை. அந்த சபையில ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கிறது. என்னன்னா இந்த சைன்யத்தை எப்படி நாம சமாளிக்க போறோம்? பெரிய டிஸ்கஷன். பிரகஸ்தன், அகம்படன், கம்படன், சூரிய சத்ரு, இந்திர சத்ரு, விரூபாக்ஷன், தூம்ராக்ஷன், என்னென்ன ராட்சசாலாம் உண்டோ அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே பெரிய சதஸ் கூடுறது. ஒருத்தன் சொன்னா, ராஜா நீங்க கவலையே விடாதீங்க, அந்த அன்னைக்கு அந்த வானரம் வந்ததே அது வரும் இல்லையா, நான் கவனிச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஒருத்தன் எழுந்தா, நான் ராமரை நான் பார்த்துக்கிறேன். ஒருத்தன் எழுந்தா, நான் லக்ஷ்மணனை நான் பார்த்துக்கிறேன். ராவணன் சொன்னா, ஏண்டா அன்னைக்கு அந்த வானரம் வந்தப்போ நீங்கள்லாம் குளிர் ஜரம் வந்து தானே உள்ள படுத்துட்டு இருந்தேள், எவனும் தலையே காண்பிக்கலையே வெளியில. இன்னைக்கு வந்து ஏதோ நான் பார்த்துப்பேன், நான் முறியடிச்சு விடுவேன் அப்படின்னு பேசுறேன். அன்னைக்கு அந்த வானரம் வந்தப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்? தேன வானரம் மாத்திரேன அந்த ஒரு வானரம் வந்து லங்கையை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு போயிடுது. அன்னைக்கு எல்லாரும் குளிர் ஜரம் வந்து தானே படுத்துட்டு இருந்தேள். இது சாமானிய பிரபாவம் இல்லை, அப்படி ஒரு பெரிய வானர சைன்யம் வந்திருக்கு இங்க. அதனால இப்ப என்ன பண்ணணுங்கிறத தீர்மானம் பண்ணணும். யுத்தம்னு நாளைக்கு வந்ததானால் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? இப்பதான் விபீஷண சுவாமி எழுந்துட்டு சொன்னார், அண்ணா என்னைக்காதும் ஒரு நாள் நீ வந்து இந்த மாதிரி யுத்தத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ்லாம் பண்ணிருக்கியோ? நீ திடீர்னு அன்அனௌன்ஸ்டா போவே, கந்தர்வலோகத்துக்கு போவே, யக்ஷலோகத்துக்கு போவே, கிண்ணறலோகத்துக்கு போவே, ஆக்கிரமணம் பண்ணுவே, யுத்தத்தை பண்ணுவே, யுத்தத்தை முடிச்சுட்டு ஜெயத்தோட வருவே. அப்படித்தான் உன்னுடைய இன்னி வரைக்கும் உன்னுடைய சரித்திரம். ஆனா இன்னைக்கு ஒரு வானர சைன்யம் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால பயந்துண்டு நீ ஒரு மந்திராலோசனை சபை கூட்டியிருக்கேங்கிறதுலே தெரியறது உனக்கு பயம் வந்துடுச்சு. உனக்கு பயம் வந்துடுச்சு. நான் என்ன சொல்றேன், பேசாம ராமர் இடத்துல கொண்டு ஒப்படைச்சுடேன், சீதையை ஒப்படைச்சுடேன். பிரதீயதாம் தசரதாய மைதிலி. ஏன் அவரா நம்ம கிட்ட யுத்தத்துக்கு வரலையே? இப்ப எதுக்கு யுத்தத்துக்கு திரட்டின்னு வந்திருக்காரு ஒரு சைன்யத்தை? லங்கையை படையெடுக்கிறதுக்காக வரல, லங்கையை ஆக்கிரமிக்கிறதுக்காக வரல. அவருடைய பத்னியை நீ அழிச்சுட்டு வந்திருக்கே, தார்மீகமா அந்த பத்னியை உன்னிடத்துல இருந்து மீட்டுண்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. அதுக்குதான் இப்ப யுத்தம்.
புரா சரத் சூரிய மரீச்சி சன்னிபானே நவக்ரபுங்கான் சுதுடான் நிருபாத்மஜா ஸ்ருஜத்யமோகான் விஷிகான் வதாயதே பிரதீயதாம் தாசரதாய மைதிலி त्यजाशु कोपम सुखधर्मनाशनम भजस्वधर्मं रतिकीर्तिवर्धनं प्रसीद जीवेम सपुत्र बान्धवा प्रदीयतां दाशरथाय मैथिली மைதிலியும் பிரதீயதாம். தசரதன் தாசரதியின் இடத்துல கொண்டு சீதையை சமர்ப்பிச்சுடு, நீ சௌக்கியமா இருக்கலாம். அவனா யுத்தத்துக்கு வரல, அவனா நம்ம லங்கையை ஆக்கிரமிக்கிறதுக்காக வரல, நீ பண்ணின அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு தான் வந்திருக்காருங்க. உடனே அங்க இருக்கிற ராட்சசாலாம் பரஸ்பரம் பார்க்கறா, விபீஷணன் பேசுறது நியாயமா தானே இருக்கு. இன்னொன்னு, உன்னுடைய ஒரு சுயநலத்துக்காக இந்த ராட்சச சமூகமே இப்ப நாசமாக போறது. நாளைக்கு யுத்தம் வந்துடுத்தானால் புங்கானுபுங்கமான ராகவனுடைய பானங்கள் வந்து ராட்சச சமூகத்தை நிர்மூலம் பண்ணிடும். உன்னுடைய சுயநலத்துக்காக ராட்சச சமூகம் சலபங்கள்லாம் நெருப்புல போய் விழுமே, இந்த விட்டல் பூச்சியில அதை போல விழுந்து ராமருடைய கோபாக்னியில விழுந்து நாசமாக போறான். இது வேணுமா? இவ்வளவு சொல்லி ராவணனுக்கு புத்தி வரல. அந்த ராட்சசாலாம் பரஸ்பரம் பார்த்துக்கிறா, ஆமா ராவணன் சுயநலத்தால பண்ண காரியத்துக்கு இப்ப நம்ம எதுக்கு பலியாகணும் அப்படின்னு பரஸ்பரம் பேசிக்கிறது தெரிஞ்சது. அவன் பட்சத்துக்கு எல்லாம் இப்போ கோஷ்டி சேர்றது. உடனே ராவணம் சபை கலைந்தது. இதுக்கெல்லாம் புரோட்டோகால் அன்னிக்கே, இதுக்கெல்லாம் பிரசிடென்ட்ஸ்லாம் அன்னிக்கே. தியாகராஜர் சொல்றார், இதுகளுக்கெல்லாம் என்ன பண்ணினாலும் புத்தி வராது. ஏன்னா சத்சங்கம் இருக்கணும். பெத்தளு நல்ல பெரியவாளுடைய சாதுக்களுடைய வாக்க கேட்கறதுக்கே ஒரு இல்லையா தனி பாக்கியம் வேணும். அது இல்லையே இவர்களுக்கு வராதே. புத்தி பெரியவாளுடைய பேச்சக்கள், சாதுக்களுடைய பேச்சக்கள். சாதுக்கள் சும்மா ஒன்றும் உபதேசம் பண்றதில்ல, தான் ரொம்ப பெரிய பிரவச்சன கர்த்தாங்கிறதுனால உபதேசம் பண்றதில்ல. அவ ஹிருதயத்திலிருந்து கிரகிச்சு வரக்கூடிய இல்லையா அப்பேற்பட்ட அவளுடைய ஆத்ம குணங்கள், அவளுடைய பக்தி, அதிலிருந்து கிரகிச்சு வரக்கூடிய விஷயங்களை பிரவச்சனம் பண்றா. அதை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். பெத்தல சுத்துலு வீணக அதுக்கு நல்லா காதை மூடினுட்டேன்னா அவ்வளோதான்.
இல்லையா? அதுக்கப்புறம் எந்த நாளையும் இந்த புத்தி வராது. புத்தியை பின்னுக்கு தள்ளிட்டு மனசு போற போக்குல நடந்துக்கக்கூடியவாளுடைய வாழ்க்கை தலகீழா இருக்கும். ஏன்னா மனசு அப்பப்போ இந்த விகாரத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு படபடப்பை உண்டு பண்ணும், திடீர்னு ஒரு கோபத்தை உண்டு பண்ணும், திடீர்னு ஒரு மோகத்தை உண்டு பண்ணும். அப்ப விவேகத்தால சீச்சி நான் இப்படி இருக்கப்படாதுன்னு மனசை தள்ளிட்டு விவேகத்தை முன்னுக்கு கொண்டு வர தெரியணும். அதுக்கு சத்சங்கம் வேணும். பினு சத் சங்க விவேக ந ஹோயி ராம பினா பினு சுலபன சோயி. சத்சங்கத்தால தான் விவேகம். இது ரொம்ப புத்திசாலியெல்லாம் கிடையாது. ஐயா சத்சங்கமா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டு விஷயத்துல உழண்டு இருக்கிறதுனால நீ புத்திசாலின்னு நினைச்சுக்காது. அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும் அவ சொல்றதை கேட்கறதுக்கே. அப்புறம் அதன்படி நீ நடந்துருட்டையானால் அப்புறம் வாழ்க்கை இங்கே வைகுண்டமா இருக்கும். வைகுண்டம்னு தனியா போக வேண்டாம். நீ 1000 படிச்சிருக்கலாம், நீ 1000 எக்ஸ்பர்டைஸ் எல்லாம் உனக்கு இருக்கலாம். ஆனா சாதுக்களுடைய பேச்சை கேட்டு நடந்துக்கிறதுக்கு பாக்கியம் வேணும். பூரி வித்யல நேர்ச்சின புத்திராது. நீ பூரி வித்யல நேர்ச்சின ரொம்ப தெரிஞ்சுன்னு இருக்கலாம். ராவணனை விட தெரிஞ்சவா யாரு? அவ்வளோ வித்தியையும் தெரியும், அவ்வளோ வேதங்களையும் அத்தியனம் பண்ணவன், ஒருவேளை அக்னிஹோத்திரம் தவறாதவன், வீணாகானம்னா அப்படி பண்றவன், சாமகானம்னா அவன் சாமகானம் பண்ணினா பரமேஸ்வரனே மோகிச்சு போவார். இவ்வளவு இருந்தும் பெத்தல சுத்துலு வீணக புத்திராது. விபீஷணன் சொல்றத காது கொடுத்து கேட்கணுமே. புத்தி இல்லைன்னா புத்திக்கு என்ன பிரயோஜனம்? மனம் போன போக்கில் வாழறதுக்கு எதுக்கு நீ படிக்கணும்? எதுக்கு நீ பெரிய இல்லையா அப்பேற்பட்ட வித்வானா இருக்கிறதெல்லாம் மனம் போன போக்கில் வாழறதுக்கா? விவேகம் வேண்டாமா? இவ்வளவு சொல்றான் விபீஷணன். நாளைக்கு லங்கைய ராம பாணங்கள் பதம் பார்த்துடும் ஜாக்கிரதை. பிரதியதாம் பிரதியதாம்ங்கிறாங்க, காதல விழல. பெத்தலு சுத்துலு வினக புத்தி ராது விநாசகாலே விபரீத புத்தி. அன்னைக்கு சபை கலைஞ்சு கொடுத்து அடுத்த நாள் காலம்பர ஒரு ஆச்சரியம். விபீஷண சுவாமி இன்னைக்காவது அண்ணாவுக்கு இதை ஏகாந்தத்துல போய் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால தத பிரத்யுஷதி பிராப்தே பிராப்த தர்மார்த்த நிச்சய ராட்சசாதி பதேர் வேஷ்ம பீம கர்மா விபீஷணா தத பிரத்யுஷசி பிராப்தே. காலம்பரை இன்னைக்கு எழுந்துட்ட உடனே இந்த சபையில இந்த மந்திரிகள்லாம் இருக்கிறதே அண்ணாவுக்கு உபதேசம் பண்ணினா அந்த மந்திரிகள்லாம் புத்தியை கலைச்சுடுவா. ராவணன் ஏகாந்தமா இருக்கிறதே இன்னைக்கு போய் அண்ணா கிட்டக்க நமக்கு தெரிஞ்ச நல்லத்தை சொல்லிவிடலாம். ஏன்னா நமக்கு நல்லதுன்னு ஒன்று தெரிஞ்சு அதை சொல்லாம இருந்தா பார்ப்போம். நம்ம கேட்கறாங்க கேட்கல அது வேற விஷயம் இல்லையா? விதுரர் ஆன மட்டும் கதறினார், அதுக்கு விதுர நீதினு பேர். இனி வரைக்கும் நம்ம கையில கிடைக்கிறது வைதூரிக்கம்னு பேர். இதுக்கு அவன் காதுல விழவே இல்லை. யாருக்கு உபதேசம் பண்ணினாரோ திருதராஷ்டிரன்னு பேர் அவனுக்கு. அவனுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, காரிய செவிடு. புள்ள பேசினா கேட்கும், மச்சனம் பேசினா கேட்கும். சகுனி அதிமேர் அப்படின்னு வருவான், நன்னா கேட்கும் அது காது. புள்ள பேசினா கேட்கும், வேற யாரு பேச. விதுரர் கதறுன்னு கதறி இருக்கார். இன்னி வரைக்கும் விதுர நீதிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான மகாபாரதத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு பாகம். அவர் பேசாத தர்மம் இல்லை அதுல. அவங்க அதுல விழலையே. ஆனா நமக்கு தெரிஞ்சதை சொல்லாம இருக்கக்கூடாது. இன்னைக்கு காலம்பரை எழுந்துக்கிறதையே இந்த பெரிய காரியத்தை சாதிக்கிறதுக்கு விபீஷணன் கிளம்புறார். பீம கர்மா விபீஷணா. இதுக்கு வியாக்கியானம் பண்ற பெரியவாள்லாம் சொல்றா, பீம கர்மானா எதுனா அவன் நினைச்சுன்னு இருக்கான் ராவணனுக்கு போய் உபதேசம் பண்றதுதான் பெரிய காரியம்னு. இன்னைக்கு ராவணனை விட்டுட்டு ராமரை சரணாகதி பண்ண போறான். இது அவனுக்கே தெரியாது. இப்ப ராவணன் துரத்த போறான். போ துவாங் து திக் குலபாம்சனா, நீ குலபாம்சனண்டா, நீங்க இருக்க வேண்டாம், அங்கேயே போயிடு அப்படின்னு அனுப்புறான். அவருக்கே தெரியாது இப்ப நம்ம ராமர் இடத்துல இன்னைக்கு சரண் புக போறோம்னு தெரியாது. ஆனா வியாக்கியானம் பண்ற பெரியவாள்லாம் சொல்றா இன்னைக்கு அதுக்கு தான் எழுந்துட்டு இருக்கார். இன்னைக்கு தான் பிரபோதம். இதுதான் நிஜமான பிரபோதம். பகவானை போய் ஆசிரியக்கணுங்கிறது தானே ஞானம். நம்ம ஸ்வரூபம் என்ன, அவர் யார், நம்மளுடைய ஸ்வரூபம் அவருக்கு ஆட்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஞானம். அந்த பிரபோதம் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பொழுது விடிஞ்சிருக்கு. அவருக்கும் பொழுது விடியறது இல்லையா? அவருடைய அஜ்ஞானம்ங்கிற இருட்டு போய் இல்லையா இந்த லங்கையிலிருந்து கிளம்பி ராமச்சரணத்தை ஆசிரியிக்க போற. இல்ல ராவண கிரகத்துக்கு போனா அங்க ஆல்ரெடி மந்திரிகள்லாம் இருக்கா. ராவணன் விபீஷணன் இல்லாத சமயமா நம்ம ஒரு மந்திராலோசனை பண்ணலாம்னு அவன் எவ்வளவு புத்திசாலி பாருங்கோ. அங்க காலம்பரமே மந்திரிகள் எல்லாம் உட்காந்து வச்சுட்டு ரகசியமா அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. விபீஷணன் பார்த்தார், இன்னைக்கு சபைக்கு போய் சொல்லிட வேண்டியது. இன்னைக்குன்னு சபைக்கு கும்பகர்ணனும் வந்திருக்கான். இன்னும் கும்பகர்ணனை அழைச்சுதான் டிஸ்கஸ் பண்ணணும். அவனை எழுப்பி ஒரு விதமா கூட்டின்னு வந்து அன்னைக்கு சபையில கும்பகர்ணனும் இருக்கான், விபீஷண சுவாமி எழுந்தருளி இருக்கார்.
ராவணன் சொல்றான், நானும் இந்த சீதையை கொண்டு வச்சுட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1 வருஷம், 1 சம்பத்சரமா போச்சு. ஆனா அவளுடைய சிவந்த திருவடிகளுக்கு மேல என்னால் அவளை பார்க்க கூட முடியல. ஏதோ ஒரு ஆக்ரகத்துல கொண்டு நான் அசோகவனத்தில் அவளை வச்சுட்டேனே தவிர இன்னி வரைக்கும் அந்த சிவந்த திருவடிகளுக்கு மேல நான் அவளை பார்க்கலன்னு ராவணனே சொல்றான். சுலோகித தலௌ ஸ்லக்ஷ்ணௌ அப்படிங்கிறான். அந்த சுலோகிதமான அந்த சரணத்துக்கு மேல அவளை பார்க்க முடியல என்னால. இப்ப வேற ஒரு பெரிய வானர வாகினியே வந்து உட்கார்ந்துருக்கு. கும்பகர்ணா இப்ப என்ன பண்றது? கும்பகர்ணன் சொன்னா, இதை அன்னைக்கு கேட்டையா என்கிட்டக்க? அன்னைக்கு சீதையை அபகரணம் பண்ணிட்டு வர போனேன், அன்னைக்கு கும்பகர்ணான்னு என்னை எழுப்பி நான் போய் கூட்டின்னு வந்து விட்டுட்டான்னு என்கிட்ட கேட்டையா? நீ ஏன் முன் யோசனை இல்லாம ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு இன்னைக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குங்கிறத என்னை இப்ப கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றியே? எப்பேற்பட்டவர் ராமர் தெரியுமா? எப்பேற்பட்டவர் ஆக்கிரமசாலி, எப்பேற்பட்ட தர்மாத்மா, எப்பேற்பட்ட மகாபுருஷன். ஆனா ஒண்ணு, நீ அண்ணா என்னுடைய அண்ணாவா போயிட்ட, அதனால உன் பட்சத்துல நான் இருக்கேன். இது என்னது? தர்மத்தை பேசிட்டு கடைசியில அதர்ம பட்சத்துல யாராவது இருப்பாள்? அது என்னதான் அண்ணா தம்பி இல்லையா? பரம் இல்லையா? வாதாத்மஜ சௌமித்ரி மைனதேய ரிபுமர்தன தத வரததுலு சொத்தருலுமா சீதம் மமயம சிரமுடுமா முதல் விசி குடும்பம். இதுதான் நம்ம குடும்பம். ராமயேக மாதா, ராமயேக பிதா, ராமயேக பிராத்தா, சகோதர அப்படின்னு கிளம்ப வேண்டாமா? விபீஷணனை போல கிளம்ப வேண்டாமா? கும்பகர்ணன் தர்மத்தை பேசுறான், ஆனா என்னவோ என்னுடைய அண்ணா நீ நான் உன் பட்சத்துல இருக்கேன்னு அதர்மத்துக்கு தோண போறான். அப்படி ஒரு பாந்தவியம் வேண்டாமே. அப்படி ஒரு ஆத்மபந்து பகவான் தானே. எத்தனை ஜென்மாவா நமக்கு அந்தர்யாமியா ஆத்மபந்துவா கூட வந்து இருக்கான். அதை விட்டுட்டு யாரையோ அண்ணா தம்பின்னு கொண்டாடிட்டு போவாள்னா என்ன? விபீஷண சுவாமி எழுந்துட்டு சொன்னார், அண்ணா இப்போ இனிமேல் தப்பு பண்ணாத, பேசாம மைதிலியை கொண்டு ராமரிடத்துல சமர்ப்பிச்சு விட்டா அவர் எதுக்கு நம்ம கிட்ட வம்புக்கு வர போறார்? அவர் சமாதானமா போயிடுவாரே. நீதானே இப்ப வம்புக்கு இழுக்கிற, நீதானே ஒரு பெரிய யுத்தத்துக்கு வித்திடுற நீ. உடனே ராவணன் இந்திரஜித்து பலவிதமா பேசுறான். இந்திரஜித்து சொல்றான், சித்தப்பா உங்களை யுத்தத்துக்கு யாரும் கூப்பிடலை, இங்க நாளைக்கு யுத்தம் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒன்னும் யுத்தத்துக்கு வர வேண்டாம். நீங்க யுத்தத்துக்கு வந்தாலும் சுண்டல் சாப்பிட்டு இருப்பேள், அதுக்கு தான் லாயக்கு, நீங்க பஜனைக்கு லாயக்கு. அதனால உங்களை யாரும் யுத்தத்துக்கு கூப்பிடல. தப்பி தவறி இந்த குடும்பத்துல நீங்க பிறந்துட்டேள். எங்க அப்பா எங்க பெரிய சித்தப்பா போதும், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒன்னும் யுத்தத்துக்கு வர வேண்டாம், இந்த மாதிரி உபதேசம் பண்ணாதீங்க அப்படின்னு. உடனே விபீஷண சுவாமி எழுந்துண்டு இந்திரஜித்தை பார்த்து சொன்னார், சி பிஞ்சில பழுத்த பயலே, பெரியவா பேசின்னு இருக்கிறது என்ன, நீ மத்தியில் எழுந்துட்டு பேச. இதெல்லாம் அந்த நாள்ல சகஜம். ஆத்துல 2 பெரியவா பேசின்னு இருக்கிறது இந்த மாதிரி 2 வாண்டு வந்து இப்படி பார்த்துன்றோம். அப்பத்து வழக்கம் பெரியவா பேசுறத என்ன இங்க வந்து உட்காண்டு அப்படின்பா, உடனே ஓடி பயந்துன்னு ஓடி போயிடும். இப்படிதான் அந்த நாள்ல வழக்கம். யாரும் யாரையும் கண்டிப்பா ஆத்து பெரியவா யாரோ ஒருத்தர் கண்டிக்கிறது இன்னொருத்தர் பேசாம இருந்து விடுவா. ஏன்னா யாரோ பெரியவா கண்டிக்கட்டும், என் குழந்தை எப்படி நீ சொல்லலாம் அப்படின்லாம் அந்த நாள்ல கிடையாது. கூட்டு குடும்பமா தான் இருப்பா. அண்ணா பிள்ளைய தம்பி கண்டிக்கிறதும், தம்பி பிள்ளைய அண்ணா அவிபக்தமான குடும்பம் அப்படிதான் இருந்தது. பெரியவா கண்டிச்சா இன்னொருத்தர் வாய மூடின்னு பேசாம இருந்து விடுவா. இதை கண்டிக்கட்டும், யார்கிட்டயோ பயம் இருக்கணும். அந்த பயத்துல தான் இன்னி வரைக்கும் நம்மளால ஒழுங்கா இருக்கும். அந்த பயத்துல வளர்ந்ததுனால தான் அது பயம் இல்லை, பிரியத்தோட கலந்த பயம். பயம்னா அடக்குமுறை இல்லை, ஆளுமுறை இல்லை. பெரியவா அவாட்ட அவ்வளோ பிரியமும் உண்டு, அவ்வளோ லாலனையும் உண்டு, அதுக்கு தக்க பயமும் உண்டு. அவளுக்கு சம்மதமா இருக்கணுமே, அவளுக்கு சம்மதமா இருக்கணுமேங்கிறதுனாலேயே அதுதான் இன்னி வரைக்கும் நம்மளை ஒழுங்கா வச்சிருக்கு. விபீஷணனை பார்த்து இந்திரஜித் இப்படி பேசின உடனே விபீஷண சுவாமி கண்டிக்கிறார். விபீஷணன், நாங்க பெரியவா பேசிட்டு இருக்கிறத நீ எதுக்குடா உள்ள நுழையிற அப்படிங்கிறத ராவணனுக்கு கோபம் வந்துடுச்சு. ராவணன் சொல்றான், வித்யதே ஸ்திரீஷு சாபல்யம் வித்யதே கோஷு சம்பன்னம் வித்யதே ஞாதிதோ பயம். உன்ன மாதிரி தாயாதிகள்லாம் பக்கத்துல இருந்தா பயம்தான். ஏன்னா எப்ப தலையில கல்ல போட்டுட்டு எப்ப சொத்தை எடுத்து போனோ தெரியாது. உன்ன மாதிரி ஒரு தம்பியை வீட்டுல வச்சுன்னு வளர்த்தேன், நல்ல பாம்புக்கு பால் விட்டு வளர்க்கறத போல. சி இங்க இருந்து எனக்கு பறிஞ்சு பேசாம அவனுக்கு பறிஞ்சு பேசுறீங்க அப்படின்னா பேசாம அங்கேயே போயிடேன் அப்படின்னு எட்டி உதச்சான். உடனே விபீஷன் கிளம்பிவிட்டான். விபீஷண சுவாமி கிளம்புறதே 4 ராட்சசால் விபீஷணனோட போறாளாம். அன்னைக்கு நந்தனார் சிவதரிசனம் பண்ண போறதே ஒரு 10 பேர் கூட்டுன்னு போவார்.
சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீர். நந்தனாரோட போனதுனாலே அன்னைக்கு திருப்புன்கூருங்கிற க்ஷேத்திரத்தில் பிரதோஷ காலத்தில் நந்தி விலகி தரிசனம். நமக்கு யோக்கியத்தை இருக்கோ இல்லையோ தெரியாது, உத்தமமான ஒரு மகாத்மாவை பிடிச்சுட்டு போயிட்டோம்னா அவளுக்கு அந்த சந்நிதியில் இடம் உண்டுன்னா அவளை பிடிச்சுட்டு போட நமக்கும் இடம் உண்டு. ஹனுமானை பிடிச்சதுனால சுக்ரீவனுக்கு இடம் கிடைச்சு விடலையா? பரதன் பெண்ணோட போனதுனால அத்தனை அயோத்தி பிரஜைகளுக்கும் சித்திரக்கூட்டத்தில் ராம தரிசனம் கிடைச்ச ராம பாதுகை கிடைச்சு விடலையா? நமக்கு யோக்கியதை இருக்காங்கிறதுல விஷயம் இல்லை. நீ பிடிச்சுக்கிற மகான் அப்பேற்பட்ட மகானா இருந்தா அவர் தன் பிரபாவத்தால் உன்னை கொண்டு அந்த சந்நிதியில் நிறுத்திவிடுவார். அது ஆச்சரியம். உத்பபாதகதாபானி சதுர்பிஹி ராட்சசை சக, 4 ராட்சசர்களோட விபீஷணன் 5ஆவதா 5 பேரா கிளம்பி ஆகாசத்துல போறது எப்படி இருக்குன்னா லங்கையை விட்டு பஞ்சப்பிராணனும் கிளம்பி போறது போல இருக்கான். இல்ல விபீஷணனோட தர்மார்த்த காம மோட்சங்கிற 4 புருஷார்த்தங்களும் விபீஷணனோட கூட கிளம்பி போற மாதிரி இருக்கான். தவதசோ 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 தாசரதே ராம மனவினி வேணும மரவ சமயம இனகுலதனம தசரதே ராம தவ தாசோகம் தவ தாசோகம் தவ தாசோகம் தசரதே ராம தரணி வழி தெய்வமூலே நடி தரணி வழி தெய்வமூலே நடி ಶರಣನು ಕೊಳ್ಳಿ ದಶರಥೇ ರಾಮ ಶರಣನು ಕೊಳ್ಳಿ ದಶರಥೇ ರಾಮ ತವದ ಸೋ ತವದ ಸೋ ತವದ ಸೋ ದಶರಥೇ ರಾಮ. ధరణి వంటి దైవము లేదంటి, ధరణి நீ வண்டி தெய்வமு லேதண்டி சரணனும் கொண்டி. உன்னை போல இன்னொரு தெய்வம் இல்லையா? என்ன சரணாகதின்னு யாராவது ஒருத்தர் வந்துட்டா சகிருதேவ பிரபன்னாய தவ அஸ்மீதி ஜதே அபயோ சர்வபூதேப்யோ ததாம்யே தத் விரதம் மம. ஒரு விரதம் வச்சுருக்கார். என்ன விரதம்னா, யாராவது ராமா நீதான் கதி அப்படின்னு வாய் வார்த்தையா சொன்னா கூட, நிஜமா சொன்னானா, விசுவாசத்தோட சொன்னானா, பூர்ண பக்தியோட சொன்னானா, அதெல்லாம் பார்க்க மாட்டார். சக்ருதேவ, சக்ருத்துனா ஒன்ஸ் ஜென்மால இன்னைக்கு தான் சொல்லியிருக்கான். அது எப்படி சொல்லியிருக்கானா, 10 பேர் அவன் முன்னாடி போறவாளாம் சொல்லிட்டே போறா, ராமா நீதான் கதி, ராமா நீதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு போறதே இவனுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, முன்னாடி போறவாளாம் சொல்லிட்டு போறாளே நம்மளும் அதைத்தான் சொல்லணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு போறான். இவனுக்கு உள்ள உட்காந்துருக்கிறது என்ன தெய்வம்னு கூட தெரியாது. இந்த பிராரியா காளியா, அது சூலமா கோதண்டமா எதுவும் தெரியாது. ஏதோ ஒரு நிறைய கூட்டம் இருக்குன்னு வந்திருக்கான். இங்க முன்னாடி ஒரு 10 பேர் போறவாளா, ராமா நீதான் கதி, ராமா நீதாங்கதின்னு சொல்லிட்டு போறதை பார்த்துட்டு, ஓஹோ இங்க சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு அவ சொல்றதை இவன் சொல்லிட்டு போனான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு கொடுக்குற அபயத்தை இவனுக்கும் தான் கொடுப்பார். ஏன்னா வாயாலும் சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன். அபயம் சர்வபூதேபியோ, அபயம் சர்வபூதேபியோனா என்ன அர்த்தம்னா, இந்த பிரபஞ்சத்துல வேற எவனாலையும் இவனுக்கு ஆபத்து வராமல் நான் பார்த்துக்கிறேன். இது எனக்கு விரதம், ஏதத் விரதம். இதுதான் சுவ்ரத சுமுக சூக்ஷ்ம அப்படிங்கிறத சுவ்ரதாங்கிற நாமத்துக்கு அர்த்தம் இதுதான். ஆதிசங்கர சகசிரநாம பாஷ்யம் பண்றதே சுவ்ரதாங்கிற நாமத்துக்கு அர்த்தமா இந்த ஸ்லோகத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டார். அவ்வளவுதான். யாராவது என் இடத்துல வந்து ராமா நீதான் கதி அப்படின்னு ஒரு தடவை சொன்னா இல்லையா, நான் வந்து அவன் எப்படி சொன்னா, நிஜமாதான் சொன்னானா, விசுவாசத்தோட தான் சொன்னானா, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இவன் வாயில வந்து கொடுத்து இல்லையா நீதான் கத்தின்னு, அதுக்கே இவனை ரட்சிப்பேன். அபயம் கொடுத்தது தான், நான் கொடுத்தது தான். அப்புறம் எவனாலே இவனுக்கு ஆபத்து வராமல் நான் பார்த்துப்பேன். ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம். அப்புறம் அக்ரத பிருஷ்டதச்சைவ பாஸ்வதச்ச மகாபலவு ஆகர்ண பூர்ண தன்வானவ் ரக்ஷேதாம்னு ரட்சிப்பார். முன்னும் பின்னும் ரட்சிப்பார், மேலும் கீழும் ரட்சிப்பார். ஏன்னா இவன் எப்படி சொன்னானோ தெரியாது, அவர் அபயம் கொடுத்தது தான். இதை சொல்றார், இது எனக்கு விரதம்ங்கிறார். எப்படி நமக்கெல்லாம் விரதம் இருக்கும் இல்லையோ, ஏகாசி உபவாசம் அது மாதிரி விரதங்கள்லாம் வச்சுருக்கோமே, அதை மாதிரி இது ஒரு நியமமாக வச்சுருக்கார். விதித சகி தர்மஜா சரணாகத வத்சலா. நமக்கு சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்கள்லாம் விஹித தர்மம் இல்லையா, அதை போல தன்னை அண்டி வந்தவால ரட்சிக்கிறத விஹித தர்மமாக வச்சுருக்கார். அதைத்தான் சொல்றார், தரணி வண்டி தெய்வமூலே நண்டி. இப்படி ஒரு
ஒரு தெய்வம் இருக்கிறதா எனக்கு தெரியலையே, இப்படி இன்னொரு தெய்வம் இருக்கிறதா எனக்கு தெரியலையே. சரணனு கொள்டி தசரதே ராமா. அப்படி விபீஷண சுவாமி ஆகாசத்துல போறார். போறதே தாயார் இங்க இருந்து ஒரு கட்டாட்சம் பண்றார் இல்லையா. நத மானச மானச சத்சதனே அப்படிங்கிறாரு. நதமானவ மானச சத்சதனே. தன் அண்டின வாழ அப்படி கட்டாட்சிச்சு ராம சந்நிதியில கொண்டு சேர்த்துடக்கூடியவள். அதனால இங்க இருந்து ஒரு கட்டாட்சம் என்றா என்னன்னா, விபீஷணன் இப்ப கிளம்பி போறான், ராமரை ஆசிரியிக்க போறான். இவனை எந்த கேள்வியும் கேட்காமல் இவனுக்கு பிரபு அபயம் கொடுக்கட்டும்னு இங்க இருந்து ஒரு கட்டாட்சம் பண்ணி, அந்த கட்டாட்சத்துக்கு தான் பிரபு ஒரு கேள்வி கேட்காமல் சேர்த்துக்கிறார். இவனை சேர்த்துக்கிறதுக்கு பல அபிப்பிராய பேதங்கள் கிளம்புறதுங்க. ஏன்னா திடீர்னு ஒரு ராட்சசன் எங்க இருந்தோ வந்து நான் இனிமேல் உங்க கோஷ்டியில இருக்கேன் அப்படின்னா உன்னை முதல்ல எப்படி நம்புறது? இன்னொன்னு இங்க இருந்து ஸ்பை பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? இப்ப இல்லைன்னா ஹேக்கிங் அது இதுங்கிற உட்காண்ட இடத்துலதே உன்னையே ஹேக் பண்ண முடியும் அப்படின்லாம் இருக்கு. ஏதோ ஒரு சிப்பை நமக்குள்ள சொருகிட்டா போதும், அப்புறம் அவன் அங்கிருந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தா நம்ம அதுக்கு தக்க நடந்துட்டு இருப்போம். அப்படிலாம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் பக்கத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பக்கத்துல யாராவது ஒருத்தர் நின்று பேசிட்டு இருந்தா அது மனுஷனா ரோபோவான்னு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் வரப்போறது. இப்போ கிருத்திரிமம்னு பேர், அதுக்குதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேர். அப்படின்னா கிருத்திரிமம்னு அர்த்தம். என்ன இதெல்லாம் வரப்போறது, இனி கொஞ்ச நாள் வரப்போறது. அதெல்லாம் வந்து கொடுத்தோம்னா இனி ராட்சச புவனம் தான். அதெல்லாம் என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். எவனோ ஒருத்தன் எங்க இருந்தோ உன்னை எப்படி வேணாலும் ஆக்டிவேட் பண்ணலாம். எங்க இருந்து ஒரு ராட்சசனை உள்ள சேர்த்துக்கிறதுன்னு இப்ப அங்க இந்த கோஷ்டியில ஒரு டிஸ்கஷன் வரத்தானே வரும். உடனே ராமர் அங்க ஒரு டிஸ்கஷனை கன்வீன் பண்றார். விபீஷணனுடைய பக்தி சத்தியம்ங்கிறது இவருக்கு தெரியும். அவர் அந்தராத்மா, அவர் அந்தர்யாமி இல்லையா. ஆனா ஒரு டீமை அழிச்சுட்டு வந்தா அங்க டிஸ்கஸ் பண்ணி அவளோட கன்சென்சஸ்ல தான் அவனை சேர்த்துக்கணுங்கிறதையும் காண்பிக்கிறார். இதெல்லாம் எப்பேற்பட்ட மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் தெரியுமா? இன்னைக்கு இதை வச்சுட்டு நீ ஐஐஎம்ல எல்லாம் கிளாஸ் எடுக்கணும். அவர் சொன்னா யாரும் கேட்காம இருக்க போறது இல்லை. என்னுடைய ஆர்டர் விபீஷணனை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்ல தெரியாதா ராமருக்கு? ஆனா அங்க ஒரு டிஸ்கஷன் நடத்துறார், எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் கேட்கிறார். இதெல்லாம் ஒரு லீடரோட ஒரு பெரிய ஸ்கில், இதெல்லாம் ஒரு லீடரோட குவாலிட்டி. இதெல்லாம் இதை வச்சுட்டு இன்னைக்கு பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் எல்லாம் நடக்கிறது ராமாயணத்தை பேசிஸா வச்சுட்டு, அதுவும் சுந்தரகாண்டத்தை பேசிஸா வச்சுட்டு. ஹனுமான மாதிரி எப்படி கண்டக்ட் பண்ணிக்கணும் தன்னை அப்படின்னா, ஹனுமான போல ஒரு இடத்தையும் எடுத்து எப்படி தன்னை கண்டக்ட் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சுந்தரகாண்டத்தை இன்னைக்கு மாடலா வச்சுருக்கா பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல. லீடர்னா ராமர் மாதிரி இருக்கணும், ரெப்ரசன்டேட்டிவ்னா ஹனுமான மாதிரி இருக்கணும், ஒரு அம்பாசிடர்னா. அப்ப இந்த இடத்துல ராமர் கேட்கிறார், ஜாம்பவானை கேட்கிறார், சுக்ரீவனை கேட்கிறார், நீங்கள்லாம் என்ன சொல்றேன்? எல்லாரும் சொல்றா அவனை சேர்த்துக்கப்படாது ஹனுமானை தவிர. ஹனுமான் ஒருத்தர் தான் சொன்னார், அவன் வந்த காலம் நேரம் இதெல்லாம் பார்க்கப்படாது, சரணாகதின்னு யார் வந்தாலும் அவளுக்கு அபயம் கொடுக்க வேண்டியது தர்மம். இன்னொன்னு, நான் விபீஷணனை பார்த்துருக்கேன், இருக்கிறதுலே அவன் ஒருத்தன் தான் சாது. அங்க என்ன ராவணன் தண்டிக்கணும்னு பார்த்தப்போ தூதனை தண்டிக்கப்படாது, அது தர்மம் இல்லைன்னு நியாயத்தை பேசினவனே அவன் ஒருத்தன் தான். அவன் தான் அந்த ஊர்ல நியாயவாதி. இது வால்மீகி ராமாயணத்துல இவ்வளவுதான் இருக்கு. நீங்க வந்து துளசி ராமாயணம் பார்க்கணும். துளசி ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் லங்கையில் அப்படியே தாயாரை தேடின்னு இருக்கிறதே விபீஷண கிரகத்துக்கு வரார். விபீஷண கிரகத்துல துளசி இருந்துதான் முன்னாடி, அந்த ஊர்ல எந்த இடத்துலையும் கிடையாது. இன்னொன்னு, விபீஷணனுடைய வாசல்ல ஒரு பக்கம் அம்பு, ஒரு பக்கம் வில், தனுஷோடைய ஒரு முத்திரை, ஒரு பக்கம் ஷரத்தோட முத்திரை, இது பதிக்கப்பட்டிருந்துதான். இன்னொன்னு, பிராத காலத்துல விபீஷணன் எழுந்துட்டு ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தான். இதை ஹனுமான் கேட்டார் அப்படின்னு வருது துளசி ராமாயணத்து. விபீஷண சுவாமி வெளியில வரார், ஹனுமான் பார்க்கிறார், ரெண்டு பேரும் ஆலிங்கனம் பண்ணிண்டா. இதெல்லாம் துளசி ராமாயண சுந்தரகாண்டம். விபீஷணன் பஜனம் பண்ணிட்டு இருந்தான் பிராத காலத்துல, ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தான்னு வருது இங்க. அதனால இந்த இடத்துல ஹனுமான் ஒருத்தர் தான் விபீஷண பட்சத்துல பேசினார், பாக்கி அத்தனை பேரும் அவன் வந்த நேரம் சரியில்லை, அவன் வந்த காலம் சரியில்லை, என்னதான் இருந்தாலும் ராட்சசன் தானே, என்னதான் இருந்தாலும் ராவணனுடைய சகோதரன் தானே, இங்க இருந்து அவன் பட்சத்துக்கு இங்க காரியம் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது, இப்படி எல்லாம் பேசினா. எல்லாத்தையும் கேட்டுட்டு ராமர் ஒரு பதில் சொன்னார். என்ன அப்படின்னுட்டா, ஆர்த்தோவா திருப்தோவா, அவன் ஆர்த்தனா தான் இருக்கட்டும், அவன் வந்து முழு மொரடா இருக்கட்டும், மூடனா இருக்கட்டும், இல்ல பக்தனா இருக்கட்டும், எப்படியானா இருக்கட்டும், ஆனால் அபயம்னு வந்துட்டா, சரணாகதின்னு வந்துட்டா அபயம் கொடுக்கறதுங்கிறது என்னுடைய விரதம்.
இத்தனை பேருடைய அபிப்பிராயத்தையும் கலந்துக்காம இல்லை, அத்தனை பேருடைய அபிப்பிராயத்தையும் கேட்டுட்டு, ஆனா இந்த இடத்துல ஆச்சரியமா தன்னுடைய டெசிஷன் அங்க சொல்றதுங்கிறது ரொம்ப அழகுங்க. அதனால சுக்ரீவனை பார்த்து சொல்றார், சுக்ரீவா நீ போய் அழைச்சிண்டு வா அவனை. அவனும் அங்க நின்று இருக்கான். விபீஷணன் ஆகாசத்துல நின்று சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். ஆகாசத்துல நின்று இருக்காங்க. யாராவது நம்மளை கூட்டிட்டு போய் பிரபு கிட்ட சமர்ப்பிக்க மாட்டாளா? இவனே வந்து காலில் விழுந்து விடலாமே, அது எதுக்கு யாரையோ எதிர்பார்க்கிறான் அப்படின்னுட்டா. இங்க கூட ஒரு தர்மம் காண்பிக்கப்படுறது. சரணாகதி பண்றதுக்கு கூட ஒரு சாதுவை முன்னிட்டு, ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு சரணாகதி பண்ணணும் பகவான்கிட்ட. நம்மளா போயிடுறது ஒரு வழக்கம் இல்லை. ஒரு குருவை முன்னிட்டு அந்த குரு உன் விஷயமா போய் பகவான்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணணும், இவனை சேர்த்துக்கோ. அதனால இந்த இடத்துல நிவேதயத்தை, என்னை யாராவது நிவேதனம் பண்ணுங்கோளே. இதெல்லாம் அதிசூக்ஷ்மமான விஷயங்கள். இதெல்லாம் எடுத்து விஸ்தாரமா வியாக்கியானம் பண்ணியிருக்கா பெரியவாள்லாம். அதனால இந்த சந்நிதியில யாராவது ஒரு பரமபாகவதர் வந்து என்ன பகவான்கிட்ட நிவேதனம் பண்ணப்படாதா? அந்த சமயத்துல தான் ராமர் சுக்ரீவனை போய் அழைச்சிட்டு வா அப்படிங்கிறார். சுக்ரீவன் கொஞ்சம் பயப்படுறான். ஏன் பயப்படுறான்னா, தான் வந்ததுக்கும் அவன் வந்ததுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இவனும் வந்திருக்கான், அவனும் வந்திருக்கான். ரெண்டு பேருமே ராமர்கிட்ட அடைக்கலமா தான் வந்திருக்கா. பட் டிஃபரன்ஸ் இருக்கு. சுக்ரீவன் ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு வந்திருக்கான் இல்லையா? அவங்கிட்ட இந்த கிஷ்கிந்தையினுடைய ஐஸ்வர்யம் பறிக்கப்பட்டது, அவனுடைய மனைவி சிறைபிடிக்கப்பட்டாள், வாலியால பீடிக்கப்பட்டான் இல்லையா? அதனால வாலியை நிகிரகம் பண்ணி எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பேன்னு நீங்க சொல்றேளா அப்படின்னு வந்தான். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இவனுக்கு சர்வமும் அனுகூலம் தாங்க. ஐஸ்வர்யம் இருக்கு இவனுக்குன்னு இல்லையா? அப்பேற்பட்ட அபிஜனங்கள் இருக்கா, அங்க அண்ணா இருக்கா, சர்வத்தையும் விட்டுட்டு ராமர் போதும்னு வந்திருக்கான். இங்க டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? அவன் எதை எதிர்பார்த்து ராமர் கிட்ட வரல. ராமச்சரணத்துல உந்தன்னோடுற்றோமை ஆவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றுன்னு வந்திருக்கான். சர்வமும் வேணும்னு வந்தவங்க, சர்வத்தையும் விட்டுட்டு வந்தவன் எங்க? இந்த பக்திக்கு அந்த பக்திக்கும் தாரதமியம் இருக்கத்தானே இருக்கு. அதனால சுக்ரீவனுக்கு தோன்றது, நாளைக்கு விபீஷணனும் நானும் சேர்ந்துங்க இருக்கிறதே எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், விபீஷணனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்னு இருக்குமோ பயம் அவனுக்கு. அவனுக்கு தெரியறது விபீஷணனுடைய சரணாகதி பூர்ண சரணாகதின்னு தெரியாது. சரணாகதிக்கு பூர்ணமான சர்வ லட்சணங்களும் பொருந்தின சரணாகதி எதுனா விபீஷண சரணாகதி தான். ராமாயணமே ஒரு சரணாகதி சாஸ்திரம். அதுல சரணாகதிக்கு உண்டான சர்வ லட்சணங்களும் பொருந்தி இருக்கிற ஒரு சரணாகதி விபீஷண சரணாகதி அப்படின்னு பெரியவாள்லாம் இதுக்கு பிரதி ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா, இந்த விபீஷண சரணாகதி கட்டத்துக்கு மட்டுமே. அப்ப ராமர் சொல்றார், சுக்ரீவனுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? எல்லா அப்பா பிள்ளையும் என்ன மாதிரியும் தசரதர் மாதிரியும் இருக்கவே மாட்டான். இனிமேல் தேடினாலும் இந்த சிருஷ்டியில எங்கேயும் என்ன மாதிரியும் தசரதர் மாதிரி ஒரு அப்பா பிள்ளைய பார்க்க முடியாது. அண்ணா தம்பிகள்லாம் என்ன மாதிரி பரதன மாதிரி கிடையவே கிடையாது, வரவே வராது. ஏன்னா சொத்து சந்தியில நிக்கிறது. அண்ணா தம்பிகள் பரஸ்பரம் பிரியமா இருக்கா. இங்க நம்ம இன்னைக்கு வேற தானே பார்க்குறோம். அண்ணா தம்பிகள் செண்டை பிடிச்சுட்டு இருப்பா, சொத்து சௌக்கியமா இருக்கும். இங்க பரதன் சொல்றான், அண்ணா நீங்க எடுத்துக்கோங்க. ராமர் சொல்றான், பரதா நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறார். சொத்து சந்தியில நிக்கிறது. இவா ரெண்டு பேரும் பிரியமா இருக்கா. இனிமேல் அந்த மாதிரி அண்ணா தம்பியை சிருஷ்டியில நீ எங்க தேடினாலும் பார்க்க முடியாது. அத மாதிரி ஒன்ன மாதிரியும் என்ன மாதிரியும் மித்ரால எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அப்படி ஒரு மித்திர பேதம் வரவே முடியாது, எவனாலையும் உண்டு பண்ணிடவும் முடியாது அப்படின்னு சுக்ரீவனுக்கு ஒரு சொட்டு கொடுத்து சொல்றார். சுக்ரீவா, இந்த விபீஷணன் பின்னாடி ராவணன் நின்று இருக்கான்னு வச்சுக்கோ, ஒரு கால் வந்திருக்கான்னு வச்சுக்கோ. என்கிட்ட வந்து ராவணனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னா நீ கேட்க வேண்டாம். உனக்கு இந்த டீம்ல என்ன பொசிஷன் கொடுத்துருக்கேன், எத்தனை ஸ்தானம் கொடுத்துருக்கேன்னா, ராவணனுக்கு நீயே அபயம் கொடுத்து கூட்டின்னு வந்துடும், நான் சேர்த்துப்பேன். ராவணன் வந்திருக்கான், சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு என்ன கேட்க வேண்டாம். நீ நான் அபயம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீ சொன்னா நான் கொடுத்ததா தான் அர்த்தம். அவனை நான் சேர்த்துப்பேன். இப்ப போதுமா? இப்ப சந்தேகம் போச்சா? கூட்டின்னு வா. விபீஷணன் வந்த உடனே விபீஷணனை ஆலிங்கனம் பண்ணிட்டார். விபீஷணனை பார்த்து லங்கையினுடைய சர்வ ரகசியங்களையும் சொல்லு அப்படின்னார். ஏன்னா அப்பதானே இவன் மேலே இவாளுக்கெல்லாம் இருக்கிற சந்தேகம் போகும். விபீஷணன் ராவணனுடைய படைபலம், ராவணனுடைய ரகசியம், ராவணனுடைய என்னென்ன பலபராக்கிரமங்கள், அவன் சைன்ய பலம் எல்லாத்தையும் சொன்னான். எதுக்குன்னா பிரபுவுக்கு தெரியாததுனால இல்ல, இவாளுக்கெல்லாம் விபீஷணன் மேல ஒரு விசுவாசம் வரத்துக்காக. உடனே லக்ஷ்மண சுவாமியை விட்டு சமுத்திர ஜலத்தை கொண்டு வரும்படியா சொல்லி அப்பவே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் சமுத்திர ஜலத்தால. ஏன்னா அவன் பண்ண சரணாகதி பூர்ண சரணாகதி, அதுக்கு அப்பவே அவனுக்கு பட்டாபிஷேகம்.
గర్వించిన అరావణ బాధల నోర్వలేకను విభీషణుడు గర్వించిన అరావణ బాధల నోర్వలేకను విభీషణుడు నిను సర్వలోక శరణ్య బలిదవన నిర్వికారుడే సర్వలోక శరణ్య బలిదవన నిర్వికారుడే సర్వదా రక్షించేదమనుచును సార్వభౌమ లంకాధిపత్యము సర్వగుని లక్ష్మణుని మనగా సర్వసల్లుత త్యాగరాజనుడ ఎల్లడో రక్షించితే నీ విభుడు సర్వదా రక్షించేద మరుచును సార్వభౌమ లంకాధిపత్యమును సర్వగుణే లక్ష్మణుని మనగా సర్వసల్లుత త్యాగరాజనుత ఎల్లడో ரட்சிச்சேதே. விபீஷண சரணாகதியை ஒரு சரணத்துல சொல்லிட்டார் தியாகராஜர் இந்த கீர்த்தனத்துல. சர்வலோக சரண்யான்னு அவன் வந்தான். அவனுடைய நிச்சலமான நிர்விகாரமான பக்தியை பார்த்துட்டு உடனே அவனுக்கு லங்காதிபத்தியத்தை கொடுத்தேன். இன்னும் லங்கைக்கு எப்படி போறதுன்னு கூட நிர்ணயம் ஆகல, நீ சமுத்திரத்தை எப்படி தாண்டறதுங்கிறது கூட நிர்ணயம் ஆகல. ஆனா ஈஸ்வரனா பண்ற காரியம் அது. இது மனுஷ நாடகம் இல்லை. விபீஷண சரணாகதிக்கு பலனை அப்பவே கொடுத்துடணும் அப்படின்னு ஈஸ்வரனா லங்கையை கொடுத்தேன்னு விட்டார். உடனே இந்த இடத்துல எப்படி இப்ப சமுத்திரத்தை தாண்டுறது? விபீஷணன் சொன்னா சமுத்திரத்தை சரணாகதி பண்ணிடும் போல. ஏன்னா இவனுக்கு சரணாகதி பண்ணி பலிச்சு கொடுத்தோம். உடனே தர்பசயனத்துல ராமர் சமுத்திரத்தை நோக்கி சரணாகதி பண்ணி படுத்துட்டார். சமுத்திரராஜன் வந்து எனக்கு அபயம் கொடுக்கட்டும் அப்படின்னு. சமுத்திரராஜன் வருணனை குறிச்சு ஒரு சரணாகதி. வருணம் சரணங்கதா. வருணன் பார்க்குறான், இது என்னது? எனக்கும் பிரபு இவர். பீஷாஸ்மாத் பாதப்பவதே பீஷாதேதி சூர்யா. எவனுக்கு கட்டுப்பட்டு சூரியன் வருதோ, எவனுக்கு கட்டுப்பட்டு சமுத்திரம் ஒரு எல்லையை கடக்காமல் நிற்கிறதோ, எவனுக்கு கட்டுப்பட்டு பஞ்சபூதங்கள் காரியம் பண்றதோ, அவன் போய் என்ன பார்த்து சரணாகதி பண்றதா? என்ன பார்த்து டே வருணா அப்படின்னு கூப்பிட்டா வரப்போறேன் இல்லையா? அப்பேற்பட்ட ஈஸ்வரனா இருந்துண்டு இல்லையா இவர் வந்து என்ன பார்த்து இப்படி சரணாகதி பண்றதா? இப்படி படுத்துட்டு இருக்க வரைக்கும் நான் போக மாட்டேன், என்னை வந்து ஆர்டர் பண்ணி கூப்பிடட்டும் அப்புறம் போறேன் அப்படின்னு அவனும் காத்துட்டு இருக்கான். ஒரு 3 நாள் தான் படுத்துட்டு இருந்தார். அவருக்கு அதுக்கு மேல அந்த நாடகம் எடுபடலைங்க. ஏன்னா அபயம் கொடுத்துதான் பழக்கமே தவிர இன்னொருத்தர்கிட்ட போய் அபயம்னு நின்று பழக்கம் இல்லை. சர்வேஸ்வரனாச்சே. இந்த 3 நாள் படுத்துன்றதே பெரிய விஷயம். இதுதான் திருப்புல்லானிங்கிற திவ்ய தேசம். தர்பசயன ராமர் எடுத்துட்டார். எழுந்துண்டு திடீர்னு லக்ஷ்மணனை பார்த்து சாபமானய சௌமித்ரே சராம்சாசி விஷோ பமானே சாபமானய சௌமித்ரே. ஏ லக்ஷ்மணா, வில் எடுத்துண்டு வா. லக்ஷ்மணனுக்கு புரியுறது இப்போ என்ன நடக்கிறதுன்னு. அவனுக்கு தான் அண்ணாவை உள்ளது உள்ளபடி புரியும். அங்கே இருக்கிறவள என்ன நினைச்சுட்டு இருக்கானா, அவன் அதோ 3 நாள் சரணாகதின்னு படுத்துட்டார், அவன் வரல, அடுத்து என்ன பண்ண போறாரோ பாவம்னு நினைச்சுட்டு இருக்கா. சமுத்திரம் தான் பாவம். அங்கே இருக்கிறவாளுக்கு இப்போ என்ன நடக்க போறதுன்னே தெரியாது. கேஷுவலாக லக்ஷ்மணனை பார்த்து அம்பு எடுத்துண்டு வா, வில் எடுத்துண்டு வானா லக்ஷ்மணன் நடுங்குறான். அவனுக்கு தெரிய போகிறது பிரளயமே வரப்போறதும் தெரிய போகுது. அந்த வில்ல எடுத்தார், அம்ப பூட்டினதுக்கு சமுத்திரம் நடுங்க ஆரம்பிச்சு கொடுத்து. அம்ப பூட்டியிருக்கார், இன்னும் விடலை. பெரிய பெரிய அலைகள்லாம் வர ஆரம்பிச்சு கொடுத்து சமுத்திரத்திலேயே இல்லையா, சமுத்திரமே கதிகலங்க ஆரம்பிச்சு கொடுத்து. உடனே வருணன் ஓடி வரான். சமுத்திர ராஜா வருணன் தன்னுடைய பத்னிகளான நதிகளோட கூடி ஓடி வந்து பிரபுவின் இடத்துல சரணாகதி பண்ணி சொல்றான், நீங்க பாலங்கட்டினா நான் அதை தரிப்பேன், அது மூழ்காது, நான் அதை பார்த்துக்கிறேன். உங்களையே நளன்கிறவன் அவனே சொல்றான், உங்களையே நளன் விஸ்வகர்மாவோட அம்சம் இந்த வானரன், அவனால சேது பந்தனம் பண்ண முடியும். அந்த சேது தான் இன்னைக்கு மிதக்கிறது. இன்னைக்கு தெரியறதே சேது, ராம் சேது. எத்தனை காலம், எந்த யுகம்னு நிர்ணயம் பண்ண முடியுமா? அதுக்கு ஏதோ 6000ங்கிற 7000ங்கிற அதுக்கு ஒரு காலம்னா நீ சொல்ல முடியாது. நீ ரிசர்ச்சை பார்த்தா அது போயிட்டே இருக்கு. இட் டேட்ஸ் பேக் டு ஃபியூ மில்லினியம்ஸ். ஆச்சரியம். அது மிதக்குமா எங்கேயாதும்? அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர். கல்லு மிதக்கிறதுங்கிறது
அதை சயின்டிஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க யாரையானும். ஒரு சிலதெல்லாம் பார்த்தா பேசாமல் கையை குவிக்க வேண்டியது தான். இன்னொன்று சொல்கிறேன், ஃபிசிக்கலி கெமிஸ்ட்ரி லா இருக்குது, ஃபிசிக்ஸ் லாலாம் இருக்குது இல்லையா, எதோ எவ்வளோ லாஸ் இருக்குது. இதெல்லாம் சயின்ஸ் என்ன சொல்லணும்னா இது இப்படி அப்படின்னு சொல்லும். சயின்ஸ் வில் டெல் யூ ஃபேக்ட்ஸ். ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு சயின்ஸில் பதில் இருக்காது. இப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த லாவை வச்சுட்டு மேபி நீ அதுக்கப்புறம் நிறைய தியரிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணலாம், நிறைய டெரைவேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். அப்பான் திஸ் லா, அப்பான் திஸ் கண்டிஷன். சரி, ஒய் திஸ் கண்டிஷன்? அதுக்கு ஏதாவது ஆன்சர் இருக்கா சயின்ஸில்? ஏன் வந்து ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 1, ஏன் அது ஏன் 3 இருக்கக்கூடாது? கேன் சயின்ஸ் எக்ஸ்பிளைன் ஒய்? நோ. இட் கேன் டெல் யூ 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் வில் மேக் இல்லையா, அது வந்து வாட்டர் அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஒய்? சயின்ஸ் வாய முடின்னு உட்காந்து போகணும். வாட்டர்னா H2O, அவ்வளோதான். இது வந்து சயின்ஸ் இன்னைக்கு சொல்லித்து, என்னைக்கோ வேதம் சொல்லிடுத்து. ஏகம் பிராணன் அந்யத்வே, இந்த ஃபார்முலாவில் என்னைக்கோ வேதத்தில் இருக்கு. இது வந்து எவனாவது இங்கேருந்து எடுத்துட்டு போய் அங்கே வந்து ஒரு இன்வென்ஷன் ஒரு லேப்ல இருந்து வெளியிட்டா உடனே தலைமையில் வச்சுன்னு கொண்டாடுவாங்க. இது எங்கேயாவது ரிஷிகள் சொல்லிட்டான்னா அதில் ஒரு இழப்பம். ஸ்பீட் ஆஃப் லைட்ல இருந்து என்னைக்கோ ஒரு வேதம் சொல்லிடுச்சு. எந்த இன்வென்ஷனும் பாருங்க, அது இங்கேருந்து போய் அதுக்கு ஒரு டேட்டு, அந்த டேட்டெல்லாம் பார்த்தா அவனுடைய லேப்ல இருந்தோ அவனுடைய இன்வென்ஷன் அவன் வெளியிட்டதெல்லாம் பார்த்தா அவள் இங்கே இன்வேடு பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான், இந்தியாவுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அப்புறம் இங்கேருந்து அவன் போனதுக்கு அப்புறம் யூ கேன் ஆல்வேஸ் ட்ரேஸ் எனி டேட். இங்கே வந்து இன்வைட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவனோட இன்வென்ஷன் வெளியிட்டிருப்போம். அத்தனையும் நம்ம கிட்ட இருக்கு. ஃப்ளைட் மெக்கானிசம் உள்பட பரத்வாஜர் பண்ணியிருக்கார். என்னைக்கோ புஷ்பக விமானத்தை நம்ம சொல்லியே எடுத்து. அது ஏதாவது இது இந்த புராணம் ஏதாவது சொல்லித்து, இந்த சாஸ்திரம் ஏதாவது சொல்லித்துனா மைத்தாலஜின்னு விடுவார். மைத்தாலஜி by the way is a word which is derived from the word myth. அப்படின்னா என்ன? that which does not exist at all அப்படின்னு அர்த்தம். நம்மளும் உடனே மைத்தாலஜிமோ நம்ம he knows all these mythological stories அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அசிங்கம் அது. அவன் சொல்லலாம், அவனுக்கு புரியாது. அவளுடைய எந்த கல்ச்சரோ அவளுடைய எந்த ட்ரெடிஷனோ அதுக்கெல்லாம் ஒரு 300-400 வருஷம் அவ ஹிஸ்டரி எல்லாம். நம்மளோடது எந்த நாள்? இந்த சேத்து இதுக்கு கேட்டா யாரோ ஒருத்தர் கேள்வியெல்லாம் கேட்டா, இதுக்கு எந்த ஸ்கூல்ல போய் அவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து கட்டினார், எந்த ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு வந்து கட்டினார்? இதெல்லாம் நான் வாய் கழிய கேட்கறையோனோ என்ன பண்ணினா, இந்த சேத்துவை தகர்த்து எரியறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா. ஏன்னா ஷிப்ஸ் எல்லாம் அந்த வழியாக போக முடியல. ஸோ வி டோன்ட் வாண்ட் திஸ், இதான் மான்யூமெண்ட் மாதிரி இருக்கு, நம்ம வேணா அதை தகர்த்தெறிஞ்சுடலாமே அப்படின்னு ரொம்ப ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜியில் ஜெர்மன்ல இருந்து அதுக்குண்டான மிஷனரி எல்லாம் கொண்டு வந்து இதை தகர்த்தெறியணும்னு பார்த்தா அந்த மிஷன்லாம் தகர்ந்து போயிடுது. இதை ஒன்றும் பண்ண முடியல, இது ஒன்றுமே பண்ண முடியல. எத்தனை காலமா நிற்கிறது? ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு வரவனை இப்படி ஏதாவது உன்னை கட்ட சொல்லு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் ஒண்டர்னு பேர் இல்லை. இந்த சைனாவில் ஏதாவது குட்டி ஷவர் ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு ஒண்டர்னு பேர். அதுக்கு நம்ம இந்த குட்டி ஷவர்னு சொல்லுவாளோ இல்லையா, பாத்துலேயே உதவாக்கரையாக இருந்தால் குட்டி ஷவரும்ப. கிரேட் வால் ஆஃப் சைனா அது பெரிய. இதுக்கெல்லாம் அப்புறம் என்ன பேர்? இதுக்கெல்லாம் என்ன பேர்? மிதக்குமா கல் எங்கேயாவது உங்கள் ஊரில்? மிதக்க வெய்யம் பார்க்கலாம். ஏன்னா எவன் இதை உண்டு பண்ணினானோ அவன் இதை மாத்தறான். நான் விஷயம் தான் புரிஞ்சுக்கணும். இந்த நேச்சரை எவன் உண்டு பண்ணியிருக்கானோ இதுக்கு எவன் காரணமோ அவன் சங்கல்பத்தில் நடக்கிறது அது. அப்படின்னா எதுவும் மாறும். இது சயின்ஸ் காண்ட் எக்ஸ்பிளைன் திஸ். யூ ஹேவ் டு ஜஸ்ட் கீப் மம். தியோ யோனஃப் பிரச்சோதயாத்து அப்படிங்கிறதுனா உன் புத்தியையும் ஒரு சைத்தன்யம் தூண்டுறதே. அந்த சைத்தன்யத்தோட சங்கல்பத்தால் அது நினைச்சதுன்னா இந்த நேச்சரை எப்படியும் மாற்ற முடியும். ஏன்னா அந்த நேச்சருக்கும் காரணமானவன் பண்ற வேலை. புரியுறதா? புத்திக்கு அப்பாற்பட்டு போய் புத்திக்கு அப்பாற்பட்டு ஒரு சைத்தன்யம் இருக்குங்கிறத சாஸ்திரம் தான் சொல்லும், சயின்ஸ் சொல்லாது. ஆச்சரியமான விஷயம் அது. அதை பற்றி பேசினா அது ஒரு நவாகம் சொல்லணும். அதை நீங்கள் தியாகராஜரை சொல்லணுங்கிறதுனால இப்போ ஓடிட்டு இருக்கேன். இப்படி வானரங்கள்லாம் சேர்ந்து சேது பந்தனம் பண்ண ஆரம்பிச்சா, குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தான் புரண்டிட்டாடி, தரங்க நீரடை கலுற்ற
சலமில அணிலம் போல மரங்கள் போல் வஞ்சனேன், மரங்கள் போல் வலிய நெஞ்சனேன், நெஞ்சதால் அரங்கனார்க்கய ஆட்செய்யாதே, அரங்கன செய்யாதே, அலியத்தான் அயர்க்கின்றேனே. குரங்குகள் மலையை நூக்க, பூக்களை இப்படி எடுத்து அடுத்தடுத்து கட்டுவோம் பத்தேல, நூக்கிறதுன்னு பேரு. அத மாதிரி மலையை நூத்துண்டு போறாளாம் குரங்கு. தொண்டரடிப்படி ஆழ்வாரோட பாசுரம், திருமாலை பாசுரம். குரங்குகள் மலையை நூக்க, பெரிய பெரிய மலைகளை பேத்து, மகேந்திர பர்வதத்தில் இருக்கிற பெரிய பெரிய பாறைகளை பேத்து பேத்து எடுத்துட்டு போய் அப்படி போடுறா. நளன் வந்து அதை அப்படியே நூத்துண்டு போறான், புஷ்பத்தை 2 சேர்த்து தொடுக்கிற மாதிரி. அதுக்கு எத்தனை மண்ணை கொட்டணும், எத்தனை பெரிய பெரிய பாறைகள், அதுவும் 2-3 பாறைகளை தூக்கிட்டு போறான், பெரிய பெரிய பாறைகளை. ராமர் அப்படி பார்த்துட்டு இருப்பார். ராமர் அப்படியே லக்ஷ்மணன் தோள் மேல கை போட்டு என்ன பண்றான்னு அப்படி பார்க்கிறார். ராமருடைய ஒரு கட்டாட்சம் மட்டுதுன்னு வச்சுக்கோங்க, நகுமோமு கனலே நீ తెలిసి నన్ను బ్రోవ நகுன சிரிப்புன்னு அர்த்தம். அந்த சிரிப்பு என்ன பண்றது, ராமர் இவாளை பார்த்து ஒரு கட்டாட்சம் பண்ணுவார். 2 பாறையை தூக்கிட்டு போடுவான், அடுத்த தடவை 8 பாறையை தூக்கிட்டு வருவான். உற்சாகம். இதுகள்லாம் இப்படி பெரிய பெரிய பாறைகளை வச்சுட்டு சேதுபத்தனம் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு சின்ன அணில் அது பார்த்தது. நம்ம ஒரு கைங்கரியம் பண்ண வேண்டாமா? குரங்குகள் மலையை நோக்க குளித்து தான் புரண்டிட்டோடி தரங்க நீரடைக்கல் உற்ற சலவேல அணிலோ போல, சலமிலா அணிலம் போல. அந்த அணில் நினைக்கல இவாள்லாம் பண்ற காரியத்தை நம்ம எங்க பண்றது, இவ்வளவு பெரிய பாறைகளை நம்மளால சுமக்க முடியுமா அப்படின்னு நினைக்கலையாம். தன்னால முடிஞ்சதை பண்ணணும். அது என்ன பண்றது, இத்தூண்டு சரீரம் அது போய் அந்த சமுத்திர ஜலத்துல முங்கிறது, அப்புறம் மணல்ல வந்து பொருள்றது, அப்புறம் கொஞ்சம் வெயில்ல போய் தன்னை ட்ரை பண்ணிக்கிறது. இப்போ இந்த மணல்லாம் உதுர்ற நிலைக்கு வரும் இல்லையா, அப்ப என்ன பண்றது, இந்த வானரங்களுடைய காலுக்கு மத்தியில போய் எங்க மணலை கொட்டுறாலோ அங்க இப்படியே உடம்ப செலுத்துண்டு இத்தூண்டு மணலை உதுத்துட்டு வருது. திருப்பியும் போறது, திருப்பியும் நினைக்கிறது, திருப்பியும் மணல்ல வந்து பொருள்றது, திருப்பியும் தன்னை வந்து வெயில்ல காய வச்சுக்கிறது, திருப்பியும் அங்க போய் அதில் கொஞ்சம் உதுத்துட்டு வருது. இது எந்த நாள்ல உதுத்து எந்த நாள்ல பாலம் கட்டுறது அப்படி நினைக்க கூடாது. அதுதான் தப்பு. நம்மளால முடிஞ்சதை பண்ணணும். அதுவும் ராம கைங்கரியம். அப்ப எங்கேயாவது இந்த ஒரு வானரத்தோட காலில் மாட்டின்னு நிறுத்தினாலும் உயிர் போயிடும், 2 பாறைக்கு மத்தியில் இது மாட்டின்னு நிறுத்தினா உயிர் போயிடும் அப்படிலாம் நினைக்கல. உயிர் போனா போகட்டுமே, ராம கைங்கரியம் பண்ணிண்டே போகட்டுமே. சலமிலா அணிலம் போல, இதுதான் சலமிலா. சலம்னா இதுதான். இப்படி பண்ணலாமா, நம்ம போய் எங்க, நம்ம பண்ணி என்ன ஆயிட போறது, நம்ம போய் என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக நீ சாப்பிடாம தூங்காமையா இருக்க இல்லையா? 10 பேர் நம்ம முன்னாடியே எத்தனையோ பேர் பெயடுறா, நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் நம்ம ஒரு நாள் பெயடத்தானே போறோம். இப்ப சாப்பிட்டு என்ன போறதுங்கிறதுனால இன்னைக்கு நீ சாப்பிடாம இல்லையே, எழுந்துக்கிற, சாப்பிட்ற, தூங்குற, இதே போல கவலைப்படுற, எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்க. இது என்ன ஒரு வாழ்க்கை? உண்டு உறங்கி ஒரு தொண்டும் செய்யாமல் என்ன வாழ்க்கை? சலமிலா அணிலம் அப்படிலாம் அந்த அணில் நினைக்கல. இந்த சரீரத்தால பண்ண முடிஞ்சதை பண்ணணும், அதுவும் ராமருக்காக பண்ணணும். இப்ப என்ன ஆச்சுன்னா, ராமர் பார்க்கிறார் அதை, லக்ஷ்மணா அந்த அணில் என்ன கைங்கரியம் பண்றது பாத்தியோட, முடிச்சு போயிடுத்து, கைங்கரியத்துக்கு பலன் கிடைச்சு கொடுத்து, அவ்வளவுதான். பிரபு சந்தோஷப்படணும், அவ்வளவுதான். அணில லக்ஷ்மண சுவாமி தூக்கிட்டு வந்து ராமர் கையில கொடுக்கிறார். கைங்கரியம் பண்றியா அப்படின்னு ராமர் தடவி தரார். சீதைக்கு கூட கிடைக்காத பாக்கியம் அந்த அணிலுக்கு கிடைக்கிறது. அந்த ராம கரஸ்பர்ஷம் ஆச்சு, கைங்கரியத்துக்கு பலன் கிடைச்சு கொடுத்து. இது இந்த அணிலுக்கு இருக்கிற நிஷ்டை எனக்கு இல்லையேங்கிறார். மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சுதல் அரங்கனார்க்க செய்யாதே அலியத்தான் அழகான பாசம். விடுகிடுன்னு சேதுபந்தன் ஆயிடுத்து. சேதுபந்தன் ஆகி இத்தனை வானராளோட ராமர் லங்கைக்கு போய் சுவேல பர்வதம்ங்கிற பர்வதத்தின் மேல ஏறி லங்கையை பார்க்கிறார். கிரிப்பை
கொல்ல ரமுனி குறித்த பரிவருளோ பெரோ சுரட்டுல சேரம பரிவருளோ பெரோ சுரட்டுல சேரம நீலப்படி விசரு சு நீலப்படி விசருச்சு குசருச்சு குறி தப்பாமல் பார்த்துட்டேன். இதுதான் கடைசியா தியாகராஜர் பாடின கீர்த்தனம். இந்த கீர்த்தனம் பாடி முடிச்சார். எல்லா தாரகநாம ஜபம் பண்ண சொன்னார். ராம 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 ராமன் எல்லா தாரகநாம ஜபம் பண்ணினா இப்படி பத்மாசனம் போட்டு இப்படி உட்காண்டார். அப்படியே குண்டலினியிலிருந்து இந்த குண்டலினி மூலாதாரத்திலிருந்து கிளம்பி விஷுத்தி ஆக்ஞா இல்லையா அப்படியே நேலா சகசிராரத்துக்கு போய் அப்படி பட்டுன்னு ஒரு சப்தம், இந்த கிரந்தி வெடிச்சு ஒரு ஜோதியா கிளம்பி போனார் தியாகராஜ். அர்ச்சிராதி மார்க்கத்தில் புஷ்யபகுல பஞ்சமி இன்னைக்கு இந்த கீர்த்தனத்துல சொல்ற. இந்த கீர்த்தனத்தை முதல்ல ஒரு தடவை பாடுறார், அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு தடவை பாடுறார். இந்த கீர்த்தனத்துல சொல்றார், 10வது நாள் இன்னிலிருந்து 10வது நாள் உன்னை எங்கிட்ட கூப்பிட்டுப்பேன் அப்படின்னு ராமர் சொல்றார். இந்த கீர்த்தனத்துல சொல்றார், நான் மலை மேல இருக்கிற ராமனை பார்த்துட்டேன். எந்த மலை? இந்த மலை தான், சுவேல பர்வதம். பரிவாருலு பரிவாரத்தோட கூட இருக்கார். பரிவாரம்னா விபீஷணன், ஜாம்பவான், அங்கதன், சுக்ரீவன், லக்ஷ்மண சுவாமி. இந்த பரிவாரம் இவாள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறார். விசருத்சு கொசருத்சு அவள்லாம் தாரதாரியா கண்ண ஜலம் விட்டு மேனி சிலிர்த்து ஆனந்த பாட்பம் விட்டு பிரபு சரணத்தை கட்டிண்டு அழுது, இந்த பிரபு கைங்கரியம் எங்களுக்கு கிடைச்சதே, இந்த பிரபு கைங்கரியம் எங்களுக்கு கிடைச்சதே அப்படின்னு அங்க வந்து மெய்மறந்து இருக்காளாம் அந்த பரிவார். அப்படி பக்த பரிவாரத்துக்கு மத்தியில பிரபு இருக்கார். அந்த பரிவாரத்துக்கு மத்தியில நம்மள எங்க கவனிக்க போறாருன்னு தியாகராஜர் நினைக்கிறார். இத்தனை பேருக்கு மத்தியில எல்லாரையும் விளக்கிட்டும் தியாகராஜா அப்படின்னு கூப்பிடுறாராம். தியாகராஜா இன்னிலிருந்து 10வது நாள் எங்கிட்ட உன்னை கூப்பிட்டுப்பேன் அப்படின்னு இந்த கீர்த்தனத்துல வருது. சிஷ்யாளுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டார். ராமர் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டார். இன்னைக்கு எல்லாருக்கும் கல்யாண பத்திரிகை கொடுக்குற மாதிரி தன் வைகுண்ட யாத்திரைக்கு அத்தனை பேருக்கும் சொல்லிவிட்டார். திதி நட்சத்திரம் உள்பட எல்லாரும் புஷ்ய பகுல பஞ்சமி அன்னைக்கு வந்துடுங்கோ சொல்லி வச்சு கிளம்புறாய் வாழும். அந்த கீர்த்தனம் சுவேல பர்வதத்தின் மேல ஏறி இப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல ராவணனும் என்ன பண்றான், தன்னுடைய ராஜகோபுரத்தின் மேல ஏறி உட்காண்டு யாரெல்லாம் வந்திருக்காங்கிறத பார்க்கறான். நேர எதிர்க்க ராமர் இருக்கார், இங்க ராவணன் இருக்கான். பக்கத்துல 2 பேர் மகோதரன் மகாபார்ஷன் 2 மந்திரி. அவ 2 பேரும் சொல்றா, இங்க பாருங்க, அவன்தான் ஜாம்பவான், அவன்தான் நீலன் சேனாதிபதி, வானர சேனாபதி, அவன்தான் லக்ஷ்மணன். அங்க இருக்கார் பத்தியா ஜட்டாமண்டலதாரியா மரகதமணி வர்ணனா இல்லையா, அவர் தான் ராமர். அப்படி பார்க்கிறான். ஏன்னா இவனும் பிரச்சன்ன பக்தன், ஜெய விஜயாள் தானே. ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தபக்தரன் 3 தடவை அசுராளாவே வந்து பகவானை துவேஷிச்சு பகவானை அடையணும் அப்படிங்கிறது அவளுக்கு சனகாதிகள் கொடுத்த சாபம். இவாளுக்கு துவேஷந்தான் பக்திய. வெளியில பார்க்கறதுக்கு துவேஷிக்கிற மாதிரி துவேஷிப்பாளே தவிர ஹிருதயத்தில் அத்தனை தியானம் உண்டு. இந்த லோகத்துக்கு தெரியாது. இப்படி பார்த்துட்டு இருக்கான் ராவணன்.
அவனுக்கு இது பிரதம தரிசனம். எல்லாத்தையும் காண்பிச்சுட்டு சொன்னா, அங்க பார்த்தாலும் நம்பாத்துல இருந்து ஒண்ணு போச்சே, அங்க நிக்கிறது விபீஷணன். ராவணன் எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டான், நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். சுக்ரீவன் பார்த்துட்டு இருந்தான், அங்கிருந்து சுக்ரீவன் பார்க்கறான், ராவணன் தனியா உட்கார்ந்து இருக்கிறது தெரியுது. ஒரு பாஞ்சான், ஒரு பாஞ்சான். அப்படி ராவணனோட யுத்தம் பண்ணினா கடைசியில ராவணனுடைய கிரீட்டங்கள் எல்லாம் கீழே தள்ளி ராவணனுடைய மார்ல ஒரு குத்து விட்டு ராவணனுடைய 10 தலையும் கிருன்னு சுத்துறது அவனுக்கு. இப்படி அசகாய சூரனா ஒரு சாகசம் பண்ணிவிட்டு சட்டுன்னு ராமர்கிட்ட வந்துட்டான். இப்படி ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கிறதையே அடுத்ததாக அங்கதனை தூது விடுறார், சமாதானம் பேச பார்க்கிறார். அங்கதன் கிட்டக்க ராவணன் சொல்லிட்டான், யுத்தம் தான் போய் சொல்லிடும் அப்படின்னு விட்டான். யுத்தமான யுத்தம் நடக்கிறது. ராட்சச வானர யுத்தம். அது மகாபாரதம் மாதிரி இது ஒரு ப்ராப்பர் யுத்தம் இல்லை, துவந்த்வ யுத்தம். அது ஒரு ராவணன் ஒரு ராட்சசன் ஒரு வானரன் அடிப்பான், ஒரு வானரன் ஒரு ராட்சசன் அடிப்பான். அகோராத்திர யுத்தம் நடக்கிறது. அங்கெல்லாம் யுத்தம்னா அஸ்தமனமான சங்கநாதம் பண்ணிவிடுவா, யுத்தம் முடிச்சுடும். இங்க அப்படி கிடையாது, அகோராத்திர யுத்தம். ராத்திரி பகலா யுத்தம் நடக்கிறது, ராத்திரியிலாம் யுத்தம் நடக்கிறது. ராம சரங்கள், அந்த சரத்துல இருந்து அக்னி கிளம்பும், அந்த அக்னி ஜுவாலையில ஒருத்தர் பார்த்துட்டு அடிப்பாளாம். இப்படி யுத்தம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல முதல் பிரதம யுத்தம், ரொம்ப முக்கியமான யுத்தம். இந்திரஜித் வரான். இந்திரஜித் வந்தா யுத்தம் சூடு பிடிக்கிறதுன்னு அர்த்தம். இந்திரஜித் வந்து என்ன பண்ணினா, யுத்தம் அமோகமா யுத்தம் பண்றா, ராமலட்சுமணாலும் சளைக்காம யுத்தம் பண்றா. என்ன பண்ணிவிட்டானா, நாகபாசம்ங்கிற ஒரு அஸ்திரத்தை போட்டுட்டான். நாகபாசம்ங்கிறது எல்லாத்தையும் நாகபாசத்தால விஷத்தால கட்டிடும். அத்தனை பேர் விஷபாதையில கீழே விழுந்துட்டா. லக்ஷ்மணனே கீழே விழுந்துட்டான், ராமரும் கீழே விழுந்துட்டார். ராமர் எழுந்துட்டார், லக்ஷ்மணன் இன்னும் எழுந்துக்கல. ராமர் துடிச்சு அழறார். லக்ஷ்மணனே எப்போ போயிட்டானோ, இனிமேல் எனக்கு சீதையால ஆக வேண்டிய காரியம் என்ன இருக்கு? சுக்ரீவா, நீயும் உன் சைன்யத்தை எடுத்துட்டு கிளம்பி விடுப்பா, நான் இனி உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தோணலை. லக்ஷ்மணனை இழந்து விட்டேனே. சுக்ரீவன் வந்து இந்த சமயத்துல வீராவேசமா கோஷம் பண்றான், லக்ஷ்மண சுவாமியை நான் கிஷ்கிந்திக்கு கூட்டின்னு போய் வைத்தியம் பார்த்துக்கிறேன், நீங்களும் கிஷ்கிந்தியில போய் சௌக்கியமா இருங்கோ, யுத்தத்தை நான் ஒருத்தன் நடத்தி தாயாரை கொண்டு வந்து உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். இந்த சமயமா இதை பார்த்துட்டு இருந்தார் கருடமூர்த்தி, ஆகாசத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தார். வினத சுதவகன ஸ்ரீ ரமண, வினத சுதவகன ஸ்ரீ ரமண, மனச ரகசே விருச்சகர, வினத சுதவகன ஸ்ரீ ரமண, மனச ரகசே விருச்சகர, నిను సరగుజోడని బ్రతుకేల, నిను సరగుజోడని బ్రతుకేల, మనుజులనే జీవనమే వినత సుతవ కన శ్రీ రమణ, మనస దగసే విచర வினத சுதவ கர்ண ஸ்ரீரமணா. தியாகராஜர் காஞ்சிபுரம் போயிருக்கிறதே கருட சேவையை பார்த்து பாடின கீர்த்தனம். வினதான்னு கருடனோட அம்மாவுக்கு பேர். அருணன் கருடன் ரெண்டு பேரும் வினதாவோட பிள்ளைகள். ஒருத்தர் சூரிய சாரதி, ஒருத்தர் விஷ்ணு சாரதி. வினதா சுதவாகன. காஞ்சிபுரத்தில் தான் கருட சேவை போய் பார்க்கணும், காஞ்சி வரதனோட கருட சேவை. இதை பார்த்துட்டு இருந்தா போறாதா, இங்க சத்சங்கம் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய பரம வைஷ்ணவர்களோட பாகவதர்களோட சத்சங்கம் பண்ணிட்டு கருட சேவை பார்த்துட்டு இருந்தா எனக்கு போருமே அப்படின்னு தியாகராஜர் இந்த கீர்த்தனத்துல பாடுறார். இன்னொரு கீர்த்தனத்துல கருடனை கூப்பிடுறார் தியாகராஜர். வினத சுத வினத அசுத வினத அசுத வினுதி
வினத சுத வினுதிகை கொனர கணநாக பாயசூல கணநாக பாயசூல கண்ட வினத சுத வினதாசுதராரா கண நாகபாசம்புல கண்டிஞ்சராரா. இப்படிப்பட்ட நாகபாசத்தை கண்டிக்கிறதுக்கு ஹே வினதாசுதா நீ வரமாட்டியா? பிரகலாத சரித்திரத்தில் பாடின கீர்த்தனம். நாகபாசத்தால பிரகலாதனை கற்றா. அந்த சமயத்துல தியாகராஜர் சொல்றார், கருடன் வராராம் அந்த நாகபாசத்தை அவிழ்க்கிறதுக்கு. வினதாசுதராரா, இந்த நாகபாசங்களை அறுத்தெறியறதுக்கு. ஏன்னா கருடன் வந்துட்டார்னா அந்த நாகபாசங்களை அந்த க்ஷணம் பட்டுன்னு விடுபட்டுடும். கருடன் பார்த்துட்டு இருக்கார். அவர் கீழே அவதாரத்துல கூட வரல, வைகுண்டத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கார். இந்த சமயத்துல நம்ம போகலைன்னா நமக்கு அப்புறம் அவதார கைங்கரியமே இல்லாம போயிடும்னு வைகுண்டத்துல எந்த பார்ஷத ரூபத்துல இருப்பாரோ, குங்குமாங்கித வர்ணாபா குந்தேந்து தவளானனான்னு அதே ரூபத்துல வர. ரொம்ப ஆச்சரியமா அவர் வந்த மாத்திரத்துல நாகபாசங்கள்லாம் பட்டுன்னு விடுபட்டு விடுறது. லக்ஷ்மண சுவாமி உள்பட எல்லாரும் சொக்கியமா எழுந்து நுடுறா. ராகவனை ஆலிங்கனம் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறார். அடுத்தது ராவணனே யுத்தத்துக்கு வரான். சர்வ ராவணனுடைய சர்வ சைன்யத்தையும் ராவணனுடைய சமஸ்த ஆயுதங்களையும் கீழே தள்ளி அவனை நிராயுத பாணியாகவே பண்ணி இன்று போய் நாளை வானுட்டார் ராமர். இதுவே பெருத்த அவமானம். ராவணன் கிளம்பினான். அடுத்து கும்பகர்ணன் யுத்தத்துக்கு வரான். கும்பகர்ணனை சின்ன பின்னம் பண்ணி அவனை சமுத்திரத்துல தள்ளினார். இந்திரஜித் அடுத்து ஒரு யுத்தத்துக்கு வரான். அந்த யுத்தத்துல ஆச்சரியமா யுத்தம் பண்ணிட்டே இருந்தவன் என்ன பண்ணினான் அப்படின்னுட்டா, பிரம்மாஸ்திரத்தை போட்டுட்டான். பிரம்மாஸ்திரத்துக்கு பிரதி போட தெரியாம ஒன்றும் இல்லை, ஆனா பிரம்மாஸ்திரத்துக்கு பிரதி போடப்படாதுங்கிறது யுத்த தர்மம். ராமர் கட்டுப்படுறார் இந்த தர்மத்துக்கு. லக்ஷ்மணனும் ராமரும் கட்டுப்பட்டு கீழே விழுந்துடுறா. ஆஞ்சநேய சுவாமி கிளம்புற சஞ்சீவி பர்வதத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக. சஞ்சீவீர என ஸ்மரணமாடுதே மேலே அஞ்சி கைய சஞ்சீவிர என ஸ்மரணமாடுதே மேலே அஞ்சி கைய ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತು ಬೀದಿ ಅಂಜಿಕೆ ಯಾದ ಕೈಯ ಸಜ್ಜನರಿಗೆ ಸಂಜೀವಿರಾಯರ ಸ್ಮರಣೆ ಮಾಡಿದ ಅಂಜಿಕೆ. சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வந்த மாத்திரத்துல இது பரியந்தம் எத்தனை பேருடைய பிராணன் பேர்ந்ததோ அத்தனை மாடங்களும் உழைச்சு கொடுத்து. அப்படின்னா ராட்சசாலும் தானே உழைக்கணும். ராட்சசால் சரீரம் தானே கிடக்கும். ராட்சசாலாம் அன்னன்னைக்கு யாரெல்லாம் போறாளோ அவளெல்லாம் ராவணன் என்ன பண்ணுவான், ராத்திரியோட ராத்திரியா சமுத்திரத்தில் கொண்டு தள்ளிவிடுவான். ஏன்னா நம்ம பக்கத்துல எத்தனை கவுண்ட் போயிருக்குன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால அங்க ஒன்றும் நடக்கல. இங்க அத்தனை வானராலும் இன்னி பரியந்த போன வானராலும் பழைச்சோன்னு விட்டா. இதுக்கு மேல மூல பலம்ங்கிற ஒரு பலத்தை கொண்டு வந்து ராவணன் நிறுத்தறான். பாமகச படு ராவண மூலய பலமூல நெலகூல ஜெயோ ராம பட மூலபலத்தையும் அன்னைக்கு ஒரு நாள் யுத்தத்துல ராமர் நிலகொலைய பண்ணிவிட்டார்.
மூலபலம்ங்கிறது இத்தனை நாள் நடந்த யுத்தத்தோட 10 மடங்கு சைன்யம் இன்னைக்கு மூலபலத்தில் வந்து நிற்கிறது. இந்த வானராள்லாம் ஆச்சரியப்பட்டா எப்படி இவ்வளோ பெரிய சைன்யத்தை சமாளிக்க போறோம்னு. ராமர் சொன்னார், நீங்க எல்லாரும் உட்காந்துக்கோங்க, இன்னைக்கு நான் ஒருத்தன் நடத்துறேன், ஒன் மேன் ஷோ. வாமகாசப்படு ராவண மூலபல நெலகுல ஜேயு ராமபாண திராண சௌரியம் ஏமணி போடுத்துறா. அந்த மூலபலத்தை அன்னைக்கு சாயங்காலம், ஒரு நாள் யுத்தம், அன்னைக்கு சாயங்காலம் மூலபலம் நிர்மூலமாயிடுச்சு. ராமர் ஒருத்தர் யுத்தம் பண்ணியிருக்கார். சுழண்டு எங்கிருந்து அம்பு வருது, எப்படி இருந்து அம்பு வருதுன்னு தெரியல. இங்க ஒரு ராமர் தெரியறார், அங்க ஒரு ராமர் தெரியறார். புங்கானு புங்கமான பானங்கள் ஒருத்தரா மூலபலத்தை நாசம் பண்ணினார். இந்த சமயத்துல இந்திரன் தன்னுடைய தேரை கொண்டு ராமருக்கு கொடுக்கறான். இப்ப ராமராவண யுத்தம் நடக்க போச்சு. இந்திரஜித்த லக்ஷ்மண சுவாமி வதம் பண்ணினார். தர்மாத்மா சத்யசந்தச்ச ராமோ தசரதிர்யதி பௌருஷேச்சா பிரதித்வந்த ஷரைனம் ஜகிராவண்யு. கடைசியில லக்ஷ்மண சுவாமி இந்திரஜித்தை எப்படி அடிச்சார்னா, இந்த மந்திரத்தை சொல்லி அஸ்திரம் போட்டாராம். எங்க அண்ணா ராமன் தர்மாத்மா சத்யசந்தன்கிறது திரிகாலத்திலையும் சத்தியமானால் இந்த அஸ்திரம் இந்த ராவணியா இருக்கிற இந்திரஜித்தை அடிக்கட்டும். அடிச்சு கொடுத்து, அவ்வளவுதான், அடிச்சு கொடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தர்மாத்மா ராமர் தர்மாத்மா சத்யசந்தன்கிறது மந்திர துல்லியமா சத்தியம். இன்னைக்கு காலம்பர ஹோமம் நடந்தது, இந்த மந்திரத்தால கொஞ்சம் ஆவர்த்தி. அங்க தர்மாத்மா சத்யசந்தச்ச ராமோ தாசரதிர்யதி பௌருஷேச்சா பிரதித்வந்த ஷரைனம் ஜெய்ராவணிம் ஸ்வாஹா அப்படின்னு அங்க ஹோமம். அப்படின்னா மந்திர துல்லியமா சத்தியம். ராமர் தர்மாத்மா சத்யசந்தன்கிறது மந்திரம். இந்திரஜித்தும் வதமானான். ராமராவண யுத்தம், ராமராவணையோரிவன் ஆச்சரியமா யுத்தம் நடக்கிறது. கடைசியில இந்திரனுடைய தேர்ல அங்க யுத்தம். ராமர் இந்திரனோட தேர்ல ஆரூடமா யுத்தம் பண்றார். ராவணன் ராவணோட தேர்ல. இந்த 2 தேர் எத்தனை மோதின்னு இருக்கும், இந்த 2 சாரதிக்கு எத்தனை பழக்கம் இருக்கும். இந்த குதிரைகளுக்கே பழக்கம் உண்டு. ஏன்னா அடிக்கடி இந்திரன் ராவணன் யுத்தம் நடக்கும். ராவணன் மத்தியில கொஞ்சம் மயங்கினான் இந்த யுத்தத்துல. அந்த சமயத்துல தான் அகஸ்தியர் ராமருக்கு ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ணினார். ஏன்னா மயங்கி இருக்கான்னு ஒருத்தன் அப்படின்னுட்டா அப்ப அவனோட யுத்தம் பண்ணப்படாது. ஆதித்ய ஹிருதயத்தை எதற்கு சொன்னார் அப்படின்னுட்டா, ராமருக்கு ஜெயம் ஏற்படுறதுக்காக இல்லை. ராமரே இந்த ஸ்தோத்திரத்தை வாங்கி சொன்னா நாளைக்கு இந்த பிரபஞ்சத்துல அத்தனை பேர் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுவா, அதனால லோகத்துக்கு க்ஷேமம் ஏற்படுங்கிறதுனால இல்லையா. ஆதித்யனுக்கும் அந்தர்யாமி இவர். చండమర్తడమండల మధ్య చలంగూచు ఉండే తీరముడొకడు ఊరకే చెడి పోగు మనస. చండమార్తాండ మండల మధ్య తలంగుచు, சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடியவர். நமஸ்தவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே ஜெகத் பிரசூதி ஸ்திதி நாசகேதவே அப்படின்னு சூரிய மண்டலத்துக்கு மத்தியில பரமாத்மா இருக்கிறதா சாந்தோக்கிய உபனிஷத் ஒரு உபாசனையை சொல்லி தருச்சு. அந்த பரமாத்மா ராமர். சூரியனும் எவனுடைய பிரகாசத்தால பிரகாசிக்கிறாரோ அவர் ராமர். அவர் ஒரு சூரியனை உபாசனம் பண்ணி அவருக்கு ஒரு ஜெயம் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இந்த ஸ்தோத்திரத்தை இவர் வாங்கி சொன்னா நாளைக்கு ராமரே சொன்னாரே நம்மளாம் சொல்லலாம்னு லோகமே சொல்லி க்ஷேமத்தை அடையும். ராவணன் மயக்கம் தெளிஞ்சது. ராவணனோட யுத்தம் நடக்கிறது. இந்த சமயத்துல மாதலிங்கிற இந்திரசாரதி பிரார்த்தனை பண்ணிக்கிறான், பிரபு நீங்க விளையாட்டா யுத்தம் பண்ணிட்டு இருக்கீள், வாரக்கணக்கில் யுத்தம் நடந்துட்டு இருக்கு, விளையாட்டா யுத்தம் பண்றார். ஏன்னா இன்னும் ராவணனை வதம் பண்ணணுங்கிற சங்கல்பம் பிரபுக்கு வரல. இப்ப சொல்றான், சங்கல்பிச்சு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணுங்கோ. உடனே இந்த இடத்துல ஆச்சரியமா ராமர் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணினார். அவ்வளவுதான். அடுத்த க்ஷணம், ஏன்னா சங்கல்பிச்சுண்டு ஒரு பானம் விட்டா ஒக்க பான. ராவணன் மேல பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணி ராவணன் வேறிருந்த விரக்ஷமா கீழே விழுந்தான். சது நிகதரி புகூஸ்தித பிரதிஜ்ஞா ஸ்வஜன பலாபிவிருத்தோ ரணே பபூவ ரகுகுல நிருபநந்தனோ மஹௌஜசா திருதசகனைஹ அபிசம்ப்ருதோ மஹேந்திரா. தேவர்கள்லாம் புஷ்ப வருஷம் பண்றா, நுந்துபி முழங்கரா விஜயராகவனாக. அப்படி பிரபு எழுந்தருளி இருக்கார். இந்த சமயத்துல மந்தோதரி முதலிய தேவிகள்லாம் வந்து ராவணனை போட்டுண்டு அழறா. மந்தோதரி, ஆனா மந்தோதரி விலாபம் தனியா இருக்கு. மந்தோதரி சொல்றா, நான் அவரை நாராயணன்னு சொன்னேனே, அவளை மகாலட்சுமின்னு சொன்னேனே, நீ போய் அபச்சாரப்படாதேன்னு சொன்னேனே, நீ கேட்கலையே அப்படின்னு ராமரை பகவான்னு சொல்லி பிரலாபம் பண்றா. அங்க சதுர்புஜத்தோட நாராயணனாவே மந்தோதரிக்கு தரிசனம். விபீஷணன் கையால ராவணனுக்கு உத்தரக்கிரியைகள்லாம் பண்ணும்படியா சொல்ல, விபீஷணன் ராவணனுக்கு பண்ண வேண்டிய உத்தரக்கிரியைகள்லாம் பண்றான். லக்ஷ்மணன் கையால விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம்.
எங்க நடக்கும்? யார் பண்ணுவார்? எந்த ஊரையாவது ஒருத்தர் கான்கோர் பண்ணானா அந்த ஊருக்குள்ள போய் அந்த ஊர்ல இருக்கிற சர்வத்தையும் லூட் பண்ணிட்டு போனான்னு வேணா சரித்திரம் நிறைய இருக்கு. இங்கேயே நம்ம ஊர்லயே எத்தனை கதை, எத்தனை பேர் வந்தா, எத்தனை பேர் கான்கோர் பண்ணினா, எத்தனை மெசாக்கர் நடந்தது, எத்தனை லூட் பண்ணினான்னு தான் கதை. ஒருத்தன் ஒரு ஊரை ஜெயிச்சானா அப்புறம் அந்த ஊரையே நாஸ்தி பண்ணுவான். ராமர் லங்கைக்குள்ள கால் எடுத்து கூட வைக்கல. யூ பிலீவ் இட் ஆர் நாட்? விபீஷணன் சொல்றான், நீங்க ஜெயிச்ச லங்கை உங்க ஊரு, நீங்க வந்து ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு போலாமே. நமே ஸ்நானம் பகுமதம், எனக்கு ஸ்நானம் வேண்டாம், ஆகாரம் வேண்டாம், விபீஷணா நீ சௌக்கியமா இருந்தா அது போகும். யார் அப்படி சொல்லுவா? விபீஷணனை தன் பக்தனை தான் பார்க்கறாரே தவிர ராவணனோட தம்பின்னு பார்க்கலங்க. நமக்கெல்லாம் ஒரு வழக்கம் என்னன்னா, ஒரு ஆத்துல ஒருத்தரோட ஆளுனா ஆத்து மனுஷா யாரை பார்த்தாலும் திருப்பிட்டு போவோமே இல்லையா? இவனை பகைவனோட தம்பின்னு பார்க்கல, ஏன்னா ராவணனே முதல்ல பகைவன்னு பார்க்கல. ஆச்சரியம் என்னன்னா, விபீஷணன் ராவணனுக்கு நான் கர்மா பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். இவனை மாதிரி ஒரு துஷ்டனுக்கு போய் நான் எதுக்கு கர்மா பண்ணணும்? ராவணன் விபீஷணனை ராமர் கன்வின்ஸ் பண்றார். எங்கேயாவது நடக்குமா அது? அவன் சாமவேத அத்தியாயி, அவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு மகாபுருஷன், அவன் அப்படி ஒரு சிவபக்தன், அப்படி அக்னிஹோத்திரம் பண்ணவன், ஆகிதாக்னி. அதனால அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணுன்னு ராமர் விபீஷணனை கன்வின்ஸ் பண்ண. எங்க நடக்கும்? இந்த குணங்கள்லாம் எங்க இருக்கு? யௌவரே ராமைய நீ சரி, யௌவரே ராமைய நீ சரி, யௌவரே ராமைய நீ சரி, யௌவரே ராமைய பகவானிக்கு சோதருடனே భగవానికి సోదరుడని ఎంచక భక్తి నెరిగి లంకా పట్టము సగగ, భక్తి నెరిగి లంకా పట్టము సగగ, నగదర సుర భూసుర పూజితవర, నగదర సుర భూసుర పూజితవర, నాగశయన త్యాగరాజ వినుత, నాగశయన త్యాగరాజ వినుత సరి ఔవరే రామయ్య నీ సరి ఔవరే నీ సరి ఔవరే రామయ్య నీ సరి. భగవానికి సోదరుడని ఎంచక భక్తి నెరిగి లంకా పట్టము సగగ, నగదర సుర భూసుర పూజితవర, నాగశయన త్యాగరాజనుత நீ சரி யௌவரே. பகைவனுடைய சோதரன்னு நீ அவனை பார்க்கலையே, அவனுக்கு பட்டம் கொடுத்தியே. உன் பக்தன் இப்படி பார்க்கிற திருஷ்டி யாருக்கு வரும்? உனக்கு சரி நீதானே, நீ சரி எவ்வரே ராமைய. அற்புதமான கீர்த்தனை. விபீஷண பட்டாபிஷேகம் ஆகி தாயாருக்கு ஒரு அக்னி பரீட்சை வைக்கிறார். ஏன் அப்படின்னுட்டா, அவளுடைய பவித்திரத்தை உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்காக. லக்ஷ்மண சுவாமியே தீய மூட்டுறார். கொஞ்சம் அவகிட்ட முகம் கொடுக்காம பேசுற மாதிரி ஒரு நாடகம் பண்றார். ஏன்னா அப்பதான் அவளே தன் சாரித்திரத்தை நிரூபிச்சுண்டு பக்கத்துல வந்து நிற்போம். இல்லைன்னா அவளுக்கு ஒரு கூசறது, 10 மாசம் எங்கேயோ இருந்துட்டேனே, இந்த லோகம் என்ன எப்படி பார்க்குமோ அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்கு. அவளுக்கு அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவ பேரை சொன்னாலே நம்மளாம் பாவனம் ஆயிடும். சீதாங்கிற நாமத்தை சொன்னா நம்மளாம் பாவனம் ஆயிடும். அப்படிப்பட்ட பவித்திரத்தை உடையவள் ஏன் கூசிண்டு வரணும் ராமர் கிட்டக்க? அப்ப பிரபு நினைக்கிறார், அவ ஜம்முன்னு வந்து என் பக்கத்துல நிக்கட்டும், அதனால தன் பாத்தியவிரத்தியத்தை அவள் நிரூபிச்சுண்டு வரட்டும்ங்கிறதுனாலேயே கொஞ்சம் பாராமுகமா பேசுறார். அப்படி அக்னியில பிரவேசிக்கிறார் இல்லையா? ராஜன் நவமணி பூஷணே ஸ்ரீ ரகுராம சதி சததம் மாமவ ஸ்ரீ ஜனக தனயே. ராஜன் நவமணி பூஷணேங்கிற இல்லையா? ரகுராம சதி.
ஆகாசத்துல தேவதைகள்லாம் வந்து விட்டான், பிரம்மருத்ராதிகள்லாம் வந்து எதுக்கு இது, எதுக்கு இந்த பரீட்சை, யாருக்கு பரீட்சை, எதுக்கு அவளுக்கு பரீட்சையா, நீங்க நாராயணன் இல்லையா, அவள் சாட்சாத் மகாலட்சுமி இல்லையா. அப்ப கூட ராமர் சொல்றார், நான் மனுஷன் தானே, நான் தசரதர் புள்ள தானே, என்ன பார்த்து எதுக்கு என்னென்னமோ சொல்றேங்க. அப்ப கூட மனுஷன் நாடகம். ஆனா பூத்த புஷ்பம் போல அக்னி பகவான் வந்து சீதையை அப்படி கொண்டு கொடுக்கிறார். சீதையோடு இப்ப சேர்ந்து சேவை கொடுத்து சொல்றார், அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா. சீதை சுந்தரகாண்டத்துல சொன்னதை இங்க சொல்றார், எனக்கும் சீதைக்கும் பிரிவில்லை, நானும் அவளும் ஏக தத்துவம். அவளுடைய பாதிவிரத்தியத்தை, அவளுடைய பவித்திரத்தையை லோகத்துக்கு நிரூபணம் பண்றதுக்காக இதை பண்ணினேன். நானும் அவளும் ரெண்டு ஹிருதயமா இருந்தா தானே, அதை பத்தி எங்களுக்குள்ள அபிப்பிராய பேதம், அவளும் நானும் ஏக தத்துவம்ங்கிறார். தசரதரே வந்துட்டார் இந்த சமயத்துல. தசரதர் ராமரை ஆலிங்கனம் பண்ணிட்டார், லக்ஷ்மணனை ஆலிங்கனம் பண்ணிட்டார். இப்ப கூட ராமர் சொல்றார், அப்பா நீங்க ஜீவித காலத்துல பரதன் என் பிள்ளையே இல்லை, கைகேயி என் பத்னி இல்லை, அவன் போற பிண்டம் கூட என்ன சேர வேண்டாம்னு சொன்னேளே, அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கோங்க. எவ்வளவு ஹிருதயம். தசரதர் சொன்னார், அதெல்லாம் ஜீவித காலத்துல நான் மனுஷனா இருந்தேன், எனக்கு தெரியல, ஸ்வர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் உன்னுடைய லீலா நாடகம்னு புரிஞ்சுது. வினுசகேதரஜு விஸ்வமனோரத முனேகி தனசமர்த்யமுஜே தானே நடிருஜே மனச மனச மர்த்யமேமி அப்படின்னு அழகா தசரதர் சொல்லிட்டு கிளம்பினார். விபீஷண சுவாமி புஷ்பக விமானத்தை எடுத்துட்டு வரார். புஷ்பக விமானத்துல பரிவாரத்தோட ஏறார். ஒரு பக்கம் வானரால், ஒரு பக்கம் ராட்சசால். பட்டாபிஷேக போட்டோ அப்பதானே ஃபுல்லாகும். நன்னா எல்லோரும் அயோத்திக்கு வரா பட்டாபிஷேகத்துக்கு. எதற்குன்னா ராம பட்டாபிஷேகத்தை பார்க்கறது ரெண்டாவது காரணம். முதல் காரணம் எதுன்னா கௌசல்யா அம்மாவை பார்க்கணும். கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, அந்த கௌசல்யானந்த வர்தனன் அப்படிங்கிறது தானே ராமருக்கு பெரிய கீர்த்தி. அந்த மாதாவை பார்க்கணும்னு வரலாம் எல்லாரும். போற வழி முழுக்க ராமர் சீதைக்கு எல்லாத்தையும் இதை பற்றி, அந்த சேத்து உனக்காக கட்டின சேத்து பார் பார் எப்படி இருக்கு பார். இங்கே தான் வந்து அந்த வானரங்களோட இங்கே வந்து நாங்கள் முகாமிட்டோம். இந்த கேம்ப் இங்கே தான் இருந்தது. இதுதான் கிஷ்கிந்த. கிஷ்கிந்தலே விமானம் இறங்குறது. கிஷ்கிந்தில் இருக்கிற வானர ஸ்திரீகளை எல்லாமும் அந்த விமானம் ஏற்றிக்கிறது. புஷ்பக விமானம்ங்கிறது நம்ம சங்கல்பம் எப்படியோ அவ்வளோ பெருசாகும், எவ்வளோ பேர் வேணாலும் ஏற்றிக்கலாம். சீதைக்கு எல்லாரையும் சந்தோஷமா காமிச்சுட்டு வர்றார். ஏன்னா இந்த வழி முழுக்க அழுதுண்டே வந்திருக்கா அவள். இப்ப அவளுடைய சுபவீக்ஷணம் இந்த இடத்துல படட்டும். எல்லாத்தையும் நன்னா பார். ಶಂಕೆಯಿಲ್ಲದ ಭಾಗ್ಯವು ಕೊಟ್ಟು ಕಂಕಣ ಕೈಯ ತಿರುಗುದಬಾರೆ ಕುಂಕುಮಾಂಕಿತೆ ಪಂಕಜಲೋಚನ ವೆಂಕಟರಮಣನ ಪಟ್ಟದ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ பாரம். சீதாலக்ஷ்மியினுடைய கட்டாட்சம் நன்னா படட்டும். சங்கை இல்லாத பாக்யவை கொடு, எல்லாருக்கும் நன்னா கொடுங்கிற அந்த கட்டாட்சமே சர்வத்தையும் கொடுத்துடும். அப்படியே பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்து பரத்வாஜ ஆசிரமத்தில் பரத்வாஜர் சொல்றார், இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு போ அப்படிங்கிறார். ஆனால் அங்கே 14 வருஷம் முடிஞ்சு கொடுத்து பரதன் அதுக்கப்புறம் வெயிட் பண்ண மாட்டான், அக்னி பிரவேசம் பண்ணிடுவான். உடனே ஆஞ்சநேயர் அனுப்புறார், நீர் போய் பரதனை ரட்சியும், பரதனை காப்பாற்றும், நான் வந்துருக்கேங்கிற விஷயத்தை பரதன் கிட்ட சொல்லும். பரதன் அக்னியை மூட்டிட்டான். எல்லாரும் சொல்றா வேண்டாம் பரதா, அண்ணா வந்துடுவா, ஏதோ கொஞ்சம் கால தாமதம் ஆறுது, வந்துடுவா. பரதன் சொல்றான் 14 வருஷம்னா 14 வருஷம்தான், அதுக்கு மேல ஒரு நிமிஷம் நான் காலதாமதம் பண்ண மாட்டேன், ஆர்ஜவம் வேணும். குதிக்க போற சமயத்துல அந்த அக்னியில வந்து ஆஞ்சநேயர் குதிச்சாராம். எரியை கரியாக்கினான் அப்படின்னு கம்பன் வந்துட்டார். அண்ணல் வந்தனன் ஆரியன் வந்தனன். இன்னைக்கு நீங்க பாதுகாப்பட்ட நந்தி கிராமம் போனேன்னா ஹனுமானும் பரதனும் கட்டின்னு இருக்கிற ஒரு இடம் உண்டு, விக்கிரகமாவே பிரதிஷ்டை பண்ணிருப்போம். கட்டின்றார் ஹனுமான் பரதனை பார்த்துட்டு. பூர்ண ராமாயணத்தை ஹனுமான் சொல்றாருங்க. என்ன நடந்தது வனவாசத்துல சித்திரக்கூடத்துல இவன் பாதுகையை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியாதே. ஆனா ஒரு ஆச்சரியம், பரத்வாஜ ஆசிரமத்துக்கு ராமர் போறார். பரத்வாஜர் சொல்றார் என்னென்னலாம் நடந்ததுங்கிறது எல்லாத்தையும் சொல்றார். அவரே சொல்றார். சொல்லிட்டு சொல்றார், இங்க உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறார். இங்க உட்காந்து சர்வத்தையும் பார்த்துட்டு ரிஷிகள் ஓல்லியோ அவளுடைய ஞான திருஷ்டி எல்லாம் தெரியும் எனக்கு. நீ எதையும் தண்டகாரண்யத்துல நீ ராட்சசால சம்ஹாரம் பண்ணது, அப்புறம் வந்து ஜட்டாயு மோட்சம், கவந்த மோட்சம், சுக்ரீவ சக்கியம், வாலி நிகிரகம், சுக்ரீவ பட்டாபிஷேகம், அங்குல்ய பிரதானம் சர்வமும் தெரியும். இங்க உட்காந்து எல்லாத்தையும் ஆனந்தமா பார்த்துட்டு பரதனுக்கு சர்வ விஷயத்தையும் ஹனுமான் வாக்கால இப்படி சொல்லிட்டு இருக்கிறதையே பட்டாபிஷேகத்துல அது புஷ்பக விமானத்துல பிரபு வரார்.
ரர தேவதி தேவா சத்ருகனையும் ரெண்டு மடியில உட்காத்தி வச்சிருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த குழந்தைகளை அப்பா எப்படி மடியில உட்காத்தி வச்சுப்பாரோ அதை போல பரதன் அந்த பாதுகைகளை கொண்டு, அதுதானே அவனுக்கு பிராணாதாரமா இருந்துச்சு. இன்னைக்கு நந்தி கிராமத்துல அந்த இடம்லாம் இருக்கு. அந்த பாதுகைகளை தரிச்சுண்டு மாதாக்கள் வசிஷ்டாதி ரிஷிகள் எல்லோரையும் ஏத்திண்டு நந்தி கிராமத்துல இருந்து அயோத்திக்குள்ள எல்லாரும் ஆரத்தி எடுக்கிறார். புருததுலே ரேகுப பாகுடைன தொரகு சகீத பிரிய த்யாகராஜ கேயுடேன தொரகேஸ்வர ரக்ஷ பெட்டரே தொரகு ரக்ஷ பெட்டரே அழைச்சு 14 வருஷமா க்ஷவராதிகள்லாம் மன்னிக்கலையே, அப்படியே ஜட்டாபாரத்தோட இருக்கா. சத்ருகுணன் அதுக்குண்டான நிபுணால கூட்டின்னு வர அவள்லாம் அதுக்குண்டான தைலத்தை போட்டு அப்படி தேய்ச்சா அந்த ஜட்டையெல்லாம் பழையபடி ஆயிடும். ரொம்ப சீக்கிரமே ஜட்டா சோதனங்கள்லாம் பண்ணிண்டு பட்டாபிஷேகத்துக்கு சித்தமா திவ்ய பரிமள தைலங்கள்லாம் ஸ்நானம் பண்ணி அன்னைக்கு எப்படி காத்துன்னு இருந்தாரோ பட்டாபிஷேகம் அதை மாதிரி அலங்காரம் பண்ணிண்டு, அதுக்குள்ள சுக்ரீவன் விபீஷணன் 2 ராஜாக்கள் வந்திருக்காளே, 2 பேரும் ராஜாக்கள், அவளுக்கு தனி பவனங்கள்லாம் கொடுத்து அதற்குள்ள வானரங்கள்லாம் 7 சமுத்திரங்கள்ல இருந்தும் 7 புண்ணிய நதிகள்ல இருந்தும் தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்துட அதே புஷ்ய நட்சத்திரம் வந்துதான். அதே புஷ்ய யோகம் புஷ்ய நட்சத்திரம் கரெக்டா அன்னைக்கு குறிச்ச அதே நட்சத்திரம். ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல பட்டாபிஷேகம் ரொம்ப ஆச்சரியமா நடக்கிறது. அப்யசஞ்சன்னரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தேன சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யத வசவோ வாசவம் யத वशिष्ठो वामदेवश्च चापाणिरतकाश्यपः कात्यायन सुयज्ञश्च गौतमो विजयस्तथ ऋत्विग्भिः ब्राह्मणैः पूर्वं कन्याभिर्मन्त्रिभिस्तदा सर्वौषधिरसैश्चापि दैवितैर्नवसि स्थितैः नानारत्नमये पीठे कल्पयित्वा यथाविधि किरीटेन ततः पश्चात् वशिष्ठेन महात्मना ऋत्विग्भिः भूषणैश्चैव समयोक्ष्यत राघवः छत्रं तस्य च जग्राह शत्रुघ्नः पाण्डुरं शुभं श्वेतं च वालव्यजनं सुग्रीवो वानरेश्वरः. பட்டாபிஷேக கோலம் வசிஷ்ட வாமதேவாதிகள்லாம் ஆச்சரியமான அந்த அபிஷேக தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ண மாந்தாத்தா திலீபன் பகீரதன் நகுஷன் அம்பரீஷன் முதலிய ராஜர்ஷிகள்லாம் எந்த கிரீட்டத்தை சூடினாலும் அந்த கிரீட்டத்தை பிரபுவுக்கு சூட்ட ரத்ன கச்சிதமான அந்த சிம்மாசனத்தில் சீதையோட கூட வீற்றிருக்க பிரபு அங்கே பரதலட்சுமண சத்ருக்னாதிகள்லாம் சத்திரச்சாமர உபச்சாரங்கள்லாம் பண்ண சுக்ரீவ விபீஷணாதிகள்லாம் சேவிக்க சத்ர சாமர கரத்ருத பரத லக்ஷ்மண शत्रुघ्न विभीषण सुग्रीव प्रमुखरि सेवित अत्रीव सीताय अनुग्रह पात्र दशरथ पुत्र मणिरगवल्यान नवरत्न मण्डवे विचित्र मणिमय सिंहासने सीत
संस्थित सुचरित्र परम पवित्र गुरुगुह मित्र पंकज मित्र वंश सुधा मुदि चंद्र मेदिनी पल राम चंद्रम पट्टाभिराम अजय मारुति இந்த பட்டாபிராம மூர்த்தி இந்த கீர்த்தனம் தீட்சிதரோட கீர்த்தனம். இது தியாகராஜரோட ராமனை பார்த்து பாடின கீர்த்தனம். தியாகராஜ கிரகத்துக்கு வந்து ஏகாசனத்துல இருக்கிற பட்டாபிராமனை அடியே பார்த்து பாடின கீர்த்தனம்னு பெரியவாள்லாம் சொல்லுவார். ஆச்சரியமா பட்டாபிஷேகம் நடந்தது. ஜனங்கள்லாம் ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதா ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. பரதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம். ராமராஜ்யத்துல என்னதான் இல்லை, எங்கேயும் ஜனங்கள் ராம 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 ராமான்னு தாரகநாம கோஷம் பண்ணிண்டு அதனாலே சௌக்கியமா இருக்கு. எல்லார் வாக்குலையும் ராமநாமா, எல்லார் ஹதயத்திலையும் ராம ரூபம், எல்லாருடைய சிந்தனையிலேயே ராம குணங்கள் இது இருந்ததுன்னா அது ராம ராஜ்யம்தான். அப்புறம் சர்வக்ஷேமமும் இருக்கும் அங்க. குடும்ப விருத்தியம் தனதானிய விருத்தியம் ஸ்ரீயஷ்ட முக்கியா சுகம் உத்தமம் சே சுத்வா சுபம் காவியம் இதம் ஆர்த்தம் பிராப்னோதி சர்வாம் விசார்த்த சித்திம் ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌப்ராத்ரிகம் புத்திகரம் சுபஞ்சே ஸ்ரோதவ்யமேதன் நியமேன சத்பி ஆக்கியான மோஜஸ்கர விருத்திகமே. இந்த ராமாயணத்தால ராமருக்கே சாநித்தியம் கூடுறதுங்கிறார். ஏன்னா பகவானுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற சங்கல்பம் வருது. நம்ம விஷயத்துல கர்மா பெருசா அனுகிரகம் பெருசானா நம்ம எவ்வளவு ராமனை பிடிச்சுக்கிறோங்கிறதுல இருக்கு. சதா ராமாயணமும் ராமநாமமும் ராமத்தியானமுமா இருக்கிறவனுடைய விஷயத்துல தெய்வ பலம் கூடுறது, பிராரப்தத்தோட பலம் குறையிறது. பலம் விஷ்ணோஹோ பிரவர்த்ததாம். சர்வக்ஷேமங்களையும் சொல்றார். இகதல்லி இஷ்ட உண்டு பரதல்லி சுக உண்டுங்கிறார் புரந்தரதாசர். அதை போல சர்வத்தையும் சொல்றது. ஐஹிக ஆமுஷ்மிக சர்வ பலன்களையும், குடும்ப விருத்தி தனதானிய விருத்தி ஸ்திரீகளுக்கு சௌக்கியம் ஆயுசு ஆரோக்கியம் யசஸ்யம் சௌப்ராத்திருக்கம் சௌமங்கல்யம் இதிலிருந்து ஆரம்பிச்சு பக்தி ஞான வைராக்கியத்திலிருந்து மோட்ச பரியந்தம் சர்வத்தையும் ராமாயணமே கொடுத்துடும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இந்த ராமாயணத்தை முடிக்கிறார். தர்மாத்ய கீல பலதமே மனச தைர்ய நந்த சௌக்கிய நிகேதனமே கர்ம பல்த ஜ்வலனாப்தி நவமே கலிகரமே தியாக சுதா ரசபர மோக ராஜமு ஜேசுனே. தர்மாத்யகில பலதமே தைரியானந்த சௌக்கிய நிகேதனமே கர்மபந்த ஜுவலனாப்தி நாவமே கலிஹரமே. தர்ம அர்த்த காம மோட்சங்கிற சதுர்வித புருஷார்த்தத்தையும் கொடுத்துடும். தைரியம் ஆரோக்கியம் ஆனந்தம்ங்கிற சௌக்கியத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, கலி ரோகங்களை போக்கி கலி தோஷங்களை போக்கி இவ்வளவு ஜீவன்களையும் உத்தம கதியிலையும் கொண்டு சேர்த்துடும். இகம் பரம்ங்கிற சர்வத்தையும் ராம கதா சுதா. இப்படிப்பட்ட ராம கதைங்கிறது ஒரு ராஜ்யம் பண்றது. ராமா நீ ராஜ்யம் பண்ணேங்கிறது விஷயம் இல்லை, உன் கதை ஒரு ராஜ்யம் பண்றதே. இப்ப ராஜ்யமு ஜெயசுனே அப்படின்னு சொல்லி இதை பூர்த்தி பண்றார். தியாகராஜரோட சரித்திரம் அப்புறம் ராமாயணம்னு பிரிச்சு பார்க்க முடியாது. ராம பக்தனுடைய வாழ்க்கை ராமாயணத்தோட பின்னி பிணைஞ்சு இருக்கும். ஏன்னா அந்த தியானத்துல அப்படிதான் வாழ்வா, அதே தான் கீர்த்தனம் பண்ணுவா, அதைத்தான் சிந்தனை பண்ணுவா, அதைத்தான் சுவாசிப்பா. அதுதான் அவ ஜீவனம்ங்கிறதே. அப்புறம் தியாகராஜ சரித்திரம் ராமாயணம்னு ரெண்டை பிரிக்க முடியாது. அதனால ஆனா ஆச்சரியம், அதை நமக்கு இப்படிப்பட்ட எதி விஸ்ரம சத்பக்தி விரத்தி திராட்சாரச நவரச யுதி கிருத்திச்சே பஜியின்சேன்னு இப்படிப்பட்ட கிருத்திகளால நவரசபரிதமான அப்படிப்பட்ட கிருத்திகளால நமக்கு அந்த ராம குணங்களை அனுபவிக்கிறது, அவர் ஹிருதயத்தால அனுபவிக்கிறது அப்படிங்கிறது அவரோட அனுகிரகத்தால சத்குருநாதாளோட கிருபையால உள்ள உட்காண்டிருக்காரே ராயர். அவரே வீணாகானம் பண்ணி சதா
ராமனை கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தவர் தானே, சதா ராமனை கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி பிருங்கி நடேஷ சமீரஜ கடஜ மதங், அதை போல வைணிக காயகர், அப்படிப்பட்ட ஒரு சங்கீத சாஸ்திரத்தில் அப்படி ஒரு நிபுணர் அவர். நாதோபாசனமாக தான் ராமனை உபாசிச்சுட்டு இருந்தார். அவர் சந்நிதியில் தியாகராஜ ராமாயணங்கிறது அவர் சங்கல்பத்தால் நடந்திருக்கு, அவருடையவே சங்கல்பம். ஏன்னா அவளுக்கு வால்மீகி ராமாயணம் இல்லையா, அவருக்கு வால்மீகி ராமாயணம் பிடிக்காம இல்லை, ஆனால் நாதரூபமாக ராமனை உபாசிச்சவர் அவர். அப்படிங்கிறதுனால நாதரூபமாக ராமாயணத்தை இங்கே வந்து ஆஸ்வதிக்கணுங்கிறது அவரோட சங்கல்பம். அவர் தான் பிரதான ஸ்ரோதாவாக கேட்டிருக்கார். அவருடைய சங்கல்ப பலத்தால் நமக்குள்ளெல்லாம் பூந்து பிரேரணை பண்ணி இந்த ராமாயணத்தை அவர் அப்படி நடத்திட்டார். எப்படி நடத்திக்கணுமோ அவர் அப்படி நடத்தின்னு விட்டார். இன்னைக்கு ராமசலாட்சரி ஹோமத்தோட இன்னைக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் அப்படி தான். இப்படி கூட அயோத்தியில் நடந்திருக்குமான்னு தெரியல, இப்படி தான் நடந்தது. இங்கே நம்ம இந்திரா மாமி அவள் பொண்ணு வந்திருக்கா, இங்கே அவள் குடும்பம், அவளுக்கு எவ்வளவோ சம்பத்து அதெல்லாம் இருந்தாலும் கூட சத் விஷயத்தில் அவளுக்கு இருக்கிற அபிருச்சி, அதனால சதா ஏதாவது ஒரு சத்சங்கத்திலேயே மாமி இருந்துன்னு இருக்கா. அதனால அது மாமிக்குள்ள இருந்து அவர் பிரேரணை பண்ணியிருக்கார். அது இவ்வளோ ஆச்சரியமாக நடந்திருக்கு. அதனால அவள் குடும்பத்தில் எல்லா க்ஷேமமும் சௌக்கியமும், அவளுக்கு எல்லா விதமான ஆயுசு ஆரோக்கியம் யசஸ்ஸு எல்லாம் அந்த குடும்பத்துக்கு போய் இருக்கட்டும். ராமர் கிருப்பை பூர்ணமாக இருக்கட்டும், எல்லாம் அவளுக்கு நல்லா சமிருத்தியாக இருக்கட்டும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். அதை தவிர இங்கே ராமாயணத்தில் யாரெல்லாம் எப்படிலாம் கலந்துண்டாலும் எந்தெந்த ரீதியில் கைங்கரியம் பண்ணினாலும் அவள் அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமாக ராம கட்டாட்சம் ஏற்பட, சீதாராகவாளோட கட்டாட்சம் இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். இன்னொரு விஷயம், என்னோட தினப்படி காலம்பர பாராயணம் பண்ணிட்டு இருந்தவர் அனிருத்த கணபாட்டிகள்னு பேர் அவருக்கு. நம்ம சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியோடைய அத்தியந்த சிஷ்யர். நல்ல வேதத்தில் பூர்ண கடாந்த அத்தியனம் பண்ணவர், பூர்ணமாக நல்ல சம்ஸ்கிருத வியுற்பத்தி அப்படி உண்டோ இருக்கு. ஆனால் ஆச்சரியம், வைதீகத்தில் அப்படி ஒரு பிரவൃத்தியில் அவருக்கு சதா வேத பாராயணம் வைதிக காரியங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் பாகவத ராமாயணத்தில் அபிருச்சி அவருக்கு. நம்ம குருநாதர்கிட்டயே நம்ம பாடசாலையிலேயே கடாந்த அத்தியனம் பண்ணி இப்போ இன்னைக்கு இங்கே வந்து ராமாயணத்தில் கலந்துட்டார். அவருக்கு இதுதான் முதல் ராமாயண நவாகம் இதுதான். ஆனால் அதுவும் இந்த சந்நிதியில் இன்னைக்கு காலம்பரை தான் சொல்லிட்டு வந்தார். இந்த சந்நிதியில் அவருக்கு இப்படி கிடச்சிருக்கு, அதை ரொம்ப சொல்லி சந்தோஷப்பட்டார். அதனால் அப்படி ஒரு பெரியவாள்லாம் நடுவில் 3 நாள் ஆங்கிற ரங்கசுவாமி தீட்சிதர், பெரிய அவர் அக்னிஹோத்ரி, பெரிய வித்வான், பரம பாகவதர், எல்லா லட்சணமும் உண்டு அவருக்கு. அவர் வந்து 3 நாள் இங்கே கலந்துட்டு பாராயணம் பண்ணி கதாசிரவணங்கள்லாம் பண்ணார். இந்த மாதிரி பெரியவாள்லாம் வந்து அன்வைச்சுக்கிறாங்கிறது பகவானுடைய சம்மதத்தில் இது நடக்கிறதுங்கிறதுக்கு பிரமாணம் இதுதான். அதனால இந்த ராமாயணத்தால் பிரபஞ்சத்துக்கே க்ஷேமம் ஏற்படட்டும், எங்கே சனாதன தர்மம் தழைக்கட்டும், எங்கே ராமராஜ்யம் இருக்கட்டும், எல்லா பிரஜைகளுக்கும் க்ஷேமம் ஏற்படட்டும், எல்லோருக்கும் சௌக்கியம் ஏற்படட்டும். பாரதம் எல்லா தேசத்துக்கும் சூடாமணியாக பிரகாசிக்கட்டும். ராமரை போன்ற அப்பேற்பட்ட இல்லையா உத்தம ராஜாக்கள் பாரதத்தை ராஜ்யம் பண்ணி பாரதம் எல்லோரையும் வழிநடத்துகிற நாடா எல்லாருக்கும் சூடாமணியாக பாரதம் பிரகாசிக்கணும்னு நம்ம இதையும் இன்னைக்கு ராமச்சரணத்திலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு இதை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். இன்னும் 2 பெரிய விஷயத்த சொல்லணும். இன்னும் இவா 2 பேர் மலை மாதிரி சப்போர்ட் பண்ணி ராகவேந்திர சுவாமிகளே 2 ரூபத்தில் வந்து உட்காந்து காப்பாற்றுறாரோ பிரவச்சனத்தை. அவரே ஒரு ஃப்ளூட் வித்வான், அவரே மிருதங்க வித்வான், அவரே நல்லா பாடுவார். இந்த பையன் இந்த குழந்தை காலேஜ் படிச்சுன்னு இருக்கான், என்னமா வாசிக்கிறான், ஆச்சரியமாக வாசிச்சு. 2 பேரும் கதையை ரசிச்சுட்டு வாசிக்கிறான். ஒரு சில இடங்களில் பார்த்துட்டா அவளுக்கு பாவம் அதில் அவ்வளோ பிரவൃத்தி இருக்காது, அதனால் அவளுக்கு அதில் சம்மந்தம் இல்லாத மாதிரி உட்காந்துருப்பாப்பான். ஒரு சில இடங்களில் அவளை தோஷம் சொல்லலை, ஆனால் பிரதி க்ஷணமும் பிரதி வார்த்தையும் ஆஸ்வதித்து அதை உள்வாங்கிண்டு அதை ரசித்து அது அப்படி வந்து சுவாமி சேகரர் அந்த மாதிரி. உங்கள் நாம கிருஷ்ணபவன், அவர் பேர் கௌதம் பட். கௌதம் பட் வயலின் வாசிச்சார், கிருஷ்ணபவன் மிருதங்க வாசிச்சார். வாசிச்சார்னு சொல்கிற விட அவளும் சேர்ந்துன்னு பிரவச்சனம் பண்ணினான்னு சொல்லணும். ஏன்னா இது 3 சேர்ந்து தான் பிரவச்சனம் இல்லையா, அதனால் வாத்தியத்தில் பிரவச்சனம் பண்ணியிருக்காளவா. அப்படி ரொம்ப ஆச்சரியமாக பிரபுவோட சங்கல்பம். அப்படிப்பட்டவாள்லாம் வந்து நமக்கு இங்கே சத்சங்கத்தில் நம்மளோட அன்வைச்சுக்கிறது. ஆனால் அவளுக்கும் நம்ம கிருத்தஜ்ஞத்தை தெரிவிச்சுட்டு இதை பூர்த்தி பண்ணிப்போம். பவமான சுதுடுவடு பதரவிந்தமுலகு நீனாம ரூபமுலகு நித்யசோப மங்க
மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களம். जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरु महाराज की जय. आंजनेय स्वामिना जय. राम 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 राम.
तस्मात्
சுவாமியோட சேஷம் புஸ்தகம் नास्ति नास्ति तत्र